இன்னைக்கு நாம ஒரு அனிமே சீரிஸ் தான் பார்க்க போறோம். இந்த சீரிஸோட பேர் தி லாஸ்ட் வில்லேஜ். இது வந்து ஒரு ஹாரர் கேட்டகரியான சீரிஸ். ஹாரர் அப்படின்னு பேய் அதெல்லாம் இருக்காது. ஒரு 30 பேர் இந்த மாதிரி ஆன்லைன்ல மீட் பண்ணிட்டு ஒரு ஆர்கனைசரோட ஹெல்ப் மூலமா அவங்களோட பாஸ்ட் லைஃபோட ஐடென்டிட்டி இருக்குதுல்ல, நான் அந்த ஐடென்டிட்டியை வந்து விட்டு மாடர்ன் லைஃப்ல இருந்து விலகி புது ஒரு வாழ்க்கையை வந்து ஆரம்பிக்க போறோம்னு சொல்லிட்டு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனும் இல்லாத மேப்லயே இல்லாத ஒரு வில்லேஜுக்கு அவங்க போறாங்க. ஆனா அப்படி போன இடத்துல ஆப்வியஸ்லி சில மர்மமான விஷயங்கள் எல்லாமே வந்து நடக்க ஆரம்பிக்குது. அண்ட் ரொம்ப முக்கியமா இந்த சீரீஸ்ல 30 கேரக்டர் இருக்குது அப்படிங்கும்போது எல்லா கேரக்டருக்குமே இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறங்கிற பேர்ல காமெடி பண்ணியிருந்திருப்பானுங்க. ஸோ அதனால நம்ம ஒரு சில கேரக்டரோட நேமை மட்டும் ஞாபகம் வச்சுக்கலாம், சில கேரக்டருக்குலாம் அப்படியே நிக் நேம் மட்டும் வச்சுக்கலாம். எனிவேஸ் இப்போ வாங்க நம்ம வீடியோக்கு கிக் ஆஃப் பண்ணலாம். எபிசோடோட ஸ்டார்டிங்ல நைட் டைம்ல ஒரு பஸ் போய்கிட்டு இருக்குது. அந்த பஸ்ல தான் அந்த 30 பேர் இருக்கிறாங்க. அண்ட் இந்த 30 பேரையும் வந்து இந்த இடத்துக்கு கூட்டிட்டு வர ஆர்கனைசர் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இருப்பான். அவனை நம்ம ஆர்கனைசர்னே வச்சுக்கலாம். ஆக்சுவலி இந்த ஆர்கனைசர் இருக்கிறான்ல, இவங்க வந்து ஒரு வெப்சைட் வச்சிருந்திருப்பாங்க. அந்த வெப்சைட்ல ஆன்லைன் மூலமா வந்து அப்ளை பண்ணி தான் இந்த 30 பேரும் வந்திருப்பாங்க. அண்ட் வந்த இடத்துல ஆப்வியஸ்லி அந்த 30 பேரும் அவங்க ஆன்லைன்ல என்னென்ன நேம்லாம் அவங்களுக்காக வச்சிருந்திருப்பாங்களோ அந்த நேம் எல்லாம் சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்களா. ஸோ இதுல ரொம்ப முக்கியமா மிகாகே அப்படிங்கிற ஒருத்தன், அப்புறம் ஒரு ஸ்னைப்பர் பையன், தொப்பி போட்ட ஒருத்தன், ஒரு ராப்பர் ஒருத்தன், ஒரு ஒத்தக்கண்ணு, அப்புறம் ஜாக் அப்படிங்கிற பேர்ல ஒருத்தன் இருப்பான், அப்புறம் டொசைமான், அப்புறம் ஒரு கப்பல் ஒருத்தங்க இருப்பாங்க, பிளஸ் டிடெக்டிவ் அப்படிங்கிற நேம் வச்சுட்டு ஒருத்தன், அப்புறம் ஈவ் அப்படின்னு சொல்லி ஒரு பொண்ணு இருப்பா, அதுக்கப்புறம் ஸ்னைப்பர் வச்சுக்கிட்டு இன்னொரு ஒரு பொண்ணு இருப்பா, அப்புறம் சுமோனே அப்படின்னு சொல்லி ஒரு பையன் இருப்பான். ஸோ இவன் தான் இந்த சீரிஸோட மெயின் கேரக்டர். இவனோட ஃப்ரெண்டான ஸ்பீட் ஸ்டார் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இருப்பான், அதுக்கப்புறம் லைன் அப்படின்னு ஒரு பொண்ணும், கடைசியா வல்கானா அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இருப்பான். இந்த வல்கானா இருக்கிறான்ல, இவன் கொஞ்சம் ஒரு ஷார்ட் டெம்பரான ஒருத்தன், எரிஞ்செரிஞ்சு விழுவான் எல்லாரும் மேலையும். அதுக்கப்புறம் கடைசியா மசாக்கி அப்படிங்கிற ஒரு பொண்ணு. இதுக்கப்புறம் சில கேரக்டர் இருக்குது, அதெல்லாம் நம்ம போக போக பார்த்துக்கலாம். ஸோ எல்லா இன்ட்ரோடக்ஷனையும் கொடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் அந்த ஆர்கனைசருமே ஓகே நீங்க கொடுத்த நேம் எல்லாமே வந்து கிடைக்குது. எனிவேஸ் நம்ம போற அந்த ஒரு வில்லேஜோட பேர் வந்து நனாக்கி வில்லேஜ். அந்த ஒரு வில்லேஜ் வந்து மேப்லயே இருந்தது கிடையாது. இன்டர்நெட்ல இருக்கிற ஒரு சில பிரைவேட் குரூப்புக்கு மட்டும்தான் அந்த ஒரு வில்லேஜை பத்தியே தெரிய வரும். எந்த ஒரு போலீஸும் அந்த வில்லேஜ்ல வந்து இருக்க மாட்டாங்க. நம்ம அந்த இடத்துல ஒரு ஃப்ரீ பேர்டா இருக்கலாம். உங்களோட இந்த பழைய உங்களுக்கு பிடிக்காத இந்த ஒரு வாழ்க்கையை வந்து விட்டு தள்ளிட்டு நம்ம ஒரு புது வாழ்க்கையை ஆரம்பிக்கலாம்னு சொல்லிக்கிட்டு இருப்பான். சோ இதை கேட்ட அந்த மிட்சுமோனே பயங்கர எக்ஸைட்டிங்கா இருப்பான். பட் அவன் ஃப்ரெண்டான அந்த ஸ்பீட் ஸ்டார் அப்படியே உட்காந்துக்கிட்டு இருக்க. அதுக்கப்புறம் அந்த ஸ்பீட் கேட்பான், இந்த மாதிரி யாருக்குமே தெரியாத ஒரு வில்லேஜ் வந்து எப்படி இருக்க சான்சஸ் இருக்குதுங்கும் போது, ஆனா அதுக்கு அந்த மிட்சுமோனே அதெல்லாம் இருக்குதுப்பா, இந்த மாதிரி நம்ம ஊர் பிரைம் மினிஸ்டர் இருக்கிறாருல, சோ அவரு வந்து ஸ்பைஸ் எல்லாம் ட்ரெயின் பண்றதுக்காக அந்த இடத்துல தான் வந்து பயன்படுத்துவாரு போல, அதனால தான் வெளி உலகத்துக்கு தெரியவே இல்லைன்னு சொல்லும்போது, ஆனா அப்ப அங்க மாய் அப்படின்னு சொல்லி ஒரு பொண்ணு இருப்பா. அவ அப்படியே நம்ம மிட்சுமோனே பேசுறதான் கேட்டுட்டு, பரவாயில்ல உனக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்க போல, எனக்கு இந்த மாதிரி ஸ்மார்ட்டான பசங்கன்னா ரொம்ப பிடிக்கும் அப்படின்லாம் சொல்ல. சோ அந்த மாய்ங்கிற அந்த ஒரு பொண்ணு இருக்கிறாள், சோ அவளுக்கு நம்ம மிட்சுமோனே மேல ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து கிரியேட் ஆகும். அப்போ அங்க இருக்கிற மத்தவங்க இருக்கிறாங்கல்ல, சோ அவங்க எல்லாருமே ஒவ்வொரு ரீசன் வந்து சொல்ல ஆரம்பிப்பாங்க. அந்த வில்லேஜ்ல வந்து ஒரு ஃபேக்டரி இருந்தது, அந்த ஃபேக்டரியில இருந்து ஏகப்பட்ட டாக்ஸிக்கான புகை வந்து தெரிஞ்சிருக்கல, இறந்து போயிட்டாங்கன்னு ஒரு பக்கமும் இல்ல, அந்த வில்லேஜ்ல இருக்கிற எல்லாரையும் வந்து போட்டு தள்ளிட்டாங்கன்னு ஒரு பக்கமும் இல்ல, அவங்க எல்லாரையும் வந்து ஹிப்னோசிஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று சொல்லிக்கிட்டு இருப்பாங்களா. ஆனா அதுக்கப்புறம் அப்படியே பஸ் போயிட்டே இருக்கும்போது அந்த பஸ்ஸுல இருக்கிற எல்லாருமே ஒரு விதமான பாட்டை வந்து பாடுவாங்க. ஆனா அந்த பாட்டுல வர ஒரு கேரக்டர் வந்து நல்ல ஒரு வாழ்க்கையை தான் வாழ்ந்துகிட்டு இருந்திருக்கும். அப்படி இருக்கும்போது உடம்பு சரியில்லாம போய் அந்த கேரக்டர் வந்து இறந்திருக்கும்லாம் பாடிக்கிட்டு இருக்கும்போது அதுல மசாக்கி அப்படின்னு ஒரு பொண்ணு இருப்பாளா. சோ அவ அந்த பாட்டை கேட்டுட்டு அப்படியே அந்த இடத்துல அழுதுகிட்டு இருப்பா. அதுக்கப்புறம் அந்த பஸ் நேரா போய் ஒரு கடையில வந்து நிக்குமா. அந்த இடத்துல அந்த ஸ்பீட் ஸ்டார் ஜூஸ் எல்லாம் குடிச்சிக்கிட்டு இருக்கும்போது மிட்சுமோனேமே அங்கதான் இருப்பானா. அப்ப அந்த மாய் அப்படிங்கிற அந்த ஒரு பொண்ணும் அந்த ஈவுங்கிற பொண்ணும் அப்படியே நம்ம மிட்சுமோனேக்கு ஹாய் எல்லாம் காட்ட அவனும் திருப்பி அப்படியே ஹாய் எல்லாம் காமிச்சுக்கிட்டு இருப்பானா. நான் அப்ப நம்ம ஸ்பீட் உனக்கு பொண்ணுங்கிட்ட எக்ஸ்பீரியன்ஸே இல்லைங்கிறது எனக்கு தெரியும், ஆனா இந்த அளவுக்கு நீ விழுவங்கிறத நான் எதிர்பார்க்கலன்னு சொல்லுவான். பிளஸ் அந்த மிட்சுமோனேயும் ஸ்பீட் ஸ்டார் இருக்கிறவங்க 2 பேரும் சின்ன வயசுல இருந்தே ஃப்ரெண்ட்ஸ் தான். சோ நீ எதுக்குடா வந்த அப்படின்னு கேட்கும்போது அப்ப ஸ்பீட் ஸ்டார் சொல்லுவான், எனக்கு இந்த இடத்துல என்ஜாய் பண்றதுக்கு உன்ன மாதிரி ஜாலியா ஃபன் பண்றதுக்குலாம் நான் வரல, இந்த மாதிரி நம்ம இல்லாத ஒரு வில்லேஜுக்கு போக போறோம் அப்படின்னு சொல்லி என்ன பிளான பண்ணி நம்மளை ஏமாத்த பாக்குறானுங்க அப்படிங்கறத பாக்குறதுக்காக தான் வந்திருக்கேன்னு சொல்லும்போது, எப்பாடே கொஞ்சம் கம்மியா பேசுதா, இங்க இருக்கிற எல்லாருமே புது வாழ்க்கை ஆரம்பிக்க, பழைய வாழ்க்கையில நம்ம எல்லாரும் தொலைஞ்சு போயிட்டோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்பிக்கிட்டு இருக்கிறாங்க. ஏன் நான் கூட அதான் நம்புறேன் அப்படின்னு அந்த மிட்சுமோனே சொல்லுவான். சரி உங்க வீட்ல இருந்து உனக்கு கால் இது பண்ணலையே அப்படின்னு அந்த ஸ்பீட் ஸ்டார் கேட்க அவனும் மொபைல ஸ்விட்ச் ஆஃப் பண்ணியிருப்பான். அப்படியே எடுத்து பார்க்கும்போது அவங்க அம்மா நீ ஏன் ஸ்கூலுக்கு போகல அப்படின்னு சொல்லி மெசேஜ் எல்லாம் பண்ணியிருப்பாங்க. ஓகே அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க போல. எது என்னவோ மழை வந்து அதிகமாகுது, நான் போய் அப்படியே ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து போக, அதுவே அந்த கடைக்குள்ள பாத்தீங்க
பாத்தீங்கன்னா ரெஸ்ட் ரூம்ல அந்த மாய் அப்படிங்கிற அந்த ஒரு பொண்ணும் அந்த ஈவுங்கிறவங்களும் அந்த மிட்சுமோனேங்கிற பையனுக்கு கண்டிப்பா பொண்ணுங்கிட்ட எந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற மாதிரி தெரியல. சோ அவனை கைக்குள்ள போட்டு நமக்கு தேவையான வேலைகள் எல்லாத்தையும் அவனை வச்சு வாங்கிக்கலாமா அப்படின்லாம் பேசிக்கிட்டு இருப்பாங்க. மிட்சுமோனே வெண்டிங் மிஷின் கிட்ட போகும்போது அந்த இடத்துல பஸ்ல ஒரு பொண்ணு அழுதுகிட்டு இருந்தால. சோ அந்த மசாக்கிங்கிறவ அவ அந்த இடத்துல வந்து அப்படி ஒரு மாதிரி வைத்த பிடிச்சிக்கிட்டு இருப்பாளா. என்னாச்சுமான்னு கேட்கும்போது தான் இந்த மாதிரி தெரியல ஒரு மாதிரி சிக்கான மாதிரி இருக்குதுன்னு சொல்லிக்கிட்டு இருப்பா. சரி என்ன பஸ்ல வந்து அழுதுகிட்டு இருந்தியே அதுதான் ரீசனா அப்படிலாம் கேட்கும்போது இல்ல பஸ்ல வந்து நீங்க அந்த ஒரு பாட்டு வந்து பாடிட்டு இருந்தீங்களா. சோ அதில் அந்த கேரக்டரை கேட்டு ஃபீல் பண்ணிட்டேன். பட் இப்போ டிராவல் பண்ணி வந்தாங்காட்டி ஏதோ கார் சிக் ஆயிடுச்சு போல அப்படின்னு அவ சொல்லிக்கிட்டு இருப்பா. சரின்னு சொல்லிட்டு அந்த மிட்சுமோனே அவன் மெடிசன் வச்சிருந்திருப்பான் போல. அதை எடுக்கிறதுக்காக பஸ்ஸுக்குள்ள வரும்போது அந்த பொண்ணு ரொம்ப அமைதியா பொம்மை மாதிரி இருக்கிறா, கியூட்டா இருக்கிறா அப்படின்லாம் அவன் பாட்டுக்கு தனியா பேசிக்கிட்டு இருக்க. ஆனா அப்ப பின்னாடி சீட்ல லயன் அப்படின்னு சொல்லி ஒரு பொண்ணு வந்து இருப்பாளா. என்னடா தன்னந்தனியா புலம்பிக்கிட்டு இருக்கிறங்க போது இல்லங்க ஒண்ணும் இல்லங்கன்னு சொல்லுவானா. சரி இந்த மாதிரி நீங்க எதுக்கு இந்த ஒரு ட்ரிப்புக்கு வந்தீங்கன்னு அந்த லைனை பார்த்து கேட்க அதுக்கு அவளோ நான் ஏன் உனக்கு சொல்லணும் அப்படிங்கும் போது சரி சரின்றவானா. அப்போ வெளியில இந்த மாதிரி காக்கா பறக்கிற சத்தம்லாம் கேட்க அப்ப அந்த லைன் சொல்லுவா காக்கா வந்து தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் இறந்து போனா கூட அதையுமே வந்து சாப்பிட்டுருமாமா. அந்த மாதிரி நாமளும் ஒரு வேளை நாம எல்லாருமே அடிச்சுக்கிட்டு மனித கறி சாப்பிட்றவங்களா மாறிட்டா என்ன பண்றதுன்னு கேட்க அப்படிலாம் நடக்காது. அது மட்டும் இல்லாம என்னதான் நம்ம எல்லாரும் ஒரே வில்லேஜுக்கு போக போறோம் அப்படிங்கிறங்காட்டி நம்ம ஒன்னும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிடையாது, இன்னுமே ஸ்ட்ரேஞ்சர்ஸ் தாங்கிற மாதிரி சொல்லிட்டு போக அதுக்கப்புறம் எல்லாரும் பஸ்ல வந்துகிட்டு இருக்கும் போது சின்ன ஒரு கேம் பிளே பண்ணலான்னு சொல்லிட்டு ஹியூமன்ஸை டார்ச்சர் பண்ற மாதிரியான ஏதாவது நேம்ஸ் வந்து சொல்லுங்கன்னு சொல்ல ஒவ்வொருத்தருமே கபிம் குபாம் குபாம் கபிம் கம்பி கும்பா அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க மிட்சுமோனே இந்த மாதிரி கேனபிலிசம் அப்படிமா மனித கறி சாப்பிடுறதுன்னு அது எக்ஸாக்டா டார்ச்சருக்கு கீழே வராது. சோ அதனால ஒரு பனிஷ்மெண்டா நீ உன்னோட சூசைட் நோட்டை வந்து ரீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இப்போதைக்கு அவங்களோட வாழ்க்கையை வந்து விட்டுட்டு வந்துருக்காங்கல்ல. சோ அதனால அவங்க சூசைட் பண்ற மாதிரி ஒரு நோட் வந்து எழுதிட்டு வந்திருக்கணும்னு சொல்லுவாங்களா. பட் அதை மிட்சுமோனே வந்து எழுதிருக்க மாட்டான். சோ அதனால எழுதுன மாதிரி அப்படியே வந்து சும்மா ஏதோ ஒண்ணு அவன் பாட்டுக்கு வந்து சொல்லிக்கிட்டு இருப்பானா. எல்லாருக்கும் வணக்கங்க, நீங்க எல்லாரும் என்ன நல்லா பாத்துக்கிட்டீங்க அப்படின்லாம் சொல்லும் போது ஏண்டா நல்லா பாத்துக்கிட்டா ஏன்டா சூசைட் பண்ண போற அப்படின்னு சொல்லி எல்லாரும் கலாய்ச்சிக்கிட்டு இருப்பாங்க. ஆனா இது எல்லாத்தையுமே பொறுமையா கேட்டுக்கிட்டு இருந்தா அந்த பஸ் டிரைவர் ஒருத்தர் இருப்பாரு. சோ அவரு ஏண்டா டே ஆர்கனைசர் ஏதோ நீங்க ஃபன்னா ட்ரிப் போறீங்கன்னு சொல்லி தானே என்ன கூப்பிட்டு வந்தீங்க, இந்த இடத்துல என்ன விளையாட்டு காமிச்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லி கடுப்பாயிட்டு இப்ப சூசைட் நோட் எழுதுற அளவுக்குலாம் உங்களுக்கு என்னடா வயசாச்சு, எல்லாருமே வந்து லுச்சா பசங்க சின்ன பசங்க நீங்கலாம், என் வயசை கம்பேர் பண்ணும்போது நீங்க எல்லாரும் குழந்தைங்க, இன்னும் நடக்க கூட கத்துக்கல, அதுக்குள்ள உங்களுக்கு என்ன இந்த வாழ்க்கையை வந்து வெறுத்துருச்சு அப்படின்னா நீங்க வாழ்க்கையை வந்து பாத்துட்டீங்க அப்படின்லாம் சொல்லி திட்டிட்டு இருக்க. அப்ப அதுல வல்கானா அப்படிங்கிற ஒருத்தன் ஏண்டா டே கிளவா உன் வேலை என்ன அப்படிங்கறத மட்டும் பொத்திட்டு பாரு, நாங்க என்ன பண்ணுங்கிறத நீ எனக்கு சொல்ல தேவையில்ல அப்படின்னு சொல்லி கடுப்பாவான். அந்த வல்கானா நிறைய அடி வாங்கியிருக்கான் போல வாழ்க்கையில. ஆனா அதுக்கப்புறம் அந்த இடத்துல வந்து ஒரு மயான அமைதி இருக்குமா. அச்சா மூடே வந்து ஸ்பாயில் ஆயிடுச்சு அப்படின்னு அந்த மிட்சுமோனே சொல்ல அதுக்கு ஸ்பீட் ஸ்டார் நீ அந்த ஒரு ஹாப்பியான மூட்ல இருக்கும்போது தான் உன்னோட மூட் வந்து ஸ்பாயில் ஆகும், என்ன மாதிரி இருந்துட்டேன்னு ஏன் அப்படியே இருக்கலாம்னு சொல்லிக்கிட்டு இருப்பான். ஆனா அதுக்கப்புறம் பஸ் போய்கிட்டே இருக்கும்போது மிட்சுமோனேக்கு டக்குன்னு ஏதோ கையில டைம் பாம்லாம் வந்து விழுந்து வெடிக்கிற மாதிரிலாம் கனவு வருமா. அப்படியே பயந்து எந்திரிக்கிறான். எல்லாரும் தூங்கிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அப்ப அந்த பஸ் டிரைவர் இருக்கிறாருல அவர் இந்த மாதிரி அசிங்கப்பட்டாங்காட்டி அப்படி ஒரு மாதிரி கடுப்புலயே வந்துகிட்டு இருப்பாரா. அந்த வல்கானாவுமே டே என்னடா பார்த்தொழுங்க ஓட்டுறா அப்படிங்கிற சொல்லி பின்னாடி வந்து சீட்டு எட்டிட்டே இருக்க. அவ்வளவுதான் தலைவன் ஒரு பாயிண்ட்டுக்கு மேல கடுப்பாயிருவான். என்னடா உங்களுக்கு மட்டும் தான் வாழ்க்கையில பிரச்சனை இருக்குன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்களா, எனக்கு எவ்வளவு பிரச்சனை இருக்கு தெரியுமா, ஒரு பஸ் டிரைவரா எனக்கு சரியான ஒரு காசு வந்து கிடைக்கிறதுல வேலையுமே வந்து சரியா கிடைக்கிறது கிடையாது, அது மட்டும் இல்லாம வீட்டுக்கு போனா காசு காசு காசுன்னு சொல்லி ஒரே டார்ச்சர் பண்றாங்க. நான் என்ன ஏடிஎம் மிஷினா காசை வந்து கக்கறக்கு, நான் நைட்டு கூட இந்த மாதிரி வெறும் நூடுல்ஸ் மட்டும் தான் சாப்பிட்டேன், ஆனா நூடுல்ஸ்ல ஒரு முட்டை போடுறதுக்கு கூட என்கிட்ட வந்து காசு கிடையாது, எனக்கு இந்த வாழ்க்கையை பிடிக்கல, வாங்க எல்லாருமே வந்து ஆக்சிடென்ட் ஆகி செத்து போயிடலாம், உங்களுக்கும் வாழ்க்கை பிடிக்கல தானே சொல்லி ராஷ் டிரைவ் பண்ணேன். ஐயோ என்னையா பண்றேன்னு சொல்லி அங்க இருக்கிற எல்லாருமே அந்த பஸ் டிரைவரை தடுக்கிறதுக்காக ட்ரை பண்ணுவாங்களா. ஆனா அதுல ஜாக் அப்படிங்கிற ஒருத்தன் எல்லா பெரியவங்களும் இப்படிதான் நல்ல விதமா பேசுற மாதிரி தான் இருக்கும், ஆனா ஒரு பாயிண்ட்டுக்கு மேலதான் அவங்களுக்குள்ளேயுமே வந்து ஒரு கெட்ட எண்ணம் இருக்கும்னு சொல்லி போய் அந்த பஸ் டிரைவரோட மூஞ்சிலே அவனை விடும்போது ஆனா அப்ப அந்த மசாக்கிங்கிற பொண்ணு இப்படி எல்லாம் பண்ணாதீங்கன்னு சொல்லி எந்திரிச்சு வரும்போது அந்த பஸ் டிரைவர் பஸ் ஒரு இடத்துல மோதி நிறுத்திடுவாரு. ஆனா அப்ப அந்த மசாக்கி அப்படியே வாமிட் எடுத்து அந்த பஸ் டிரைவரோட சட்டையை வந்து நேரடிக்க. ஆனா அதுக்கப்புறம் அவர் அப்படியே இந்த மாதிரி துணியெல்லாம் வந்து தொச்சிக்கிட்டு இருக்கும் போது அந்த மசாக்கி வந்து பயங்கரமா ஃபீல் பண்ணுவாள், ஆஹா என்னால இப்படி ஆயிடுச்சுன்னு. நம்ம மிட்சுமோனே அவளை வந்து காம் டவுன் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது இது எல்லாத்தையும் இந்த ஸ்பீட் ஸ்டார் பாக்குறான், தேவையில்லாத வேலை பண்ணிக்கிட்டு இருக்கிறான்னு ஓரமா அந்த பஸ் ஒரு இடத்துல நிறுத்திக்கிட்டு அந்த பஸ் டிரைவர் கிட்ட இந்த ஆர்கனைசர் இருக்கிறாருல அவர் வந்து மன்னிப்பு கேட்டுக்கிட்டு இருப்பார், தேவையில்லாம பண்ணிட்டேன் சார், காசு வேணா கொஞ்சம் போட்டு தரோம் ப்ளீஸ் கொண்டு போய் விட்டுருங்க சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஆனா அப்ப அந்த இடத்துல ஹருக்கா அப்படின்னு சொல்லி ஒரு பொண்ணு ஒருத்தி வருவா. அந்த ஆர்கனைசர் அந்த ஹருக்காங்கிற அந்த லேடியை பார்த்தோன்னே அப்படியே போய் அவளை கிரீட்டிங் பண்ணிட்டு மத்தவங்க கிட்ட இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறான். நமக்கு இந்த ஒரு நனாக்கி வில்லேஜை பத்தி இன்ஃபர்மேஷன் கொடுத்ததே இந்த ஒரு பொண்ணு தான். இவ ஒரு யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட், இந்த மாதிரி என்ன ஃபோக்லோரை பத்தின விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து ரிசர்ச் பண்ணிக்கிட்டு இருக்கிறா அப்படின்லாம் சொல்லிட்டு ஆனா அதுக்கப்புறம் அந்த ஹருக்காவையும் சேர்த்துக்கிட்டு அப்படியே பஸ்ல வந்து போறாங்க. ஃபைனலா ஒரு பிரிட்ஜ் கிட்ட வராங்களா. இந்த பிரிட்ஜை தாண்டணும் அப்படின்னா
அப்படின்னா அந்த நனாக்கி வில்லேஜ் அப்படிங்கிற வில்லேஜ் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு யோசனைக்கு அப்புறம் தான் அந்த பிரிட்ஜில் வந்து போக ஆரம்பிக்கிறாங்க. பிரிட்ஜ் இருக்குதுல்ல அதுல வந்து கிராஸ் பண்ணி போறாங்களா, அதை தாண்டினா அந்த ஒரு நனாக்கி வில்லேஜ் வந்துருமாமா. ஆனா அதுல போனதுக்கு அப்புறம் நேரா ஒரு மலைப்பகுதிக்கு தான் போறாங்களா. அந்த இடத்துல பயங்கரமா மழை பெஞ்சுக்கிட்டு இருக்குது. ஸோ அதனால இடத்துல வந்து பயங்கர சேரும் சகதியா இருக்கும்போது இதுக்கு மேல வண்டி போகாது அப்படின்னு அந்த டிரைவர் வந்து சொல்லுவாரா. ஆனா அப்பவும் அந்த வல்கானா டே பொத்திட்டு போட, அந்த இடத்துல இடம்லாம் இருக்கதான் செய்யுது, நீ வண்டியை ஓட்டு அப்படின்னு சொல்ல. ஆனா அங்க இருக்கிற ஒரு சில பொண்ணுங்க அதான் வெதர் வந்து மோசமா இருக்குது, அவர் போக முடியாதுன்னு சொல்றாருலங்கும் போது எல்லாரும் என்ன புது வாழ்க்கையை ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினைச்சுதானே இங்க வந்தீங்க, இல்ல திருப்பி ஊருக்குள்ள போகணும்னு நினைக்கிறீங்களா, பொத்திட்டு சொல்றது மட்டும் கேளுங்கன்னு அந்த வல்கான கத்திக்கிட்டு இருக்கும் போது ஆனா அதுக்கப்புறம் அவன் ஃபோர்ஸ் பண்ணைக்குள்ள அந்த பஸ் டிரைவருமே வந்து அப்படியே அந்த மலையில வந்து போய்கிட்டு இருக்கிறாரா. அது ரொம்ப ஏற்றமா இருக்குது, பிளஸ் ஒரே சேரு சகதியா இருக்கு, ரொம்ப கஷ்டப்பட்டு ஓட்டிக்கிட்டு இருக்கிறாரு. ஆனா ஒரு பாயிண்ட்டுக்கு மேல அந்த இடத்துல ஒரு சரிவுல அந்த மண் எல்லாமே விழுந்து அந்த பஸ் அப்படியே கீழே விழுந்துருதா. பட் லக்கில இருக்கிற யாருக்குமே எதுவும் ஆகல. கீழே இறங்கிட்டு பஸ் வந்து சகதியில மாட்டிட்டு இருக்கும், அதை வந்து தள்ளுறதுக்காக ட்ரை பண்ணுவாங்க. பட் இருந்தாலும் அவங்களால சுத்தமா முடியல, எதுவும் பண்ண முடியாதுன்னு தெரியுது. ஏன்னா ஒரே சேரா இருக்கும் போது அதுக்குள்ள ஆப்வியஸா பஸ் வந்து மூவ் ஆகல. இல்ல நீங்க வந்து தள்ளுங்க பாத்திரலாம் அப்படின்னு சொல்லி அந்த பஸ் டிரைவர் எவ்வளவோ சொல்லிக்கிட்டு இருக்கும் போது அப்ப அந்த இடத்துல அந்த ராப்பர் வந்துட்டு நாங்க ஏன் இது உனக்கு வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வியை கேட்பான். அங்க இருக்கிற பொண்ணுங்க எல்லாரும் அவரு தான் போக வேணாம்னு சொன்னார்ல, அப்படி இருக்கும்போது நீங்க தானே வந்து ஃபோர்ஸ் பண்ணீங்க, அப்படி இருக்கும்போது ஆப்வியஸ்லி நம்ம ஹெல்ப் பண்ணி தான் ஆகணும்னு சொல்லும் போது அதுக்கும் அந்த ராப்பர் நாம எதுக்கு ஹெல்ப் பண்ணணும், அதான் நம்ம வாழ்க்கையை வந்து விட்டுட்டு வந்துட்டோம்ல, இந்த இடத்துல புது வாழ்க்கை தான் ஆரம்பிக்க போறோம், அந்த ஆள் எப்படி சொல்லும் போது ஆனா அப்ப அந்த பஸ் டிரைவர் நேரா அந்த ஆர்கனைசர் கிட்ட போயிட்டு ஏன்டா அப்படி எல்லாம் பண்றீங்கன்னு கேட்க, நான் ஒன்னும் உங்களை ஓட்ட சொல்லிய பாஸ், நீங்களா தான் டிசிஷன் வந்து மேக் பண்ணீங்க, எனக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்லி அந்த ஆர்கனைசர் வந்து கையை தூக்கிடுவான். ஏன்னா அவன் ஃபோர்ஸ் பண்ணிருக்க மாட்டான், அதனாலதான் சொல்றான் அப்படி. பிளஸ் அங்க இருக்கிற மத்த பசங்களுமே ஆமா ஆமா நாம ஒன்னும் அவருக்கு வந்து ஹெல்ப் பண்ணுங்கிற அவசியம் எல்லாம் இல்லைன்னு பேசிக்கிட்டு இருக்க. அப்ப அங்க கண்ணாடி போட்ட மிகாகே அப்படிங்கிற ஒரு பையன் வந்துட்டு சரி சரி அவருக்கு ஹெல்ப் எல்லாம் நீங்க பண்ண தேவையில்லை, பட் அதே நேரத்தில் உங்ககிட்ட எல்லாருக்கிட்டையும் பர்ஸ் வந்து இருக்கும்ல, உங்களோட வாலெட் உங்களோட காசு, அது எதுவுமே உங்களுக்கு நனாக்கி வில்லேஜுக்கு போனதுக்கு அப்புறம் தேவைப்படாது, பட் இந்த ரியல் வேர்ல்ட்ல வாழ போற இந்த ஒரு பஸ் டிரைவருக்கு தேவைப்படும், சோ அதனால நம்ம அவர்கிட்ட கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லும் போது அங்க இருக்கிறவங்களா ஓரளவுக்கு யோசிப்பாங்க. பட் இருந்தாலும் ஆப்வியஸ்லி அந்த காசு வச்சுட்டு எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்லி எல்லாத்தோடைய பர்ஸையும் அவங்க கிட்ட இருக்கிற காசையும் அந்த பஸ் டிரைவருக்காக அந்த மிகாகையை வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுப்பான். கூடவே சொல்லுவான் இந்த மாதிரி நாங்க இந்த நனாக்கி வில்லேஜுக்கு வந்திருக்கோங்கிற விஷயத்த நீ வேற யாருக்கிட்டையாவது சொன்னனு வையன், எங்க எல்லாரையும் இந்த ஒரு இடத்துக்கு நீ கூட்டிட்டு வந்துட்டு எங்க இருக்கிற காசு எல்லாத்தையும் அடிச்சு பிடிங்கிட்டு இந்த காட்டுக்குள்ளே நீ எங்களை விட்டுட்டு போயிட்ட அப்படிங்கிற மாதிரி தான் நாங்க கம்ப்ளைண்ட் கொடுப்போம், சோ அதனால நீ மூச்சு விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து அப்ப அந்த வல்கானா இருக்கிறான்ல அவன் அந்த பஸ் டிரைவர் கிட்ட இந்த காசெல்லாம் வச்சு நீ கொஞ்ச நாள் கண்டிப்பா ஜாலியா இருக்கலாம்னு நினைக்கிறேன், பிளஸ் ஏதோ நூடுல்ஸுக்கு முட்டை போட முடியல இல்ல அதையும் சேர்த்து போட்டுக்கோன்னு சொல்லி நக்கல் பண்ணிட்டு போவானா. ஆனா அந்த பஸ் டிரைவருக்கு பயங்கர கடுப்பாயிரும், என்ன இப்படி அசிங்கப்படுத்துறானுங்க அப்படின்னு யோசிக்கும் போது அப்ப அந்த பஸ்ஸோட டோர் வந்து யாரோ தட்டுற மாதிரி இருக்குமா, இவன் பார்த்து பயங்கரமா ஷாக் ஆயிடுறான். இன்னொரு பக்கம் இவங்க எல்லாருமே அப்படியே சாப்பிடறதுக்கு பொருட்கள்லாம் எடுத்து வந்து போல, சோ அது எல்லாத்தையுமே கேரி பண்ணிட்டு வந்துகிட்டு இருப்பாங்களா, யாரும் தனியா போயிடாதீங்க ஒன்னா வந்துகிட்டு இருங்க அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கும் போது அவங்க கூட இந்த மாதிரி அந்த ஸ்னைப்பர் பொண்ணு அந்த பையன் அவங்க ரெண்டு பேரு பிளஸ் ஒரு மேனாமினிக்கு பொண்ணு ஒருத்தர் இருப்பா, அதுக்கப்புறம் அந்த கப்பல் இப்படி இருக்கும் அந்த மிட்சுமோனி அந்த மசாக்கிங்கிற பொண்ணு இருக்கிறாள், சோ அவகிட்ட பேசலான்னு போகும்போது நம்ம ஸ்பீட் ஸ்டார் தடுத்துட்டு நீ பசங்க ஸ்கூல்ல படிச்சிருக்கீங்கிறது எனக்கு ரொம்ப நல்லா தெரியும், ஆனா அதுக்காக நீ பொண்ணுங்கிட்ட இவ்வளவு ஈஸியா விழுகிறது அப்படிங்கிறது உனக்கு நல்லது இல்ல சாம்பு மௌனி அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க, இல்ல நான் அப்படிலாம் கிடையாது அப்படின்னு சொல்லுவானா. அப்போ அந்த லைன் அப்படிங்கிற அந்த ஒரு பொண்ணு வந்துட்டு என்ன நீங்க ரெண்டு பேரும் ஒன்னாவே சுத்திட்டு இருக்கிறீங்க க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸோன்னு கேட்க, ஆமா நாங்க வந்து சின்ன வயசுல இருந்து ஃப்ரெண்ட்ஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்பீட் ஸ்டாரோட உண்மையான பேரையே சொல்ல வந்துருவான். இல்ல இல்ல அவன் ஸ்பீட் ஸ்டார் தான், நாங்க ஸ்கூல் படிக்கும் போது என்ன இந்த மாதிரி பசங்க எல்லாம் புள்ளி வந்து பண்ணிக்கிட்டு இருப்பாங்க, பட் அப்பவும் அவன் தான் வந்து என்ன வந்து காப்பாத்துவான், சோ அப்ப இருந்து நான் என்ன தப்பு பண்ணாலுமே அவன் வந்து பயங்கர கடுப்பாவும் அவன் சொல்ற விஷயங்கள்லாம் செஞ்சேன் அப்படிங்கும் போது அது எல்லாமே இது வரைக்கும் எல்லாம் கரெக்டா தான் போயிட்டு இருந்திருக்குது, சோ அவனை நான் ரொம்ப நம்புறேன்னு சொல்லிக்கிட்டு இருப்பான். அப்ப திடீர்னு அந்த இடத்துல ஒரு பொண்ணு வந்து பயங்கரமா அலறுவாளா, என்னன்னு பார்த்தா அந்த இடத்துல ஒரு பெரிய காலடி தடை வந்து இருக்கும், மேபி ஒரு கரடியா இருக்குமோன்னு சொல்லி எல்லாரும் வந்து பயப்படுறாங்க. பட் இருந்தாலும் கரடியோட காலடி தடை இன்னுமே இருக்கும்லன்னு யோசிச்சுட்டு என்னவா இருந்தா என்ன எல்லாரும் ஒன்னாவே இருங்க தனியா போயிடாதீங்கன்னு சொல்லிட்டு அப்படியே நடந்து வந்துகிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமா அப்படியே காலையில விடிய காலை ஆக ஆரம்பிக்கும் போது அந்த இடத்துல ஒரு குட்டியோண்டு ஒரு பிரிட்ஜ் வந்து இருக்குது, அதை கிராஸ் பண்ணி போனா அதுல ஒரு டவுன் இருக்குது. சோ அந்த நனாக்கி வில்லேஜ் அப்படிங்கிற அந்த ஒரு வில்லேஜுக்கு வந்துடுறாங்க. பிளஸ் அந்த ஹருக்கோ அப்படின்னு சொல்லி அந்த ஒரு பொண்ணு இருப்பாள், அவகிட்ட அவளா மேக் பண்ண இந்த ஒரு வில்லேஜோட ஒரு மேப் வந்து இருக்கும், அதை யூஸ் பண்ணி தான் இந்த ஒரு வில்லேஜுக்கே இவங்க வந்து இருப்பாங்களா. அதுக்கப்புறம் சூரியன்லாம் வந்துட்டு அந்த இடத்துல வந்து பளிச்சுன்னு வெளிச்சம்லாம் வந்துருமா. ஓகே ஃபைன் போகலான்னு பார்க்குது. அப்ப அந்த ஆர்கனைசர் நம்ம மிட்சுமோனை வந்து நிறுத்திட்டு தம்பி ஒரு சைடு இங்க இருக்கிறவங்க யாராவது இருக்கிறாங்களான்னு சொல்லி போய் பாப்போம்னு சொல்லிட்டு அந்த ஊர்ல இருக்கிற ஒவ்வொரு வீட்டையும் போய் செக் பண்ணி பார்த்துக்கிட்டு இருப்பாங்களா. பட் எந்த வீட்லயுமே யாருமே இருக்க மாட்டாங்க. பிளஸ் அங்க வீட்டுக்குள்ள படிஞ்சிருக்க குப்பைகள்லாம் பார்க்கும்போது
கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு மேல இந்த குப்பையெல்லாம் அப்படியே இருக்குது போல அப்படின்னு அங்க இருக்கிறவங்க எல்லாம் யோசிப்பாங்க. சோ இந்த என்டையர் வில்லேஜ்லயே வந்து யாருமே கிடையாது, எல்லாமே வந்து அப்படியே போட்டபடிக்கு இருக்குது. பட் எல்லாமே வந்து நல்லா தான் இருக்குது. சோ மேபி என்ன நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தியரி வந்து சொல்லிக்கிட்டு இருப்பாங்களா. அப்ப அந்த லைனுங்கிற பொண்ணு எல்லாரும் செத்து போயிருந்தா என்ன பண்றதுன்னு சொல்ல, அதெல்லாம் செத்து போயிருந்திருக்க மாட்டாங்க, எல்லாமே வந்து நல்லா தான் இருக்குதுமாங்களா. ஒருவேளை மெயின் ஸ்ட்ரீம் சொசைட்டில இருந்து தள்ளி இருக்கிறங்காட்டி ஏதோ ஒரு டிசீஸ் எல்லாருமே இறந்து போயிருப்பாங்களா அப்படின்லாம் பயமுறுத்திக்கிட்டு இருக்கும் போது அங்க லவ் பான் அப்படின்னு சொல்லி ஒரு பொண்ணு இருப்பாள்ல, அவ இந்த மாதிரி ஒருவேளை இங்க இருக்கிற எல்லாரும் கிரிமினல்ஸா இருப்பாங்களோ, அவங்க எல்லாரும் வந்து அப்படியே இறந்து போயிருந்திருப்பாங்களோ, போட்டு தள்ளிந்திருப்பாங்களோ அப்படின்லாம் சொல்லி அவ ஒரு பக்கம் பயமுறுத்த. ஆனா அப்ப அந்த வல்கானா டே போதுண்டா, உங்களோட தியரி எல்லாத்தையும் நீங்களே உங்க மண்டைக்குள்ள வச்சுக்கோங்க, இந்த இடத்துல நம்ம புதுசா ஒரு வாழ்க்கையை வந்து ஆரம்பிக்கிறதுக்காக வந்திருக்கோம், புது வாழ்க்கைக்காக நமக்கு இந்த இடத்துல ஆல்ரெடி இருக்கிறவங்களா இருக்கணுங்கிற அவசியம் வந்து கிடையாது, ஒத்துக்கிட்டு வந்த வேலையை மட்டும் பார்ப்போம் அப்படின்னு சொல்லும் போது. ஆனா அப்ப அந்த ஹருக்கோங்கிற அந்த ஒரு பொண்ணு இருக்கிறாள், அந்த ஒரு லேடி, அவங்க இந்த மாதிரி நான் எதுக்கோ ஒரு தடவை இங்க இருக்கிற எல்லா இடத்தையும் செக் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போவாங்கல்ல. ஆனா அப்ப அந்த மசாக்கி கிட்ட நம்ம மிட்சுமோனே வந்து அப்படியே பேசலான்னு போகும்போது கரெக்டா அந்த ஈவ் மாய் அப்படின்னு ரெண்டு பொண்ணுங்க இருப்பாங்கல்ல, சோ அவங்க அந்த மிட்சுமோனே வந்து கூட்டிட்டு போகும்போது இதை பார்த்தா அந்த டொசைமான் அப்படிங்கிறவன் பரவாயில்ல மிட்சுமோனே பொண்ணுங்கிட்ட பயங்கர பாப்புலரா இருக்கிறானே அப்படின்னு சொல்லும்போது, ஆனா அதுக்கு அந்த ஸ்னைப்பர் பையன் நம்ம வந்தது சர்வை பண்றதுக்காக ஜாலி பண்றதுக்காக கிடையாது, கூட சுத்துறோம் அப்படிங்கும் போது தேவையில்லாம அவங்களுக்கும் சேர்த்து நாமளே வேலை பார்த்து நம்ம ஸ்டெமினா தான் போகும், அதனால சிங்கிளே சிவம்னு வாங்கடான்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போக. அதுக்கப்புறம் எல்லாருமே அந்த வில்லேஜ்ல வந்து என்ன இருக்குதுன்னு சொல்லி சுத்தி பார்த்துக்கிட்டு இருப்பாங்களா. ஆனா அப்ப அதுல ஒத்தகன ஒருத்தர் இருக்கிறான்ல, அவனோட நிக் நேம் வந்து ஜாக் அப்படிங்கிற மாதிரி சம்திங் ஏதோ வருமா. சோ ஜாக் அப்படிங்கிற அதே பேர்ல இன்னொரு பையனுமே இருப்பான். அவங்கிட்ட போயிட்டு என்னடே ஜாக் அப்படிங்கிற என் பேர் வந்து என்ன காப்பி அடிச்சுக்கிட்டு சொல்லி அவனை தேவையில்லாம போய் ஒம்பளுத்துக்கிட்டு இருப்பானா. இன்னொரு பக்கம் அந்த வல்கானா இருக்கிறான்ல, சோ அவன் ஒரு செட் ஆஃப் பீப்புளை வந்து கூப்பிட்டு அப்படியே அங்க இருக்கிற இடத்த வந்து சுத்தி பார்த்துக்கிட்டு இருக்கும் போது, ஆனா அதுல அந்த ராப்பர் ஒருத்தர் இருக்கிறான்ல, அவன் அந்த மசாக்கி அப்படிங்கிற அந்த ஒரு பொண்ணை பார்த்துட்டு ஏதாவது ஒரு பொண்ணு வந்து தேவை, இந்த பொண்ணை வந்து பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி வா பாப்பா நம்ம வேற ஒரு இடத்துல போய் சுத்தி பார்ப்போம்னு சொல்லி வலுக்கட்டாயமா அந்த மசாக்கிங்கிற அந்த ஒரு பொண்ணை வந்து இழுத்துட்டு போவானா. இன்னொரு பக்கம் இந்த மிட்சுமோனேவை அந்த ஈவுங்கிற பொண்ணும் அந்த மாய்ங்கிற பொண்ணு கூட்டம் வந்திருப்பாங்களா, பார்த்தா அந்த இடத்துல போர்வெல் அடிக்க வச்சுட்டு இருப்பாங்களா. அப்ப அந்த ஈவ் அங்கிருந்து போய் எங்க அந்த பொண்ணு போயிட்டான்னு கேட்கும் போது அவ மத்த பொண்ணுங்கிட்ட போய் சேர்ந்துக்கிட்டான். அப்புறம் இந்த மாதிரி போர்வெல்ல நான் அடிச்சதே இல்லையேன்னு சொல்லி அந்த மாய்ங்கிற பொண்ணு நம்ம மிட்சுமோனேவை வந்து கரெக்ட் பண்றதுக்காக ட்ரை பண்ண. அப்ப அந்த மிட்சுமோனே பரவாயில்லையே நீ நான் டச் பண்ணும்போது கூட எனக்கு வந்து எந்த ஒரு ஃபீலும் வரலையேமானா. இல்ல புரியலன்னு கேட்க, அது ஒண்ணும் கிடையாது, இந்த ஸ்பீட் ஸ்டார் இருக்கிறான்ல அவன் கிட்ட சொன்னா இந்த மாதிரி எந்த பொண்ணா இருந்தாலும் நான் வந்து வலிக்கு விழுந்துடுறேன் அப்படின்னு. ஆனா எந்த பொண்ணா இருந்தாலும் நான் வலிக்கு விழுகிற மாதிரி தெரியல, எனக்கு பிடிச்சிருந்தா மட்டும் தான் நான் வலிக்கு விழுகிற மாதிரி இருக்குதுன்னு சொல்ல. அவ்வளவுதான் அந்த பொண்ணு கடுப்பாயிருவா. ஏண்டா டே என்ன நான் அழகா இல்லன்னு என்ன கலாய்க்கிறியான்னு சொல்லிட்டு அவன் அங்கிருந்து போக. இல்ல நான் அப்படி எதுவும் சொல்ல வரலன்னு சொல்லிட்டு அவன் பின்னாடியே போவானா. ஆனா அப்ப அங்க பொதர்ல வந்து சம்திங் ஏதோ சத்தம் கேட்கும். அது யாருன்னு பார்த்தா அந்த பஸ் டிரைவரா தான் இருப்பாரு. ஆனா அவரு வந்துட்டு அங்க இருக்கிற எல்லார்கிட்டயும் இந்த மாதிரி நான் தான் இந்த இடத்துல இருக்கிற ஒரே ஒரு பெரிய ஆளு, அதாவது ஒரே ஒரு அடல்ட், சோ நீங்க எல்லாருமே சின்ன பசங்களா இருக்கிறீங்க போது உங்களை எல்லாம் தனியா விட்டுட்டு போறீங்க எனக்கு மனசு இல்ல, சோ அதனால உங்களை வந்து பாதுகாக்கிறதுக்கு இந்த இடத்துல நான் இருக்க போறேன் அப்படின்லாம் சொல்லும் போது, ஆனா அப்போ அதுல டிடெக்டிவ் அப்படின்னு சொல்லி ஒரு பேர் வச்ச ஒரு பொண்ணு வந்து இருப்பாள, அவன் நேரம் அந்த ஆர்கனைசர் கிட்ட போயிட்டு எனக்கு ரொம்ப நேரமா ஒரு டவுட் வந்து இருக்குது, இந்த இடத்துல இந்த வில்லேஜ்ல யாருமே இல்லங்கும் போது இந்த வில்லேஜ் பத்தின இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யார் கொடுத்துருப்பா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து கேட்க, ஈவன் மிக்காகே அப்படின்னு ஒரு பையன் ஒருத்தர் இருப்பானா, அவனுக்கும் அதே டவுட் தான் இருந்திருக்கும். சோ அவனும் அதே தான் கேட்பான். ஆனா அப்ப அந்த ஹருக்கோங்கிற அந்த ஒரு பொண்ணு வந்து சொல்லுவா, இந்த மாதிரி நான் இந்த ஊரை சுத்தி இருக்கிற ஃபோக்லோர் எல்லாத்தையும் வந்து ரிசர்ச் பண்ணிக்கிட்டு இருந்தேன், அந்த டைம்ல தான் இந்த நனாக்கி வில்லேஜ் அப்படிங்கிற இந்த வில்லேஜை பத்தி கேள்விப்பட்டேன்னு சொல்லுவாளா. கேள்விப்பட்டதெல்லாம் இருக்கட்டும், லொகேஷன் உனக்கு எப்படி கிடைச்சதுன்னு கேட்க, அண்ட் அப்பதான் இந்த மாதிரி ஒரு அன்னோன் இமெயில் ஒன்று வந்து இருந்திருக்குமாமா. சோ அந்த ஒரு இமெயில தான் இந்த வில்லேஜை பத்தின மேப் எல்லாமே வந்து இருந்திருக்குன்னு சொல்லுவா. எங்க ப்ரூஃபுக்கு அந்த இமெயில காட்டுங்கும் போது இல்ல இந்த இடத்துல சிக்னல்லாம் இருக்காது, அதனால லேப்டாப் கொண்டு வரது வேஸ்ட்னு சொல்லிட்டு அதை நான் எடுத்துட்டு வரலங்கும் போது, அப்படின்னா எங்களுக்கு உங்க மேல சந்தேகமா இருக்குதுன்னு சொல்லி அங்க இருக்கிற எல்லாருமே ஒரு மாதிரி டவுட் படும்போது, ஆனா அப்ப அந்த வல்கானாவோட டீம் இருக்குது இல்ல, அவங்கள வந்துட்டு அந்த மசாக்கி ஒரு பொண்ணும் அந்த ராப்பரையும் வந்து காணோம்னு சொல்ல, அப்ப அந்த லைனுங்கிற பொண்ணு இந்த வில்லேஜ் வேனிஷ் வில்லேஜ் தானே சொல்லுவாங்க, பேருக்கு ஏத்த மாதிரி வில்லேஜுக்கு வந்தவங்க உடனே காணாம போயிட்டாங்களா அப்படின்னு கமெண்ட் அடிக்கும் போது, அப்புறையும் அந்த மசாக்கிங்கிற பொண்ணையும் சொல்லிட்டு அந்த வல்கானா கூட போனவங்கள வந்து சொல்லுவாங்களா. நான் அப்ப அங்க இருக்கிறீங்களா பயப்படும் போது அதுல அந்த தொப்பி போட்டவன் எங்கேயாவது ஓரமா ஒதுங்கி இருப்பாங்கப்பா அப்படின்னு சொல்ல, இதை கேட்ட மிக்காகே கடுப்பாகும், டே அப்படிலாம் தப்பா பேசாதன்னு சொல்லும்போது, ஈவன் அந்த மிக்காகே அப்படி பையன் இருப்பான்ல அவனுமே சொல்லுவான், இந்த இடத்துக்கு நாம ஒரு அன்வெரிஃபைடான ஒரு இமெயில நம்பி தான் வந்திருக்கோம், சோ அப்படி இருக்கும்போது இந்த இடத்துல இருக்கிறது எல்லாமே வந்து டேஞ்சர் தான், அதனால பார்த்து இருக்கணுங்கும் போது அவங்களுமே ஆமா ஒழுங்கா இந்த இடத்த வந்து செக் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கேன். இவ்வளவு நேரம் நாங்க செக் பண்ணிட்டு வந்தோம், எங்களை பத்தி என்ன லூஸ் மாதிரி தெரியுதான்னு சொல்லிட்டு அந்த வல்கானா சொல்ல மாட்டான், பட் அவங்க கூட இருக்கிறவங்களா சொல்லுவாங்களா. சரி இவ்வளவு பேசிக்கிட்டு இருக்க வேணாம், முதல்ல அவங்க ரெண்டு பேரும் தேடி கண்டுபிடி
கண்டுபிடிப்போம்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற எல்லாருமே வந்து அப்படியே பாத்துக்கிட்டு இருப்பாங்க, தேடிக்கிட்டு இருப்பாங்க. ஆனா அப்பாங்க அந்த ஈவுங்கிற பொண்ணு வந்து அலறுவாளா, என்னன்னு பார்த்தா அங்க மரத்துல வந்து ஒரு கிளாவை யூஸ் பண்ணி பயங்கரமா யாரோ அட்டாக் பண்ண மாதிரி இருக்குது. பிளஸ் அப்படியே ரத்தம் வந்து இருக்கு. ஆஹா, என்ன பெரிய ஒரு கரடி அப்படின்னு சொல்லி எல்லாரும் பயந்து போயிருவாங்களா. அப்ப அந்த ஸ்னைப்பர் பையனும் அந்த பொண்ணு இருக்கிறாங்கல்ல, சோ அவங்க ரெண்டு பேருமே ஹே யாரும் பயப்படக்கூடாது, எல்லாரும் வந்து அலர்ட்டா இருக்கணும், யாராவது துரத்தமா இருந்துச்சுன்னா வேகமா ஓடி போகணும். ஆனா அதே நேரத்துல உங்களை அட்டாக் பண்ற மாதிரி அந்த மிருக கிட்ட வந்துருச்சுன்னா உங்க வயித்தையும் உங்க தலையும் தான் நீங்க ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்னு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். டக்குன்னு அந்த இடத்துல ஏதோ சவுண்ட் கேட்டோன்னே அப்படியே அலறி அடிச்சு ஓட ஆரம்பிச்சிருவாங்களா. இப்பதான்டா பயப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருந்தேன்னு யோசிக்க, அப்ப அந்த இடத்துல அந்த மிட்சுமோனே ஏதோ ஒரு கண்ணை வந்து பாப்பானா, பயந்து அப்படியே பின்னாடி ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கும் போது கீழே வலிக்கு விழுந்துருவான். அந்த மலையில இருந்து கொஞ்சம் தூரம் அப்படியே உருண்டு விழுகும் போது அந்த இடத்துல அந்த பொண்ணு இருக்கிறாள் அந்த மசாக்கிங்கிறவ அவ வந்துகிட்டு இருப்பா. அதுக்கப்புறம் அவளை திருப்பியும் எல்லாரும் இருக்கிற அந்த ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு வரும்போது இந்த மாதிரி அந்த ராப்பருக்கு என்னாச்சுன்னு கேட்க, ஆனா அப்பதான் அந்த வந்து இவளை தனியா ஒரு இடத்துக்கு வா போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போயிருந்திருப்பான். அண்ட் போன இடத்துல அந்த ராப்பர் வந்து சம்திங் எதையோ நோட் பண்ணியிருந்திருப்பானா, அது என்னன்னு பாக்குறதுக்காக அந்த காட்டுக்குள்ள போயிருந்திருப்பான். ஆனா கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த ராப்பர் வராதங்காட்டி என்னன்னு சொல்லி இந்த பொண்ணும் போகும்போது நம்ம மிட்சுமோனே எப்படி அப்படியே வலிக்கூட்டி கீழே விழுந்திருப்பானோ அதே மாதிரிதான் இவ்வளவு கீழே விழுந்திருப்பாளா. சோ அவ்வளவுதான் எனக்கு தெரியும்னு சொல்லும் போது அப்ப அங்க இருக்கிற ஒரு பையன் அவ பொய் சொல்றா மைலாட், அவளோட ஸ்கர்ட் வந்து கிழிஞ்சிருக்குது பாரு, பிளஸ் கழுத்துலயே அடிபட்டு இருந்திருக்குது. கண்டிப்பா அந்த ராப்பர் ஏதோ ட்ரை பண்ணியிருந்திருக்கான், அது வந்து பிடிக்காதங்காட்டி இவ கத்தியிருந்திருக்கா. சோ பயந்து போய் அந்த ராப்பர் ஒளிஞ்சிருந்திருக்கான் அப்படின்லாம் சொல்ல, என்னது இந்த மசாக்கியா அந்த ராப்பர் ஹராஸ் பண்றதுக்காக ட்ரை பண்ணியிருந்திருக்கானு சொல்லி அந்த லவ் பான் அப்படின்னு ஒரு பொண்ணு இருப்பாளா, அவ வந்து டென்ஷன் ஆகுவா. எப்படி எப்படி ஒரு மனுஷன் இப்படி மிருக மாதிரி நடந்துக்குவான் அப்படிங்கிற சொல்லி கத்திக்கிட்டு இருக்கும் போது, எப்பா பொண்ணே கொஞ்சம் கம்முனு அவ நல்லா தானே இருக்கிறான்லாம் சொல்லிட்டு இருக்கேன். அப்ப அந்த மிகாகேங்கிற அந்த ஒரு பையன் வந்துட்டு, நீ சொல்றது வந்து அந்த அளவுக்கு நம்புற மாதிரி தெரியல, உன்னை நாங்க வந்து வேணும்னே கேட்கிறோம் அப்படின்னு கிடையாது, பட் இந்த இடத்துல நீ சொல்ற விஷயங்களை வச்சுதான் எங்களோட உயிர் வந்து தப்பிக்க போதா இல்லையா அப்படிங்கிற விஷயமே எங்களுக்கு தெரியும். சோ அதனால எந்த ஒரு விஷயத்தையும் மறைக்காம நீ சொல்லு அப்படிங்கிற மாதிரி கேட்கும் போது, இல்ல நான் சொல்றது எல்லாமே உண்மைதான் அப்படின்னு அப்பவும் அந்த மசாலாம் போது, அப்ப அந்த மிகாகே சரி உண்மையாவே இருந்துட்டு போகட்டும், பட் மலையில நீ உருண்டு கீழே விழுகும் போதுன்னு சொல்லி இன்னொரு கேள்வி கேட்க வர, அப்ப மிட்சுமோனே உள்ள போந்துட்டு போதும் போதும் நிறைய கேள்வி கேட்டுட்டீங்க, இப்பதான் கீழே விழுந்து எந்திரிச்சிருந்திருக்கா. சோ அப்படி இருக்கும் போது அவளே நிறைய ஷாக்ல இருப்பா, எதுக்கு தேவையில்லாம இவ்வளவு கேள்வி கேட்கறீங்கன்னு சொல்லி அவளை டிஃபெண்ட் பண்ண. அப்ப ஸ்பீடு மிட்சுமோனே கிட்ட, ஆமா இப்ப எதுக்கு அந்த பொண்ணுக்கு நீ வக்காலத்தை வாங்கிட்டு இருக்கிறேன்னு கேட்க, கரெக்டா ஒரு பொண்ணு அந்த மசாக்கி உனக்கு என்ன தெரியுங்கிற விஷயத்த வந்து நீ உடனே சொல்லி ஆகணும், ஏன்னா நீ சொல்றத வச்சுதான் இந்த இடத்துல வந்து எங்கனால இருக்க முடியுமா இல்லையாங்கிறதே தெரியும், சோ ப்ளீஸ் எதையுமே வந்து மறைக்காத அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கும் போது, அப்பவும் அந்த மசாக்கி வந்து இல்ல நான் சொன்னதெல்லாம் உண்மைதான் சொல்லிட்டு இருப்பாளா, என்னால இதை ஏத்துக்க முடியல, நான் இந்த இடத்துல ஒரு புது வாழ்க்கையை வாழ்றதுக்காக தான் வந்தேன், இந்த மாதிரி சாகறதுக்காக கிடையாதுங்கும் போது அங்க இருக்கிற மரமே, ஆமா நாங்க ஒரு நியூ லைஃப் வந்து ஸ்டார்ட் பண்றதுக்காக தான் வந்தோம், இந்த மாதிரி கரடி கையிலயோ இல்ல பேர் தெரியாத ஒரு விஷயத்துல சாக வரல அப்படின்லாம் சொல்லி பேசிக்கிட்டு இருக்க. ஆனா அதுல சில பேர் மேபி இந்த மாதிரி பஸ் வந்து இன்னும் அதே இடத்துல தான் இருக்கும், கம்மன் இங்க இருந்து கிளம்பலாமா அப்படின்லாம் யோசிப்பாங்களா. அப்ப அந்த பஸ் டிரைவர் இருக்கிறாருல, அவரு இந்த மாதிரி எல்லாருமே இந்த இடத்த விட்டு போறீங்கன்னா அது வேற, பட் யாராவது ஒருத்தர் இந்த இடத்துல இருக்க போறீங்க அப்படின்னாலும் உங்களை பாதுகாக்கிறதுக்காக இருக்க வேண்டியது என்னோட கடமை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பானா. ஆமா ஆமா நல்ல கடமை பார்த்தியா, எவனோ முட்டை இல்ல அப்படின்னு சொல்லி ஆக்சிடென்ட் பண்ண பார்த்தவன் அப்படின்னு சொல்லி அந்த ஒத்தகனை கலாய்ச்சிட்டு இருப்பான். இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தா அந்த வல்கானா பயங்கர கடுப்பாயிட்டு, டே பொத்துங்கடா சும்மா எப்ப பார்த்தாலும் கத்திக்கிட்டு, என்னமோ நீங்க இந்த இடத்த விட்டு கிளம்புறீங்கன்னா கிளம்புங்க, பட் ஒரு விஷயத்த நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த வில்லேஜ்ல நீங்க இருக்கிறத விடவுமே இந்த மலையில நீங்க திருப்பி நடந்து போறதா வந்து ஹைலி டேஞ்சரஸான ஒரு விஷயம். நான் முதல்ல போய் அந்த ராப்பருக்கு என்னாச்சு அப்படின்னு அவனை போய் கண்டுபிடிக்க போறேன், என் கூட இஷ்டங்க இல்லைன்னா வராதீங்கன்னு சொல்லிட்டு அங்கிருந்து போவேனா. அதுல ரெண்டு பேர் எதுக்கு தேவையில்லாம கெட்ட பேர் வாங்கிட்டுன்னு சொல்லிட்டு அந்த வல்கானா கூட போகும்போது, அப்ப அங்க இருக்கிற மத்தவங்க எல்லாருமே அந்த இடத்துல ஒரு மாதிரி அமைதியா நின்னுகிட்டு இருப்பாங்களா. அப்ப அந்த ஆர்கனைசர் சரி யாராவது இந்த இடத்த விட்டு கிளம்புறதுக்காக ரெடியா இருக்கிறீங்களான்னு கேட்க, பஸ் இருந்தா போலாம் அப்படின்னு சொல்லும் போது ஓகே அப்படின்னா யாரும் போக மாட்டாங்கன்னு தெரியுது. ஃபைன், இந்த இடம் வந்து டேஞ்சர் அப்படின்னு கன்ஃபார்ம் ஆயிருச்சு, பட் இந்த இடத்துல எப்படி சர்வைவ் ஆகுறோம் அப்படிங்கறதான மேட்ரு. சோ அதனால வாங்க நம்ம எல்லாரும் ஒரு குரூப்பா பிரிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு எல்லாரையும் வந்து தனித்தனி குரூப்பா பிரிச்சுக்கிட்டு இருப்பாங்க ஒர்க் பண்றதுக்காக, சர்டன் வேலை எல்லாத்தையும் பிரிச்சு கொடுக்கறதுக்காக. ஆனா அப்ப அந்த மசாக்கிங்கிற பொண்ணு அந்த குரூப் விட்டு அப்படியே தனியா போவாளா, எங்கடா போறான்னு சொல்லிட்டு பின்னாடியே அந்த மிட்சுமோனேயும் போகும்போது, அப்ப அந்த மசாக்கி சொல்லுவா, எனக்கு சப்போர்ட் பண்றதுக்காக நீ வந்தனா நீயும் என்ன மாதிரியே தனியா இருவேன் அந்த குரூப்பை விட்டுன்னு சொல்ல, அதை பத்தி நான் கவலைப்பட்டு எந்த தப்பும் பண்ணிருக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும்னு சொல்லுவானா. அதெல்லாம் உனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு அவங்க இருந்து ஓடி போயிருவா. அப்ப அந்த ஸ்பீடு வந்துட்டு, நான் தான் சொன்னேன்லடா எப்ப பார்த்தாலும் நேத்து மீட் பண்ண பொண்ணை புரிஞ்சுக்க முடியுங்கிற ஒரு மனப்பான்மை உனக்கு, நான் சொல்றேன் பாரு, சின்ன வயசுல இருந்து நான் சொன்ன விஷயம் எல்லாமே வந்து கரெக்டா தான் நடந்திருக்குது. ஜூனியர் ஹை ஸ்கூல்ல உன்னை யாருமே வந்து எந்த ஒரு தொல்லையும் பண்ணதே இல்ல தானே, இது வரைக்கும் எல்லாம் கரெக்டா போயிருக்குன்னா இனிமேல் கண்டிப்பா கரெக்டா தான் போகும், அதனால நான் சொல்றதை மட்டும் பொத்திட்டு கேளுன்னு சொல்லுவான். ஆனா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குரூப் எல்லாம் பிரிச்சிருந்திருப்பாங்களா. சோ அதுல அந்த தொசாய்மா இருப்பான்ல, அவன் எனக்கு பசிக்குதுன்னு சொல்லும்போது, ஆனா அப்பதான் அங்க இருக்கிற எல்லாரும் ஆமா ஆமா இவ்வளவு பெரிய பிரச்சனையில நம்ம சாப்பிடறதே மறந்துட்டான்ல அப்படின்னு ரியலைஸ் பண்ண, அங்க இருக்கிற பொண்ணு நான் இங்க ஃபார்ம்ல
வாழன்னு பார்த்தான்னு சொல்லுவாளா, போய் பாக்குறாங்க. பார்த்தா அந்த இடத்துல நிறைய காய்கறிகள் இருக்கும். ஒருவேளை இது எல்லாத்தையும் இந்த வில்லேஜ்ல ஏற்கனவே இருந்தவங்க தான் வளர்த்தி மெயின்டைன் இருப்பாங்களோ அப்படின்னு சொல்லும்போது, ஆனா அப்ப அதுல ஒரு பொண்ணு சரி சரி அவங்க யாராவது வந்து கேட்டாங்கன்னா உங்களுக்காக தான் இது எல்லாத்தையும் வந்து நாங்க அறுவடை பண்ணணும் பொய் சொல்லிக்கலாம்னு சொல்லிட்டு அதெல்லாம் எடுக்க ஆரம்பிப்பாங்களா. அப்ப அந்த ஹருக்கோ இருக்கிறாள், அவ அப்படியே அந்த லேண்டை வந்து பார்த்துட்டு இல்லையே இது வந்து பயங்கரமா வெல் மெயின்டைன்டா இருக்குது, ஒருவேளை நேத்து வரைக்கும் யாரோ இங்க இருந்த மாதிரியான ஒரு ஃபீல் தான் தருதுன்னு யோசிப்பா. அதுக்கப்புறம் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து அப்படியே சாப்பாடு வந்து சமைக்கிறாங்க. சமைச்சிட்டு அங்க இருக்கிற எல்லாருக்கும் வந்து பரிமாறிக்கிட்டு இருக்கும்போது, ஆனா அப்பா இன்னொரு பக்கம் அந்த வல்கா 2 பசங்க போயிட்டு அந்த தொலைஞ்சு போன ரேப்பர் வந்து தேடிக்கிட்டு இருப்பாங்கல்ல. அப்ப அந்த ஹருக்கோங்கிற பொண்ணு அந்த 2 பசங்க கிட்ட போயிட்டு சமைச்சாச்சு போய் சாப்பிடுங்கன்னு சொல்ல, அந்த 2 பசங்களும் வல்கானாவோட பெர்மிஷன் வாங்கினதுக்கு அப்புறம் தான் அங்கிருந்தே போறானுங்க. சரி நீயும் வந்து சாப்பிடு அப்படிங்கும்போது அதுக்கு வல்கானா இல்ல எனக்குலாம் தேவையில்லாம ஏன்பா இந்த அளவுக்கு டிட்டர்மைண்டா இருக்கிற, தொலைஞ்சு போனவனுக்காக நீ அந்த அளவுக்கு ரெஸ்பான்சிபிளா ஃபீல் பண்றியான்னு கேட்க, அந்த மண்ணாங்கட்டியில ஒன்றும் கிடையாது, என் கூட வந்தான் காணாம போயிட்டான் அதனால நான் அவனை தேடுறேன்னு சொல்லுவான். ஆனா அதுக்கப்புறம் அங்க இருக்கிற சில வீட்டுல அந்த மாதிரி ஃபூட்டான்லாம் இருக்குமா, பெட்டெல்லாம் இருக்கும், அதெல்லாம் எடுத்து பார்த்துக்கிட்டு இருப்பாங்க எதை யூஸ் பண்ணிக்கலான்னு. அப்போ அந்த ஒத்தக்கான ஒருத்தர் இருப்பான்ல, அவனுக்கும் அந்த ஜாக் அப்படிங்கிற மாதிரி பேர் வந்து முடியும். அவனோட பேருக்கும் இன்னொரு ஜாக் அப்படின்னு ஒருத்தர் இருப்பானா. சோ அவங்க 2 பேருக்கும் ஒருத்தன் வந்து கன்ஃபியூஸ் பண்ணி பேசிடுவானா. உடனே அந்த ஒத்தக்கான கடுப்பாயிருவான். டே ஜாக்கே நீ தேவையில்லாம என் பேரை வச்சுக்கிட்டு என் பேரை எல்லாரும் மாத்தி மாத்தி சொல்லிட்டு இருக்கிறாங்க, வேணும்னா உன் பேரை நீ மாத்திக்கிறா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த ஜாக் வந்து அவன் பயங்கரமா வந்து மட்டம் தட்டி பேசிக்கிட்டு இருப்பானா, நீ ஒரு காப்பி கேட்றா அப்படின்லாம். உடனே அந்த ஜாக் அங்கிருந்து போகும்போது கோலப்பையன் ஆர்குமெண்ட் பண்ண தெரியாம ஓடுறான் பாரு அப்படின்னு சொல்லி நக்கல் அடிக்க போனவன் ஒரு மண்வெட்டி எடுத்துட்டு வந்துட்டு நேரா அந்த ஒத்தக்கான போட்டு அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருவான். அவனோட ஜாக்கெட் எல்லாம் கிழிஞ்சிருமா, இது வந்து 20,000 அப்படிங்கிற மாதிரி சொல்லி கத்திக்கிட்டு இருக்கும் போது வேணான்னு சொல்லி நம்ம மிட்சுமோனி இருக்கிறான்ல, அவன் தான் அந்த ஜாக்க பின்னாடி இருந்து பிடிக்கிறான். உடனே மத்தவங்கள உள்ள வரும்போது அந்த ஜாக் அங்கிருந்து ஓடலான்னு பார்க்க அப்படியே போட்டு அவனை ஒரே அமுக்கிடுறாங்க. அதுக்கப்புறம் கூட்டு வந்து நடுவில் உட்கார வச்சுட்டு தம்பி உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்லாம் விசாரிச்சுக்கிட்டு இருக்க. அப்பதான் அந்த மாய் அப்படின்னு ஒரு பொண்ணு இருப்பாள்ல, அவ அப்படியே இது அவனா நீ ஜெயில இருந்து ரிலீஸ் ஆயிட்டியா அப்படின்னு யோசிப்பா. என்னன்னு பார்த்தா இந்த ஜாக்குங்கிறவன் எலிமெண்டரி ஸ்கூல் படிக்கும் போது அவனோட கிளாஸ்மேட்டையே கொலை பண்ணியிருப்பானாமா. இந்த விஷயம் அங்க இருக்கிற சில பேருக்கும் தெரியும். ஆமா இல்ல எவனோட கொலை பண்ண அந்த நியூஸ் நான் கேள்விப்பட்டேன்லாம் சொல்லுவாங்களா. அப்ப அதுல லவ் பான் அப்படின்னு ஒரு பொண்ணு இருப்பாள்ல, அவ வந்து அப்படியே துள்ள ஆரம்பிச்சிருவா. ஏன் ஒரு கொலைகாரன் அவனை சீக்கிரம் போட்டு தள்ளுங்க அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டு இருக்க. அப்ப மிட்சுமோனே தான் அந்த ஒரு ஒத்தக்கான தான் முதல்ல வம்பளுத்தான். அதுக்கப்புறம் தான் ஜாக் வந்து அட்டாக் பண்ண போனா. சோ மேபி அவன் ஸ்கூல் படிக்கும் போது கொலை பண்றதுக்கு சம்திங் ஏதோ ஒரு ட்ரிகர் ரீசனா இருக்கலாம் அப்படின்னு சொல்ல, இது அந்த ஜாக்கிக்கே ஷாக்கா தான் இருக்கும், எதுக்கு நமக்கு ஒருத்தன் வக்காலத்தை வாங்கிட்டு இருக்கிறான்னு. ஆனா அப்ப இந்த கலவரத்தை எல்லாம் பார்த்தா அந்த வல்கானா டே பொத்துங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஒரு ஜெயில் இருக்கிறது வந்து அவன் கண்டுபிடிச்சிருப்பான் ஒரு அண்டர் கிரவுண்ட்ல. சோ அங்க கொண்டு போய் அந்த ஜாக்கை பத்திரமா வச்சுட்டு நைட்டு ஃபுல்லா நான் அவனை பாத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, அப்போ அந்த ஹருக்கா அப்படிங்கிற பொண்ணு எதுக்கு நீ இதுக்குமே வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறேன்னு கேட்க, நான் மறுபடியும் சொல்றேன் நான் எந்த ஒரு விஷயத்துக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கவே இல்லங்கும் போது, நீ இந்த ஒரு சமூகத்தால சாகடிக்கப்பட்ட அப்படின்னு நீ தானே அந்த லெட்டர்ல எழுதுன அப்படின்னு அவ கேட்பா. ஆனா அந்த ஒரு லெட்டர் ஆக்சுவலி அந்த வல்கானா அந்த ஒரு ஆர்கனைசர் இருக்கிறான்ல அவனுக்கு தான் எழுதியிருந்திருப்பானா, அதை எதுக்கு அந்த நாய் உங்ககிட்ட காமிச்சான் அப்படிங்கிற சொல்லி டென்ஷன் ஆகும்போது அப்பதான் ஒரு பிளாஷ்பேக் வந்து காட்டுறாங்க. ஆக்சுவலி இந்த வல்கானா இருக்கிறான்ல ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனில வேலை பார்த்துட்டு இருந்திருப்பானா, இவன் ஒரு சாஃப்ட்வேரையுமே டெவலப் பண்ணியிருந்திருப்பான். பட் அதுல வந்து மிஸ்டேக் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அதோட மொத்த ரைட்டையும் வந்து அவங்ககிட்ட இருந்து புடிங்கி இருந்திருப்பாங்க போல. பட் அவனுக்கு நல்லா தெரியும் அது வந்து கரெக்டா தான் இருக்குது அப்படின்னு. சோ சொசைட்டில தன்னோட நேமை வந்து கம்ப்ளீட்டா எரேஸ் பண்ணிட்டாங்க, தன்னோட படைப்பை வந்து தங்கிட்ட இருந்து புடிங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி பயங்கர கடுப்பு. அதனாலதான் இந்த ஒரு சமூகம் அப்படிங்கிற இந்த ஒரு விஷயத்துல இருந்து நான் வெளியே வரணும்னு நினைச்சேன்னு சொல்ல, ஆனா அதுக்கு அந்த ஹருக்கா பட் நீ அந்த மாதிரி டிசிஷன் மாதிரி தெரியலையே, நீ இந்த ஒரு டூருக்கு வந்தக்கான ரீசன் புதுசா ஒரு லைஃப் ஆரம்பிச்சு புதுசான நண்பர்களை வந்து மேக் பண்றதுக்கு மாதிரி தான் இருக்குதுன்னு சொல்ல, கடுப்பாய் அந்த வல்கானா அவளை அட்டாக் பண்ணலான்னு போயிருவான். பட் இருந்தாலும் பொண்ணு உன்னை சும்மா விட்டு வைப்பேன்னு நினைக்காதன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்ப. இப்ப அப்படியே அன்னைக்கு நைட்டே நம்ம மிட்சுமோனி அப்படியே எந்திரிச்சு வருவானா. பார்த்தா அந்த இடத்துல அந்த மாய் இருக்கிறாள் அவன் நின்னுகிட்டு இருப்பா. என்ன பண்றேன்னு கேட்கும்போது, ஒன்னும் இல்ல நீ சொன்ன இல்ல மேபி அந்த ஜாக்கு யாராவது ஒருத்தங்க ட்ரிகர் பண்ணிருக்கலாம் அப்படின்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். அவன் வந்து எலிமெண்டரி ஸ்கூல் படிக்கும் போது அவனை வந்து நிறைய புள்ளி பண்ணுவாங்களாமா அப்படின்லாம் சொல்ல. ஆனா அப்ப அந்த இடத்துக்கு அந்த லவ் பான் அப்படின்னு ஒரு பொண்ணு இருப்பாள், அவருவாள் அவளுமே வந்துட்டு என்ன பண்றீங்க கேட்டுட்டு இந்த மாதிரி அந்த ஜாக் அப்படிங்கிறவனை வந்து நம்ம அங்க சிறையில் அடைச்சு வச்சிருக்கோம்ல, அவனை வந்து அடைச்சு வச்சா பத்தாது, அவன் ஒரு கிரிமினல், நம்ம 3 பேரும் ஒன்னா சேர்ந்து அவனை போட்டு தள்ளிடலாமா அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கேன். கொலை பண்றதெல்லாம் ரொம்ப தப்பான விஷயம், அதுவும் இப்படி தேவையில்லாம ஒரு முடிவெல்லாம் நம்ம எடுக்க கூடாது அப்படின்னு நம்ம மிட்சுமோனி சொல்லும்போது, ஆனா அந்த லவ் பண்ண வந்து அப்படியே ஒரு மாதிரி கிரேசி ஆயிருவா. அப்படியே கீழே வந்துகிட்டு இல்ல கொலகாரங்க எல்லாரையும் வந்து நம்ம போட்டு தள்ளணும், கிரிமினல்ஸ் யாரையும் வந்து விட்டு வைக்க கூடாது, அப்படி விட்டு வச்சா அது நமக்கு தான் ஆபத்துன்னு சொல்லிட்டு பித்து பிடிச்ச மாதிரி அப்படியே நம்ம மிட்சுமோனியை வந்து அந்த பிரிட்ஜ்ல இருந்து கீழே தள்ளி விட்டு ஆறு இருக்குமா, சோ அதுக்குள்ள வச்சு முதல்ல உன்ன சாகடிக்கிறேன்னு சொல்லி கழுத்தை நெரிச்சுக்கிட்டு இருக்கேன். அந்த லவ் பண்ணா முதல்ல தள்ளி விட்டு மிட்சுமோனே வேகமா ஓடுவானா. நான் அப்படி ஓடும் போது அந்த இடத்துல ஒரு டெட் பாடி போறத வந்து அவன் கவனிக்கிறான். பிளஸ் மிட்சுமோனே அந்த இடத்துல ஒரு பாடியை வந்து பார்த்துருப்பான்ல, சோ அதனால அங்க இருக்கிற எல்லா
எல்லாருமே உள்ள பூந்து அந்த ஆத்துல வந்து தேடிக்கிட்டு இருப்பாங்களா. மேபி ஏதாவது கல்லோட இடுக்குல வந்து மாட்டிருக்குமா என்னன்னு பாருங்கன்னு சொல்லிட்டு அந்த ராப்பரோட பாடியா இருக்குன்னு சொல்லி தான் தேடிக்கிட்டு இருப்பாங்க. ஆனா அப்படி அந்த தண்ணிக்குள்ள இறங்கி தேடும் போது சில பேர் வலிக்கு எல்லாம் கீழே விழுந்துகிட்டு இருக்க, ஒருவேளை நம்ம உண்மையாலே டெட் பாடியை வந்து பார்க்கலையோ, அது மேபி ஏதாவது மரக்கட்டையா இது இருக்குமோ அப்படின்னு சொல்லி அந்த மிட்சுமுனேக்கே ஒரு டவுட் வந்துருமா. ஆனா அப்ப அந்த ஆர்கனைசர் சரி நிறைய பேர் வலிக்கு விட்டு கீழே விழுந்துகிட்டு இருக்கிறீங்க, எங்கேயாவது மண்டைக்கு இது பிறந்துக்க போறீங்க, வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுவானா. பட் இருந்தாலும் அப்போ அந்த வல்கானா இல்ல நான் இன்னும் கொஞ்சம் டீப்பரா உள்ள போய் பாக்குறேன் அப்படிங்கும் போது அங்க இருக்கிற எல்லாருமே ஐயோ போதியா அப்படின்னு சொல்லி தடுத்துக்கிட்டு இருப்பாங்களா. அப்ப திடீர்னு அந்த இடத்துல காட்டுக்குள்ள ஒரு பயங்கரமான ஒரு சத்தம் வந்து கேட்கும். அவ்வளவுதான் அங்க இருக்கிற எல்லாரும் அப்படியே ஆஃப் ஆயிருவாங்க. என்ன கரடியா இருக்குமான்னு சொல்லிட்டு இனிமேலும் நாம இந்த இடத்துல வந்து தேடுறது அப்படிங்கறது வந்து உசிதமான செயல் கிடையாது, வாங்க போகலான்னு சொல்லி அந்த வல்கனை கூட்டி போயிடுறாங்க. ஆனா அதுக்கப்புறம் எல்லாரும் ரூம்குள்ள வந்து ஒன்னா டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்க, ரூமுக்கு வெளியில அந்த ஸ்னைப்பர் பையனும் அந்த பொண்ணு இருக்கிறாங்கல்ல, அவங்க ரெண்டு பேரும் கன்ஸை பத்திலாம் வந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க. இந்த கன் வந்து நாங்களாம் மேக் பண்ணது அப்படின்லாம் சொல்லி பேசிக்கிட்டு இந்த மாதிரி அந்த பொண்ணு வந்து ஒரு பர்சனை ஷூட் கூட பண்ணியிருக்கா அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு இருப்பாளா. ஆனா அதுவே உள்ள பேசிக்கிட்டு இருக்கிறவங்க ஓரளவுக்கு ஓகே விடிஞ்சிருச்சு, அந்த பையனை போய் தேடலாமா என்ன அப்படின்லாம் அந்த வல்கானா வந்து சொல்லும் போது, ஆனா வெளியில வந்து ஏதோ ஒரு விதமான சத்தம் வந்து கேட்டது, அது என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதுல ஒரு டிஸ்கஷன் வந்து போகும். அது ஒரு கரடியா இருக்குமா, இல்ல ஒரு சிங்கமா இருக்குமா, இல்ல வெறும் ஒரு மரம் உடையிற ஒரு சத்தமா இருக்குமா, இல்ல ஏதாவது சைரனா இருக்குமான்னு சொல்லி சம்பந்தமே இல்லாம எல்லாரும் வந்து பேசிக்கிட்டு இருப்பாங்களா. ஆனா அப்ப அந்த ஆர்கனைசர் அது என்னவா வேணா இருந்துட்டு போகட்டும், பட் கண்டிப்பா அந்த சத்தம் அப்படிங்கிறது கொஞ்சம் டேஞ்சரான ஒரு விஷயம் தான். ஈவன் நாம பகல்ல வந்து நடக்கும்போது கூட கேர்லெஸ்ஸா இருந்தவங்க போது அது என்னன்னு தெரியல, பட் நம்ம உயிருக்கு வந்து ஆபத்து இருக்குதுன்னு சொல்ல, அப்ப அந்த வல்கானா டே இந்த மாதிரி பயந்துகிட்டே இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பா அந்த ராப்பரை நம்மளால கண்டே பிடிக்க முடியாதுன்னு கத்துவான். அப்ப அந்த மிக்காகேங்கிற பையன் சரி ஆர்கனைசர் நீங்க என்ன பிளான் வச்சிருக்கீங்கன்னு கேட்க, பெருசா எதுவும் கிடையாது, இந்த இடத்துல இருக்கிறது கரடியா புலியா அப்படின்னு தெரியலனாலும் இங்க இருக்கிறது வந்து சேஃப் தான் அப்படின்லாம் சொல்லும்போது, ஆனா அதுக்கு மிக்காகே அதெல்லாம் எனக்கு வந்து தெரியாது, நான் இங்க இருந்து கிளம்புறேன், என் கூட வேற யாராவது வரீங்களா அப்படின்னு கேட்க, ஆனா அப்ப அங்க இருக்கிற எல்லாருமே வந்து ஆனா நம்ம கிளம்புறது வந்து இன்னும் ஹைலி டேஞ்சரஸ் இல்ல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்களா. பட் இந்த இடத்துல இருந்து சாகருக்கு ஒரே தடவை மூச்சு பிடிச்சிட்டு தம் கட்டிட்டு வேகமா இங்க இருந்து போயிட்டோம்னா எஸ்கேப் ஆயிடலாம்னு சொல்ல, அங்க இருக்கிற சில பேருமே ஆமா இந்த இடத்துல ஏதோ ஒரு மிருகம் வந்து நம்மள சாப்பிட்டுரும் அப்படிங்கிற பயத்திலேயே வாழ்ந்துகிட்டு இருக்கலாம் முடியாதுன்னு சொல்லுவாங்களா. ஆனா அப்போ அந்த மசாக்கி பொண்ணு இருக்கிறாள், அவ இந்த மாதிரி நம்மளால அவ்வளோ ஈஸியால இந்த மலையில வந்து ஏறி போயிட முடியாதுன்னு சொல்லுவா. இதை கேட்ட மத்தவங்க எல்லாம் ஏன் இந்த மலையில வந்து என்ன இருக்குது உனக்கு இதை பத்தி ஏதாவது விஷயம் வந்து தெரியுமா அப்படின்லாம் கேட்டுக்கிட்டு இருக்க, இல்ல எனக்கு அதெல்லாம் வந்து தெரியாது, பட் இருந்தாலுமே நாம இன்னும் அந்த ராப்பரை வந்து கண்டுபிடிக்கல, அது மட்டும் இல்லாம அந்த ஜாக் அப்படிங்கிறவனையுமே வந்து இங்க பிரிசன்ல தான் வச்சிருந்திருக்கோம், சோ இந்த மாதிரி ரெண்டு பேரை வந்து மலையில அப்படியே நம்ம வந்து விட்டுட்டு போறதா என்ன அப்படின்னு கேட்கும்போது, ஆனா அப்ப அந்த மிட்சுமுனே இருக்கிறான்ல அவனுமே ஆமா மசாக்கி சொல்றதெல்லாம் வந்து சரிதான், நம்ம ரெண்டு பேரை வந்து அப்படியெல்லாம் விட்டுட்டு போக முடியாதுல்ல, அவங்களும் நம்ம கூட தானே வந்திருக்காங்க, சோ அப்படி இருக்கும்போது நம்ம இங்க இருந்து போறோம் அப்படின்னா அவங்க கூட சேர்ந்து தான் போய் ஆகணும் அப்படின்னு அந்த மசாக்கிக்கு வந்து சப்போர்ட் பண்ணி பேசிக்கிட்டு இருப்பான். இதை கேட்ட அந்த ஹருக்கோ அப்படிங்கிற பொண்ணுமே ஆமா இந்த ஒரு வில்லேஜ்ல இருக்கிற பில்டிங்ஸ் எதுக்குமே வந்து எதுவுமே ஆகல, சோ அப்படி இருக்கும்போது மேபி அந்த ஒரு ஆபத்து அப்படிங்கிறது காட்டுக்குள்ள மட்டும்தான் இருக்குது போலங்கும் போது, ஆனா அப்பவும் அந்த மிக்காகே ஆமா காட்டுக்குள்ள இருக்குதுங்கிறது உண்மைதான், பட் எவ்வளவு நேரம் ஆகும் இந்த ஒரு வில்லேஜுக்குள்ள வராது அப்படின்னு கேரண்டி கொடுக்கறதுக்காக, மேபி அப்படி ஒரு மான்ஸ்டர் வந்து இந்த வில்லேஜுக்குள்ள வந்துச்சு அப்படின்னா அதை எதிர்த்து நிக்கிறதுக்கு வல்கானாவை தவிர வேற யாரு நிப்பா, எவனும் வரமாட்டேங்க, அது மட்டும் இல்லாம அந்த ராப்பரை கண்டுபிடிச்சாகணும், நான் இங்க இருந்து கிளம்புறேன், கிளம்பி போய் போலீஸுக்கு இன்ஃபார்ம் பண்றேன், அவங்க வந்து அந்த ராப்பரை கண்டுபிடிப்பாங்கன்னு சொல்லி அங்க இருந்து போவானா. அப்ப அங்க இருக்கிற ஒரு சில பேருமே வந்து ஓகே இதுதான் கரெக்டான ஒரு விஷயமா இருக்குன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க. அப்ப அந்த ஸ்பீடு மிட்சுமுனே கிட்ட நம்மளும் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லும்போது அந்த மிட்சுமுனே இல்ல நான் வரலன்னு சொல்லிடுவானா, முட்டா பையிலே தத்தி மாடி அவளா ஒரு ஆளுன்னு அவ சொல்றத கேட்டு இங்க உட்காந்துட்டு இருக்காத வா போகலாம் அப்படின்னு அந்த ஸ்பீடு எவ்வளவோ சொல்லி பார்ப்பான், பட் அந்த மிட்சுமுனே கேக்குற மாதிரி தெரியல, வயசு உனக்கு கண்ணு மறைக்குது மாமி, ஏதாவது தப்பு நடந்துச்சுன்னா அப்ப தெரியும், நான் உன்னை வான் பண்ணலன்னு மட்டும் சொல்லிடாதன்னு சொல்லிட்டு அந்த ஸ்பீடு அங்கிருந்து கிளம்புவான். ஆனா அதுக்கப்புறம் அந்த கன்னை வச்சு அந்த ஸ்னைப்பர் பையன் பொண்ணு இருக்கிறாங்கல்ல அவங்க ரெண்டு பேரையும் வந்து காவலுக்காக இங்க கூட வரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மிக்காகி அவங்க கூட்டிட்டு போக, ஆனா அதுக்கப்புறம் வல்கானா அங்க ஸ்டே பண்றேன்னு சொல்லியிருந்திருப்பாங்கல்ல அவங்க கிட்ட நீங்க ஏன் இங்க இருக்கிறீங்கன்னு ரீசன்ஸ் எல்லாம் கேட்டுக்கிட்டு இருப்பான். அப்ப அந்த ஆர்கனைசர் ஆப்வியஸ்லி இந்த டூர் ஆர்கனைஸ் பண்ணதே நான் தான், யாராவது ஒருத்தர் இருக்கிறீங்க அப்படின்னாலும் நானும் இருந்தாகணும்னு சொல்லுவான். அப்ப அந்த டொசைமான் இந்த மாதிரி எனக்கு நடக்க பிடிக்கல, அந்த மேனாமினிக்கு அவளும் நடக்க பிடிக்கல, அப்புறம் ஒரு சில பேர் இந்த மாதிரி அதை தொலைஞ்சு போனோம்னு நினைச்சு நாங்க கவலைப்படுறோம் அப்படின்லாம் சொல்லிட்டு அந்த ரீசனுக்காக இருப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த மிக்காமே இருப்பான்ல அவன் நேரா போயிட்டு அந்த ஒரு பஸ் டிரைவர் கிட்ட அவங்களோட பஸ் எங்களுக்கு வந்து தேவைப்படுதுன்னு சொல்லி கேட்கும்போது அவரு கீயை கொடுத்துட்டு எதுவுமே கேட்காம, ஆனா அதுக்கப்புறம் அன்னைக்கு நைட்டு அந்த மிக்காகே இருக்கிறான்ல அவன் நேரா அந்த வல்கானா கிட்ட வந்துட்டு ஒரு விஷயம் பேசணும்னு சொல்லி, கொஞ்ச நாள் வரைக்குமே இந்த இடத்துல இந்த வில்லேஜ்ல வந்து மக்கள் வந்து வாழ்ந்த மாதிரியான தடயங்கள் வந்து தான் இருக்குது, பட் இருந்தாலும் இப்போ அந்த இடத்துல வந்து யாருமே இல்ல, பிளஸ் அதே நேரத்துல அந்த ராப்பர் வந்து காணாம போயிருக்கான் அப்படிங்கும்போது மேபி அந்த ராப்பரை கொலை பண்ணவன் நம்ம கேங்ல யாரோ ஒருத்தரா இருக்கிறதுக்கு வந்து சான்சஸ்
ஜாஸ்தி. அப்படின்னா அது வந்து அந்த ஆர்கனைசரா இருக்குமா அப்படின்னு அந்த வல்கான கேட்க, இல்ல எனக்கு என்னமோ அந்த ஹருக்கா அப்படிங்கிற அந்த ஒரு லேடியா இருக்க சான்சஸ் இருக்குது. ஏன்னா நம்ம எல்லாருமே பஸ்ல முதல்ல இருந்து ஆரம்பத்துல இருந்து தான் வந்துட்டு இருந்தோம். ஆனா நடுவுல தான் அந்த ஹருக்கா வந்து ஏறுனா. ஆனா அது மட்டும் இல்லாம இந்த வில்லேஜ் அவ எப்படி கண்டுபிடிச்சா அப்படிங்கிற ஒரு விஷயத்தையுமே வந்து சொல்லவே இல்லை பாத்தியா அப்படின்லாம் அவனோட ஸ்பெகுலேஷன் சொல்லும் போது, ஆனா அதுக்கு அந்த வல்கானா இல்ல அப்படிலாம் இருக்க வாய்ப்பு இல்லம்மாண்ணா, நீயும் பொம்பளை கிட்ட வந்து வாங்கிட்டியான்னு சொல்ல அவன் அடிக்க வருவான். சரி சரி இது ஜஸ்ட் என்னோட ஸ்பெகுலேஷன் மட்டும்தான். ஆனா அது மட்டும் இல்லாம அந்த மசாக்கி அப்படிங்கிற அந்த ஒரு பொண்ணு இருக்கிறாள், கண்டிப்பா இந்த மலையை பத்தி அவளுக்கு ஏதோ தெரிஞ்சிருக்குது. சோ அவங்க கூட தான் இருக்கிறங்க போது ஜாக்கிரதை இருன்னு வான் பண்ணிட்டு போவான். அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில அந்த வில்லேஜ்ல இருக்கிறவங்களா அப்படியே இந்த வில்லேஜ் விட்டு கிளம்புறவங்களுக்குலாம் பை பை எல்லாம் சொல்லி அமுச்சு வச்சுட்டு இருப்பாங்களா. அப்படியே அந்த மலையில ஒன்னா வந்துகிட்டு இருக்கும் போது அதுல மாய் அப்படின்னு ஒரு பொண்ணு, ஆமா இந்த மாதிரி இந்த ஸ்பீடு கூட தானே அந்த மிட்சுமோனே வந்து சுத்திக்கிட்டு இருந்தான். ரெண்டு பேரும் சண்டை போட்டாங்களா என்னன்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கேன். இது ஸ்பீடோட காதுல விழுந்துருது. அந்த நாய் சரியான கல்லிபிள், அதாவது எவன் என்ன சொன்னாலும் அதை அசால்ட்டா நம்பிடுவான். அதனால தான் அந்த பொண்ணோட வலையில வந்து விழுந்துட்டு இந்த இடத்துல வரமாட்டேன் அப்படின்னு அடம் பிடிச்சான். சொன்ன பேச்சு அவன் என்னைக்கும் கேட்கறது இல்லை. அப்படிங்கும் போது அப்ப அந்த மாய், நீ என்ன அந்த மிட்சுமோனேயோட அம்மாவான்னு கேட்பானா, நீ ஏமா இப்ப அவனுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுற, என்ன அந்த மிட்சுமோனேவை உனக்கு பிடிச்சிருக்க அப்படின்னு கேட்க, இல்ல அதெல்லாம் கிடையாது, எனக்கு அவன மாதிரி ஆளுங்க எல்லாம் பிடிக்காதுன்னு சொல்லுவாளா. உனக்கு அவனை பத்தி ஒண்ணுமே தெரியாது அப்படின்னு சொல்லி அந்த ஸ்பீடு பயங்கரமா கலாய்ச்சி நோஸ் கட் பண்ணிக்கிட்டு இருப்பான். ஆனா அதுக்கப்புறம் ஒரு ஈவினிங் டைம்ல கரெக்டா அந்த பஸ் இருக்கிற அந்த ஒரு இடத்துக்கு வந்துருவாங்களா. அந்த சகதியில மாட்டி இருக்க அந்த ஒரு பஸ்ஸை வந்து அவங்களும் தள்ளுறதுக்காக ட்ரை பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. பட் முடியாது. ஆனா அப்ப திருப்பியும் காட்டுக்குள்ள வந்து அதே ஒரு சத்தம் வந்து கேட்க ஆரம்பிக்கும் போது, ஆஹா இது நல்லா இல்லையே, கம்முன்னு திருப்பி அந்த வில்லேஜுக்கே போயிடலாமா அப்படின்னு சில பேர் சொல்ல. ஆனா அப்ப அந்த மிக்காகி அதெல்லாம் வாய்ப்பு இல்ல, இப்போதைக்கு சூரியன் வந்து மறையிற மாதிரி தெரியுது. சோ முடிஞ்ச அளவுக்கு வேகமா இருந்து போய் நம்ம ரோட்டுக்கு போயிட்டனால எஸ்கேப் ஆயிரலாம் அப்படின்னு சொல்லுவான். இன்னொரு பக்கம் இந்த ஒரு பஸ் டிரைவர் இருக்கிறாருல, அவர் அப்படியே அந்த காட்டுக்குள்ள வந்து போவாரா. ஆமா அந்த ஆள் எங்க போறான்னு சொல்லிட்டு அந்த ஹருக்காவும் அந்த வல்கானாவும் அவனை வந்து ஃபாலோ பண்ண. அதுவே மத்தவங்க எல்லாம் சமைக்கிறதுக்கான பொருட்கள் பிளஸ் அது மட்டும் இல்லாம அந்த மிட்சுமோனே இருக்கிறான்ல, அவன் இந்த மாதிரி சில வெப்பன்ஸ் எல்லாத்தையும் வந்து ரெடி பண்ணிட்டு இருப்பாங்க இருக்கிற பொருட்கள்லாம் வச்சுட்டு. ஆனா அப்படியே அந்த ஜாக்க பிரிசன்ல வச்சிருந்தாங்கல்ல, பார்த்தா அது வந்து ஓபன் ஆயிருக்குது. இன்னொரு பக்கம் காட்டுக்குள்ள இவங்க எல்லாருமே அப்படியே கரெக்டான வழியில தான் போறோமா இல்லையான்னு சொல்லிட்டு ஒவ்வொரு மரத்துலயும் ஸ்ப்ரே அடிச்சுக்கிட்டு அப்படியே வந்துகிட்டு இருப்பாங்களா. அவங்களும் ரொம்ப நேரமா நடந்துகிட்டே இருப்பாங்க. பார்த்தா பாதி வழிக்கு மேல அப்படியே மழை வர ஆரம்பிச்சிடும். அதுலயும் நனைஞ்சுக்கிட்டு அப்படியே முடிஞ்ச அளவுக்கு லைனா வந்துகிட்டே இருக்கேன். ஒவ்வொரு மரத்துலயும் அந்த ஸ்னைப்பர் பொண்ணு அப்படியே ஸ்ப்ரே அடிச்சுக்கிட்டே வந்துகிட்டு இருப்பாள, ஸ்ப்ரேவும் காலியாகிற மாதிரி தான் இருக்கும். ஆனா அப்ப முன்னாடி பார்த்தா அவங்க ஆல்ரெடி வந்த அந்த ஒரு வழியே திருப்பி வராங்க. சோ சுத்தி திருப்பி ஒரே இடத்துக்கு வந்து நிக்கிறாங்க. அப்படிங்கும் போது அந்த மிக்காகியை பாக்குறான். பார்த்தா காம்பஸும் சரி மேப்பும் சரி ரெண்டையும் வந்து கரெக்டா தான் ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்காங்க. பட் இருந்தாலும் எப்படி தொலைஞ்சிருக்காங்க அப்படின்னு அவங்களுக்கே தெரியல. ஆனா அப்போ அந்த ஒத்தக்கணம் இருக்கிறான்ல, அவன் அந்த இடத்துல எதையோ பார்த்து ஷாக் ஆகுறான். என்னன்னு பார்த்தா அந்த ஜாக்கா தான் இருக்கும். அவன் என்ன கொலை பண்ண தான் வந்திருக்கான்னு சொல்லி பயந்து போய் அங்க இருக்கிற ஸ்லோப்ல கீழே விழுந்துருவானா. என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லி பின்னாடி இவங்களும் போவாங்க. பார்த்தா அந்த இடத்துல ஒரு பெரிய வேலியா இருக்கும். பிளஸ் அந்த வேலிக்கு சைட்ல ஒரு பெரிய ஒரு ட்ரெயின் ட்ராக் வந்து போகுமா. ஆனா அதை பார்த்தவங்க அந்த இடத்துக்கு போவாங்க. பிளஸ் அந்த ட்ரெயின் ட்ராக் அந்த மேப்லயே இல்ல. ஹருக்காவும் வல்கானாவும் அந்த ஒரு பஸ் டிரைவரை ஃபாலோ பண்ணிட்டு போயிருந்திருப்பாங்கல்ல. அப்ப அந்த பஸ் டிரைவர் அங்க காட்டுக்குள்ள ஒரு குட்டி பொண்ணை வந்து பாப்பானா. பார்த்தோன்னே அந்த பொண்ணை ஃபாலோ பண்ணி போகலான்னு பார்க்கும்போது முன்னாடி அந்த வல்கானா வந்து நிற்பான். ஆனா அதுக்கப்புறம் அவனை அப்படியே ஒரு வீட்டுக்குள்ள கூட்டு போயிட்டு, தம்பி எதை நீங்க பார்க்க போனீங்க அப்படின்னு சொல்லி விசாரிக்க, அந்த இடத்துல 10 வருஷத்துக்கு முன்னாடி என்னோட பொண்ணுன்னு சொல்லுவானா. இங்க இன்னொரு பக்கம் இவங்க அந்த ரயில்வே ட்ராக்ல அப்படி நடந்து போயிட்டு இருப்பாங்கல்ல, ஏன் இது மேப்லயே இல்ல. பட் அப்கோர்ஸ் இது வெளியே போனா நம்மளால வெளியே போயிட முடியும்னு சொல்லி தான் போவாங்க. ஆனா முன்னாடி போய்கிட்டு இருந்த அந்த ஸ்னைப்பர் பொண்ணு அவங்க எல்லாம் எதையோ பார்த்து அப்படியே அலறி அடிச்சு வராங்களா. என்ன ஏதாவது கரடியை பார்த்தீங்களா அப்படின்னு அந்த மிக்காகே கேட்க, இல்ல அது ஒரு பெரிய உருவம்னு சொல்லும் போது டிரைவர் அந்த ஹருக்கா கிட்டையும் அந்த வல்கானா கிட்டையும், நான் என்னோட பொண்ணை தேடி வந்திருக்கேன், அவளை ஒன்ஸ் நான் வந்து கூட்டிட்டு போயிட்டேன் அப்படிங்கும் போது ஓடி போனா என்னோட ஒய்ஃப் திருப்பி வந்துடுவா, என்னோட வீடுமே வந்து எனக்கு திருப்பி கிடைச்சிரும், எல்லாமே வந்து நார்மல் ஆயிரும்னு சொல்லிக்கிட்டு இருப்பாரு. இன்னொரு பக்கம் இந்த மிட்சுமோனே இருக்கிறான்ல, அவன் அப்படியே ரூம்ல உட்காந்துருக்கும் போது அந்த இடத்துல அந்த லைன் இருப்பாள, அவ மிட்சுமோனேயோட மூஞ்சியை குறுகுறுன்னு பார்த்துக்கிட்டு இருக்கும் போது ஏன் மூஞ்சில ஏதாவது இருக்குதான்னு கேட்க, அப்ப கரெக்டா கதவை உடைச்சுக்கிட்டு போனவங்கள திருப்பி வந்துடுறாங்க. சோ எல்லாரும் திருப்பி வந்துட்டு அந்த இடத்துல உட்காந்துருக்கும் போது அப்ப அந்த மா இருக்கிறாள், அவ மிட்சுமோனே பார்த்து பயப்படுவாள. அங்க இருக்கிறவங்கள ஓகே ஓகே இது நார்மலான மிட்சுமோனே தான் அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கேன். என்னடா பேசுறாங்கன்னு சொல்லி யாருக்கும் ஒன்னும் புரிய மாட்டேங்குதா. அப்பதான் ஜாக் இருக்கிறானு பாக்கலான்னு சொல்லிட்டு அவங்க அந்த ஜெயிலுக்குள்ள வச்சிருந்தாங்களா, போய் பார்த்தா அந்த இடத்துல பூட்டு வந்து உடஞ்சிருக்குது. சோ கண்டிப்பா அந்த ஜாக் அவனா உடைச்சிருக்க மாட்டான், யாரோ ஹெல்ப் பண்ணிருக்காங்க. சோ அது யாரா இருக்குன்னு யோசிக்கும் போது அப்ப அந்த லவ் பான் அப்படிங்கிற பொண்ணு, அது யாரா இருந்தாலும் சரி 2 பேரையும் சேர்த்து கொலை பண்ணணும் அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருப்பாளா. என்ன எப்ப பார்த்தாலும் கொலை பண்றத பத்தியே பேசுறான்லாம் யோசிச்சுட்டு, சரி நேத்து ஆத்துல அந்த ராப்பரோட பாடி போகுது அப்படின்னு முதல்ல யாரு சொன்னதுன்னு கேட்கும்போது அண்ட் கரெக்டா அந்த இடத்துக்கு நம்ம வல்கானா வருவானா, வந்துட்டு பரவாயில்லையே போனவங்களா திருப்பி வந்துட்டீங்களேன்னு சொல்ல, அதுக்கு அந்த ஆர்கனைசர்
ஆர்கனைசர் அதெல்லாம் முக்கியம் இல்ல, பட் இந்த ஜாக் என்ன எஸ்கேப் ஆயிருக்கான் அப்படின்னு அந்த கூண்டை பார்க்க அதுக்கு அந்த மிக்காகே எஸ்கேப்லாம் ஆகல, யாரோ ஹெல்ப் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லுவான். அதுக்கப்புறம் இதை பத்தி வந்து அவங்க எல்லாரும் குரூப்பா பேசிக்கிட்டு இருக்கும் போது அவங்க எடுத்துட்டு போன மேப் வந்து அந்த அளவுக்கு ஒன்றும் ரிலையபிளா இல்ல. அது மட்டும் இல்லாம அந்த ஜாக் அப்படிங்கிறவனையுமே வந்து நாங்க அந்த காட்டுக்குள்ள வந்து பார்த்தோம். பிளஸ் அந்த ஒத்தகனை கீழே விழுந்துட்டு அவனை தேடி போகும்போது அந்த இடத்துல அந்த ட்ரெயின் ட்ராக்கை வந்து பார்த்துருப்பாங்கல்ல. ஸோ அந்த டனலுக்குள்ள போகும்போது தான் வந்து இந்த மிட்சுமோனே இருக்கிறான்ல அவனை மாதிரியே வந்து பெரிய ஒரு ஜெயிண்ட்டை பார்த்ததா அந்த மாய் அப்படிங்கிற அந்த ஒரு பொண்ணு வந்து சொல்லுவாளா. ஸோ என்ன மாதிரி பார்த்தீங்களான்னு சொல்லி அந்த மிட்சுமோனேக்கே ஷாக்கு தான். அதுக்கப்புறம் கன்னியூவஸா எல்லாருமே இதை பத்தி வந்து ஒவ்வொரு பெர்ஸ்பெக்டிவ் வச்சிருப்பாங்களா, அதை பத்தி பேசிக்கிட்டே இருக்கும்போது இந்த வில்லேஜ்ல இருக்கிறது தான் சேஃப் அப்படின்னு அங்க இருக்கிற ஒரு சில பொண்ணுங்க சொல்ல, அதை உன்னால கேரண்டியா சொல்ல முடியாதுன்னு அப்போ அந்த மிக்காகே அப்படிங்கிற அந்த ஒரு பையன் எப்படியாவது இங்கிருந்து போயாகணும் அப்படின்னு தான் நினைச்சுக்கிட்டு இருப்பான். பிளஸ் அது மட்டும் இல்லாம அவனே சொல்லுவான், இந்த மாதிரி இங்க இருக்கிறது வந்து கரடியா இல்ல ரோபோட்டா இல்ல வேற ஏதாவது ஒண்ணா இல்ல இங்க என்ன சத்தம் கேக்குது அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தருக்கும் வந்து ஒவ்வொரு பெர்ஸ்பெக்டிவ் வந்து இருக்குது. ஈவன் எனக்கு வந்து அந்த கத்தர சவுண்டா நீங்க சொல்றது வந்து ஏதோ சிரிக்கிற மாதிரி தான் வந்து கேட்டுச்சு. ஸோ அப்படி இருக்கைக்குள்ள மேபி நாம வந்த இந்த ஒரு வில்லேஜே வந்து அந்த நனாக்கி வில்லேஜா அப்படிங்கிற ஒரு டவுட்டே வந்து இருக்குதுன்னு சொல்லுவானா. ஆனா அப்ப அந்த ஆர்கனைசர் இல்ல கண்டிப்பா இது வந்து நனாக்கி வில்லேஜ் தான், ஏன்னா அந்த ஹருகா அப்படிங்கிற அந்த ஒரு பொண்ணு வந்து இதை கரெக்டா செக் பண்ணி தான் வந்தா அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதனால தான் எனக்கு இது மேல ரொம்ப டவுட்டா இருக்குது. ஏன்னா அந்த ஒரு பொண்ணு மட்டும்தான் இதை வந்து செக் பண்ணியிருக்கா. மேபி அவ நம்மளை ஏமாத்துறதுக்காக ஏன் இதை வந்து பண்ணியிருக்க கூடாது அப்படிங்கும் போது அவ ஏன் நம்மளை வந்து ஏமாத்த போறா அப்படின்னு அங்க இருக்கிற ஒரு சில பேர் வந்து சொல்லுவாங்க. ஈவன் நம்ம வல்கானா இருக்கிறான்ல அவனுமே தேவையில்லாம ப்ரூஃப் இல்லாம ஒருத்தர் மேல வந்து பழி போடுறது அப்படிங்கிறது நல்லா இருக்காது மகனேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். எனக்கு இப்ப மேலேயுமே வந்து சந்தேகமா இருக்குது, இந்த வில்லேஜ் விட்டு போகலாம் அப்படின்னு சொல்லும் போது நீயுமே வந்து வரமாட்ட அப்படின்னு தானே சொன்னேன். அது மட்டும் இல்லாம அந்த மசாக்கி அப்படிங்கிற அந்த ஒரு பொண்ணு அவளுக்கு இந்த மவுண்டனை பத்தி ஏதோ ஒரு விஷயம் தெரிய வந்திருக்குது, பட் சொல்ல மாட்டேங்கிறா. சோ இங்க இருக்கிற ஒரு சில பேர் வந்து என் கண்ணுக்கு சந்தேக பார்வையில தான் தெரியுறீங்கன்னு சொல்லும் போது அப்போ அந்த வல்கானா மறுபடியும் சொல்றேன், ப்ரூஃப் இல்லாம இந்த மாதிரி பழி போட்டுக்கிட்டு இருக்காதுன்னு சொல்ல, ப்ரூஃப் வேணா இல்லாம இருக்கலாம், பட் கண்டிப்பா இங்க ஏதோ ஒரு மாஸ்டர் மைண்ட் வந்து இருக்கிறான், அவன் தான் வந்து இருக்கிற எல்லாரையும் வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கிறான்லாம் சொல்லும்போது அப்ப அந்த லைனுங்கிற பொண்ணு இருப்பாள் அவ அப்படியே டக்குன்னு பயந்து போயிருவாள், அப்படியே அலறுவா. நம்ம மிட்சுமோனே இருக்கிறான்ல அவனை தான் வந்து அப்படியே கை காமிச்சுக்கிட்டு இருக்கும்போது என்னாச்சுன்னு சொல்லி எல்லாரும் கேட்க, இல்ல ஒன்னும் இல்ல அப்படின்னு அவ சொல்லும் போது ஒன்னும் இல்லையா இப்படி அலறிந்திருக்க என்ன மேட்டர்னு கேட்க, அந்த மிட்சுமோனே அவன் பேயா இருப்பானோ அப்படின்னு சொல்லுவாளா. பேயா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற எல்லாருமே வந்து ஒரு மாதிரி பார்ப்பாங்க. ஆனா அப்பதான் அந்த லைன் சொல்றா, அந்த மிட்சுமோனே வந்து லைக் ஒரு செகண்ட் வந்து அங்கிருந்து காணாம போன மாதிரி அவளுக்கு தோணுச்சுன்னு லைக் தெரிஞ்சதுன்னு சொல்லுவா. என்ன பசி மயக்கத்துல பொண்ணு வளருதா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கும் போது அப்பதான் ஒரு விஷயத்த சொல்றா, இந்த மாதிரி அவளால பேய்களை வந்து பார்க்க முடியும் அப்படின்னு. சோ அந்த ஒரு பவர் எனக்கு சின்ன வயசுல இருந்தே இருக்குதுன்னு சொல்லும் போது பேயெல்லாம் உண்மையிலே இருக்குதான்னு சொல்லி அந்த கப்பல்லாம் லைட்டா ஜர்க் ஆகுறாங்களா. அப்ப சடனா அந்த பஸ் டிரைவர் அந்த லைனை வந்து பிடிச்சுக்கிட்டு உன்னால பேய பார்க்க முடியுங்கும் போது என்னோட பொண்ணை உன்னால வந்து பார்க்க முடியுமா அப்படின்னு சொல்லி உலுக்கிக்கிட்டு இருக்கேன். அந்த ஆர்கனைசர் தான் இல்ல சார் அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற சொல்லி இழுத்துக்கிட்டு இருப்பாங்களா. ஆனா அப்பா இதை கேட்ட அந்த மிக்காகே, என்ன அந்த பஸ் டிரைவரோட பொண்ணா இதை பத்தி நீங்க எங்ககிட்ட சொல்லவே இல்லையே அப்படிங்கும் போது அங்க இருக்கிற எல்லாருமே வந்து ஓகே ஃபைன் யாரும் எதையும் மறைக்காதீங்க, என்ன மேட்டர் அப்படிங்கறத எல்லார்கிட்டையும் சொல்லுங்க ஃபோர்ஸ் பண்ண. அப்பதான் அந்த வல்கானா சொல்றான், அது ஒன்றும் மறைக்கிற அளவுக்குலாம் பெரிய மேட்டர் இல்ல, அந்த பஸ் டிரைவர் இருக்காருல அவரோட பொண்ணு வந்து இங்க 10 வருஷத்துக்கு முன்னாடி வந்து இறந்து போயிட்டாங்க போல. சோ அவங்க பேய வந்து பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து சொல்லிட்டு இருந்திருக்காரு. அவ்வளவுதான் விஷயங்கும் போது என்னது பேய பார்த்தாங்களா அப்படின்னு சொல்லி மறுபடியும் ஒரு எல்லாருக்கும் அங்க ஷாக்கு. அதுக்கப்புறம் கன்னியூஸா மறுபடியும் எல்லாரும் வந்து அந்த ஒரு டிஸ்கஷன்ல மூழ்கும் போது அப்ப அந்த லவ் பான் இருக்கிறாள் அவ எந்திரிச்சிட்டு அந்த ஜாக்க வந்து நம்ம மிட்சுமோனே தான் ரிலீஸ் பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குது, அதனால அவனை நீங்க போட்டு தள்ளுங்கன்னு சொல்ல, அப்ப அந்த மாய் அப்படிங்கிற பொண்ணு நானும் அந்த மிட்சுமோனே கூட தான் இருந்தேன், 2 பேரும் போய் அந்த ஜாக்க பார்க்கலாம் தான் போனா அதுக்குள்ளதான் அந்த லவ் பான் அந்த இடத்துக்கு வந்துட்டா அப்படின்லாம் சொல்ல, ஆமா லவ் பான் நீ எதுக்கு அங்க போனன்னு கேட்கும்போது அது ஒன்னும் இல்ல அவன் வாயிலிருந்து உண்மையை வர வச்சுட்டு அவனை போட்டு தள்ளுறதுக்காக தான் அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டு இருப்பாளா. ஆனா அதுக்கப்புறம் அங்க இருக்கிற எல்லாருமே சரி எல்லாமே ரொம்ப சீரியஸா போயிட்டு இருக்குது, நம்ம முதல்ல படுத்து தூங்கிட்டு நாளைக்கு இதை பத்தி பேசுவோம்னு சொல்லும் போது ஆனா அப்பா அந்த மிக்காகே என்னால இந்த இடத்துல தூங்க முடியாது, மேபி இங்க இருக்கிற யாரோ ஒருத்தங்க துரோகியா இருக்கலாம், உங்க கையால சாக எனக்கு விருப்பம் இல்ல, நான் இங்க இருந்து கிளம்புறேன்னு போயிருவான் வேற இடத்துல தூங்கிக்கிறேன்னு. சோ அதுக்கப்புறம் அந்த மிக்காகே தனியா வேற ஒரு வீட்டுல தூங்கலான்னு போவானா. அப்ப அந்த ஸ்னைப்பர் பையன் இருக்கிறான்ல அவன் அந்த மிக்காகே கூப்பிட்டுட்டு ஒரு விஷயம் பேசணும்னு சொல்லி தனியா கூட்டிட்டு போவான். இன்னொரு பக்கம் இந்த மசாக்கி பொண்ணு அவங்க எல்லாம் ஒரு சைடு அப்படியே போய்கிட்டு இருப்பாங்களா. ஆனா அப்ப பின்னாடியே அந்த மிட்சுமோனே வந்து ஃபாலோ பண்ணி போய்கிட்டு இருக்கும்போது அப்போ ஸ்பீட் அங்க வந்துட்டு ஆமா எதுக்கு தேவையில்லாம இப்ப ஸ்டாக்கர் மாதிரி அந்த பொண்ணுங்களை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறேன்னு கேட்க, சரிப்பா அப்புறம் ப்ளீஸ் உன் கூட நான் வராதுக்கு என்ன மஞ்சிரு அப்படின்லாம் சொல்ல, இல்ல நீ வராம இருக்கிறதா வந்து சேஃபா இருந்துச்சு, நீ வந்திருந்தா திருப்பி நீ எங்க கூட ஓடி வந்திருக்கணும். எனிவேஸ் இந்த தடவை உன் டிசிஷன் வந்து கரெக்டா இருந்தது, பட் ஒரு விஷயத்த வந்து சொல்லிடுறேன், இந்த இடத்துல எல்லாருமே தனித்தனி குரூப்பா பிரிஞ்சு
செஞ்சிருந்திருக்காங்க. சோ ஏதாவது ஒரு குரூப் கூட நீ ரொம்ப அட்டாச் ஆயிட்ட அப்படின்னா மத்த குரூப்ல இருந்து நீ தனித்து விடப்படுவாய், அதனால உசாரா இருந்துக்க சாம்பவனே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த ஸ்பீடு இந்த தடவை பெருசா அந்த மிட்சுமோனே கிட்ட கேர்லாம் பண்ணாம அங்கிருந்து கிளம்பிடுறான். அதுக்கப்புறம் மிட்சுமோனே அங்கிருந்து போகும்போது கரெக்டா ஒரு 3 பொண்ணுங்க வந்துட்டு இந்த மாதிரி மிட்சுமோனே கிட்ட ஐஸ் வச்சுக்கிட்டு அப்படியே ரொம்ப நல்ல விதமா பேசி இந்த மாதிரி நாங்க போய் தூங்க போறோம், சோ எங்களுக்கு வந்து காவல் காக்கறதுக்கு நீ இருந்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும், ஏன்னா இங்க இருக்கிறதுலே வந்து நீ தான் கொஞ்சம் நம்பிக்கை தர மாதிரியான ஒரு ஆளா இருக்கிறன்னுலாம் சொல்ல அந்த நாய் அதுக்கு விழுந்துருது. அவங்களுக்கு பாதுகாக்கிறதுக்காக போயிடுறான். அந்த ஸ்னைப்பர் பொண்ணு, அந்த ஸ்னைப்பர் பையன், அதுக்கப்புறம் அந்த மிக்காகே பிளஸ் அந்த லவ் பான் அப்படிங்கிற பொண்ணு, இவங்க 4 பேர் ஒன்னாக்கு வந்து டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது தான் இந்த மிட்சுமோனே, அந்த மசாக்கிங்கிற பொண்ணு, அதுக்கப்புறம் அந்த ஹருக்காங்கிறவ, சோ இவங்க 3 பேர் மேலதான் பயங்கர டவுட்டா இருக்குதுன்னு பேசிக்கிட்டு இருப்பாங்க. இன்க்ளூடிங் அந்த மாய் அப்படிங்கிற பொண்ணு அந்த ஜாக்கு கூட தானே ஒன்னா படிச்சிருந்தா, சோ மேபி அந்த ஜாக்கை ரிலீஸ் பண்ணது அந்த மாய கூட இருக்குமோ அப்படிங்கிற ஒரு டவுட் அவங்களுக்குள்ள இருக்கும். இன்னொரு பக்கம் அந்த ஆர்கனைசர், அந்த ஹருக்காங்கிற பொண்ணு, அப்புறம் நம்ம வல்கானா, சோ இவங்க 3 பேருக்கு வந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது நம்ம வல்கானுக்கு ஒரு டவுட் வரும், உண்மையாலே இந்த மாதிரி பேயெல்லாம் பார்க்க முடியுமா என்னன்னா. ஆனா அந்த ஹருக்காங்கிறவளுமே எனக்கு பேய பத்திலாம் பெருசா தெரியாது, பட் இருந்தாலும் இந்த வில்லேஜ்ல எந்த ஒரு மக்களுமே இல்ல, நாம இங்க வந்ததுல இருந்தே ஒரு சில பேர் வந்து அப்படியே தொடர்ந்து காணாம போய்கிட்டே இருக்கிறோம், அது மட்டும் இல்லாம பேய பார்த்தோம் அப்படின்லாம் சொல்லி அந்த பஸ் டிரைவர் அவங்க பொண்ணை பார்த்தேன்லாம் சொல்றாங்க. அந்த லைனுங்கிற பொண்ணு அவ என்னமோ ஒரு பக்கம் சூப்பர் நேச்சுரல் பவர் இருக்குங்க மேல பேசிட்டு இருக்கிறான்ல, பேசிக்கிட்டு இருப்பாங்க. இன்னொரு பக்கம் நம்ம மிட்சுமோனே இருக்கிறான்ல, அவன் அப்படியே அந்த பொண்ணுங்களுக்கு வந்து காவல் காத்துக்கிட்டு இருக்கும் போது அந்த இடத்துக்கு அந்த லைன் வராளா, ஆனா அவளும் மிட்சுமோனேவோ பேசிக்கிட்டு இருக்க. அப்ப மிட்சுமோனே உன்னால வந்து பேயெல்லாம் பார்க்க முடியுமா, சூப்பரா இருக்கு இந்த பவர் அப்படின்லாம் சொல்ல, அந்த பவர் ஒன்றும் அவ்வளவு சூப்பர்லாம் கிடையாது, மக்கள் எல்லாரும் உன்னை ஃப்ராடுன்னு சொல்லுவாங்க போது, பட் இருந்தாலும் பரவாயில்ல நான் வந்து உன்னை கண்டிப்பா நம்புறேன்லாம் சொல்லுவானா. ஆனா அப்பா அந்த லயன் எனக்கு அப்படிலாம் எந்த ஒரு பவரும் கிடையாது, சும்மா எல்லாரும் ஆர்கியூ பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, எனக்கு அந்த ஆர்கியூமெண்ட் பிடிக்கல, சும்மா அதை வந்து டைவர்ட் பண்றதுக்காக தான் அப்படி நான் சொன்னேன்னு சொல்ல, ஓ அப்படியா எனக்கும் வந்து ஆர்கியூமெண்ட் பண்றதெல்லாம் பிடிக்காதுன்னு சொல்லுவானா. ஆனா அப்பா அந்த லைன் இந்த மாதிரி நீ தேவையில்லாம யார் என்ன சொன்னாலும் அவங்களோட பேச்சுக்கு ஏத்த மாதிரி வந்து மாத்தி மாத்தி பேசிக்கிட்டு இருக்கிற அப்படிங்கிற மாதிரி அவன் நக்கல் அடிச்சுட்டு அங்கிருந்து போகும்போது என்னால யாரு செத்து போனாங்க அப்படின்னு பார்க்க முடியாது, பட் யாரு செத்து போக போறாங்கிறத பார்க்க முடியும்னு நினைச்சிட்டு போக. ஆனா அப்ப மிட்சுமோனே வந்து 3 பேர் அட்டாக் பண்றாங்க. கட் பண்ண அடுத்த சீன்ல அந்த ஜெயில் இருக்குதுல அதுக்குள்ளதான் கொண்டு வந்து போட்டு இருந்திருக்காங்க. அந்த ஸ்னைப்பர் பையன் பொண்ணு அந்த லவ் பண்ணாதான் இருக்கும். அப்ப அந்த மிக்காகே எங்க வந்துட்டு சரி இவன்ட்ட விசாரிச்சு உண்மையை வந்து வாங்கணும் அப்படின்லாம் பேசிக்கிட்டு இருக்கும் போது அப்ப திடீர்னு இவங்க அங்க இருக்கிற ஒரு சின்ன ஹட் மாதிரி இருக்கும், அதுக்கு கீழே அந்த பிரிசன் இருக்குதா அது வந்து எரியிற மாதிரி புகையில உள்ள வர ஆரம்பிக்கும். என்ன புகை வருதுன்னு சொல்லிட்டு நம்ம மிட்சுமோனேவை அதே இடத்துல விட்டுட்டு அவங்க எஸ்கேப் ஆயிருவாங்களா. அப்ப அந்த மசாக்கிங்கிற பொண்ணு தான் உள்ள வந்து நான் தான் ஃபயரை வச்சேன், உங்கள்கிட்ட ஒரு விஷயத்த பேசி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி நம்ம மிட்சுமோனேவை காப்பாத்திட்டு வெளியே கூட்டிட்டு வரும்போது ஆனா அப்ப அந்த இடத்துல காட்டுக்குள்ள சம்திங் ஏதோ பெரிய ஒரு ஜெய்ஜாண்டிக்கான உருவமானவே அந்த மசாக்கிங்கிற பொண்ணு காப்பாத்தி வெளியே கூட்டு வந்திருப்பாள்ல, உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லி ஆகணுங்க போது ஆனா அப்ப அந்த இடத்துல ஒரு பெரிய ஒரு ஜெய்ஜாண்டிக்கான ஒரு உருவத்தை வந்து கவனிச்சு பயங்கரமா பயப்படுறாங்க. இன்னொரு பக்கம் அந்த மிக்காகே நெருப்பு நெருப்பு சீக்கிரம் தண்ணி கொண்டு வாடா அப்படின்னு சொல்லும் போது அப்ப அந்த ஸ்னைப்பர் பையன் சொல்றான் அந்த இடத்துல வெறும் சருகுகளை போட்டு புகை மட்டும் தான் பத்த வச்சிருக்காங்க, நெருப்பெல்லாம் கிடையாது, நீ ரொம்ப ஜர்க்காகாதப்பா அப்படின்னு சொல்லி சிரிப்பானா. ஆனா அந்த மிக்காகே வந்து பயங்கர கடுப்பாவும் டேய் சிரிக்காதரா அப்படிங்கிற சொல்லி கத்தும் போது அப்ப அந்த ஸ்னைப்பர் பொண்ணு யார் இதை செட் பண்ணாங்கன்னு தெரியல, பட் எனிவேஸ் அந்த லவ் பான் எங்கன்னு கேட்க அதுவே இன்னொரு பக்கம் அந்த லவ் பான் வேகமா ஓடி வருவாளா பயந்து. அப்ப அந்த இடத்துல சம்திங் ஏதோ அவளுக்கு ஒரு சத்தம் வந்து கேட்டுக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா அப்படியே ஒரு பிளாஷ்பேக் வந்து போறாங்க. ஆக்சுவலி இந்த லவ் பான் வந்து குட்டி பானா இருக்கும்போது அவங்க அம்மா இருக்கிறாங்களா, சோ அவங்க அப்பா வந்து நிறைய கடன் வாங்கி வச்சுட்டு ஓடி போயிருப்பாரா, சோ அந்த கடன் எல்லாத்தையும் வந்து அடைக்க முடியாம இருக்கும்போது அந்த ஊர்ல ஒரு பிரீஸ்ட் ஒருத்தர் இருப்பாரு. சோ அவன் பாத்தீங்கன்னா அவங்க அம்மா கூட வந்து அப்படியே இருந்துகிட்டு லைக் காசு கொடுக்கறது அந்த ஃபேமிலிக்கு வந்து சப்போர்ட் பண்றது மாதிரி இருக்கும். பட் இருந்தாலும் அவங்க அம்மா வந்து நல்லா அவன் யூஸ் பண்ணிக்கிட்டு அன்னைக்கான வேலையை முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க அம்மா வந்து பயங்கரமா அட்டாக் பண்றது அந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருப்பானா. இந்த விஷயம் எதுவுமே அந்த லவ் பானுக்கு வந்து பிடிக்காது. பட் அவன் பாத்தீங்கன்னா அந்த லவ் பானையும் சேர்த்து சின்ன குழந்தைன்னு பார்க்காம கூட அடிச்சுட்டு போவான். சோ இந்த ஒரு விஷயங்கள்லாம் அந்த லவ் பானுக்கு பயங்கர டிராமடைசிங்கா இருந்திருக்குமா, அதெல்லாம் அப்படியே யோசிச்சு பார்த்துட்டு போட்டு தள்ளணும் அப்படிங்கிற சொல்லி பயந்துகிட்டு அந்த லவ் பான் வந்து காட்டுக்குள்ள கத்திட்டு ஓடிக்கிட்டு இருப்பாள. இந்த ஒரு சத்தம் மத்தவங்களுக்குமே கேக்குது, பட் இருந்தாலும் எங்க வருதுன்னு தெரியாம அப்படியே அந்த லவ் பண்ண தேடிட்டு இருக்கும் போது அப்ப அந்த ஸ்னைப்பர் பொண்ணு இருக்கிறாள். சோ அவளுக்கு அங்க வந்து சம்திங் ஏதோ ஒரு தேன் பூச்சி கத்துற மாதிரியான சத்தம் வந்து கேக்குமா, அது அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கும்போது என்ன பாக்குறா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்னைப்பர் பையனும் பாப்பான். பட் வேகமா அவ கத்திக்கிட்டே அங்கிருந்து போக எங்க போற அப்படின்னு சொல்லி இவனும் ஃபாலோ பண்ணுவானா. அந்த மிக்காகே தனியா இருப்பான். சோ அப்பதான் அந்த ஸ்னைப்பர் பொண்ணுக்கு ஒரு பிளாஷ்பேக் வந்து காட்டுறாங்க. அவ சின்ன பொண்ணா இருக்கும்போது ஒரு கடையில போய் திருடிட்டு வர சொல்லி அவ கிளாஸ்ல இருக்கிற சில பொண்ணுங்க எல்லாம் சொல்லியிருந்திருப்பாங்களா. ஆனா அது அந்த ஸ்னைப்பர் பொண்ணு வந்து பண்ணியிருக்க மாட்டா. இது என்ன பெரிய ராக்கெட் சயின்ஸ், கடையில போய் ஆட்டை போட்டு தானே வர சொன்னு சொல்லிட்டு அந்த ஸ்னைப்பர் பொண்ணை வந்து பயங்கரமா புள்ளி பண்ணியிருப்பாங்க. சோ இந்த ஒரு விஷயங்கள்லாம் தாங்க முடியாம இந்த மாதிரி அந்த இடத்துல இருக்கிற ஒரு கன்னு கடை வந்து இருக்கும். ஆக்சுவலி அது பொம்மை கண்ணு தான். சோ அதை போய் வாங்கிட்டு வந்துட்டு அவளோட அபார்ட்மெண்ட் வழியா தான் அந்த பொண்ணுங்க எல்லாம் போவாங்க போல. சோ மேல இருந்து கரெக்டா அவங்கள ஷூட் பண்ணிட்டு
பயங்கர ஜாலியா இருப்பாய், அவங்கள வந்து மறைஞ்சிருந்து அட்டாக் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி. அண்ட் இப்படியே பார்த்தா அவங்கள தொடர்ந்து அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஒரு நாள் கரெக்டா கேட்ச் பண்ணிடுறாங்க. ஓ நீ தான் அதெல்லாம் பாட்டுக்கிறியான்னு சொல்லிட்டு ஒரு பிரிட்ஜ் கடையில கூட்டிட்டு போய் அந்த இடத்துல ஒரு தேனி வந்து இருக்குமா, அதுக்கு அடியில கரெக்டா கட்டி வச்சுட்டு அந்த தேனிக்கு விட்டா நான் களைச்சு விடாம இருக்கணும் அப்படின்னு சொல்லி நீ வேண்டிக்கன்னு சொல்லி கரெக்டா அதை ஷூட் பண்ணிட்டு இருப்பாங்க. சோ அந்த தேனியில அவளை கடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். சோ பயங்கர டிராமால அந்த ஒரு தேனி பெருசா அப்படியே இந்த பிரசன்ட்ல இருக்கிற இந்த ஸ்னைப்பர் பொண்ணு இருக்கிறாள் அவளை வந்து சேஸ் பண்ற மாதிரி அவளுக்கு நிறைய ஹலூசினேஷன்லாம் வருது. இன்னொரு பக்கம் அந்த லவ் பான் அப்படிங்கிற பொண்ணு அவ வேகமா ஏதோ ஒரு மான்ஸ்டர் மாதிரி வருமா, அதுகிட்ட இருந்து எஸ்கேப் ஆகிட்டு இருக்க. திருப்பி அந்த பிளாஷ்பேக்கை கன்டினியூ பண்றாங்க. இப்போ அந்த பொண்ணு வந்து மிடில் ஸ்கூல் படிச்சுக்கிட்டு இருக்கிற அந்த டைம்ல அவங்க அம்மாவை அந்த பிரீஸ்ட் அப்படியே அபியூஸ் பண்ணும்போது அவங்க அம்மாவை காப்பாத்தி கூட்டிட்டு வந்து ஒரு பார்க்ல வச்சு ஏன் அப்படி பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேட்க, இல்ல நமக்கு வந்து காசு தேவைப்படுது, வேற எதுவும் பண்ண முடியாது, உங்க அப்பா வேற அவ்வளவு கடன் வச்சுட்டு போயிருந்திருக்காரு, ஏதாவது பண்ணியே ஆகணும் அப்படின்னு அவங்க அம்மா புலம்பிக்கிட்டு இருப்பாங்க. சோ இதெல்லாம் நினைச்சு அவ ஸ்கூல்ல இருக்கும்போது கூட போட்டு தள்ளணும்னு சொல்லி அப்படியே ஒரு மாதிரி சைக்கா இருந்திருப்பா. இப்ப அந்த ஸ்னைப்பர் பையன் இருக்கிறான்ல, அவன் நேரா அந்த ஒரு ஸ்னைப்பர் பொண்ணை தேடி வரும்போது அந்த இடத்துல ஒரு பெரிய ஒரு சிலிக்கான் வந்து அவனை ஃபாலோ பண்ற மாதிரி இருக்குது. அவனுக்கு ஒரு பிளாஷ்பேக் வந்து போறாங்க. அவன் பார்த்தா இந்த மாதிரி மிலிட்டரியில வந்து ஜாயின் பண்ணணும்னு சொல்லிட்டு நிறைய ட்ரைனிங் எல்லாம் எடுத்து வந்திருப்பானா, அது எல்லாத்தையும் வந்து வீடியோவும் போஸ்ட் பண்ணியிருப்பான் போல. ஃபைனலா இதான் என் கடைசி வீடியோவா இருக்க போகுது, நான் ஒரு ரேஞ்சரா வந்து ஜாயின் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி போயிருந்திருப்பான். பட் அன்பார்ச்சுனேட்லி அவனோட ஹைட் வந்து பத்தல அப்படின்னு சொல்லிட்டு அவனை ரிஜெக்ட் பண்ணியிருந்திருப்பாங்களா. சோ என்ன பண்றதுன்னு தெரியாம இருக்கும் போது தான் அவனுக்கு ஒரு ஐடியா வரும். இந்த மாதிரி பிரெஸ்ட் இம்ப்ளான்டேஷன்லாம் பண்ணுவாங்கல்ல சிலிக்கானை வச்சு, அந்த மாதிரி சிலிக்கானை வச்சு ஏன் நம்ம ஹைட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு டாக்டரை போய் மீட் பண்ணி அவனோட தலையில வந்து சிலிக்கானை வச்சு அவனோட ஹைட்டை வந்து அவன் கொஞ்சோண்டு இன்க்ரீஸ் பண்ணியிருப்பானா. இது மூலமா அவன் அந்த ஒரு செலக்ஷனுக்கு தேவையான ஹைட்டை வந்து மீட் பண்ணியிருப்பான். பட் அன்பார்ச்சுனேட்லி அவனை அந்த இடத்துல வந்து செலக்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஓரமா வந்து ஒரு நாள் ஃபீல் பண்ணிட்டு இருந்திருப்பான். இன்னொரு பக்கம் இந்த மிக்காகே இருக்கிறான்ல, எங்கடா அவனுங்க போனாங்கன்னு சொல்லி அப்படியே காட்டுக்குள்ள போயிட்டு இருப்பானா. அப்ப யார் அந்த ஃபயரை வந்து செட் பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லி யோசிக்கும் போது மேபி அந்த பொண்ணுங்கள யாராவது ஒருத்தங்களா இருக்கணும். இங்க இருக்கிற மத்தவங்க வேணா அந்த பொண்ணுங்களோட பேச்சு கேட்டு ஏமாறலாம், பட் நான் என்னைக்கும் ஏமாற மாட்டேன் ஏன்னா அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே தற்பெருமை பேசிக்கிட்டு இருப்பானா. ஆனா அப்ப அந்த இடத்துல அவனுக்கு சிரிக்கிற மாதிரி நிறைய சத்தங்கள் வந்து கேட்க ஆரம்பிக்கும். அந்த சிரிப்பு சத்தத்தை எல்லாம் கேட்டவன் சிரிக்காதீங்க சிரிக்காதீங்க அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டு இருப்பானா. அப்ப அப்படியே அவனுக்கு ஒரு பிளாஷ்பேக் வந்து போடுறாங்க. ஆக்சுவலி அந்த மிக்காகி அப்படிங்கிறவன் ஒரு நல்ல ஒரு பெரிய கம்பெனில தான் வேலை பார்த்துட்டு இருந்திருப்பானா. அந்த ஒரு டைம்ல ஒரு எக்ஸிபிஷன் ஒன்று வரதா இருந்திருக்கும். ஸோ அந்த ஒரு எக்ஸிபிஷன்ல வந்து யாரு ப்ராஜெக்ட் வந்து மேக் பண்றது அப்படின்னு ஒரு டிஸ்கஷன்ல பாத்தீங்கன்னா இந்த மிக்காகே அவன் ஒரு ப்ராஜெக்ட் ஐடியா வந்து கொண்டு வருவானா. ஸோ அந்த ட்ரெயின் சம்பந்த ஒரு ப்ராஜெக்டா இருக்கும். ஸோ அந்த ஒரு ப்ராஜெக்ட் வந்து என்னால் கண்டிப்பா புல் ஆஃப் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லும்போது அங்க இருக்கிறவங்களா ஓரளவுக்கு டவுட் பண்ணுவாங்க, எதுக்கு இவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட் அப்படின்லாம் கேட்க. இல்ல கண்டிப்பா என்னால் வந்து ப்ரூவ் பண்ணி காட்ட முடியும் அப்படின்னு அவன் அவ்வளோ கான்ஃபிடென்ட்டா சொல்லும்போது அங்க இருக்கிற ஹையர் ஆஃபீஸர்ஸ் ஓகேன்னு சொல்லி அதை அவன்கிட்ட ஒப்படைச்சிருப்பாங்க. ஆனா அதுக்கான நாளுமே வருதா பார்த்தா இந்த மாதிரி அந்த ஒரு ட்ரெயின் ப்ராஜெக்ட்டுக்கு சம்பந்தமான ஸ்டேஜை வந்து ரெடி பண்ணியிருப்பாங்க. பட் ட்ரெயின் இன்ஜின் எல்லாத்தையும் வந்து ஃபாரின் கம்பெனி கிட்ட கொடுத்துருப்பாங்க ரெடி பண்ண சொல்லி. அவங்க 20ஆம் தேதி வரும் அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாங்க. பட் 12ஆம் தேதி ப்ராஜெக்ட் வந்து சப்மிட் பண்ணியாகணும். அப்புறம் என்னென்ன சொல்லிட்டு இவனும் அப்படியே ரெசிப்ட் வந்து எடுத்து பார்க்கறான். பார்த்தா இவன் தான் டேட்டா வந்து தப்பா கொடுத்துருப்பான் 20 அப்படின்னு. ஸோ அதுக்கப்புறம் அந்த இடத்துல அவனால ப்ராஜெக்டையும் சப்மிட் பண்ண முடியாம போக கம்பெனியில் இருக்கிறவங்களுமே நீ என்ன கிண்டர் கார்டன் படிக்கிற பையனாடா, டேட்டா கூட மாத்தி தப்பா தான் எழுதி இருந்திருப்பியா, இது கூட உன்னால சரியா பார்க்க முடியாதா அப்படின்னு சொல்லி அவனை திட்டின்னு இருக்க மாட்டாங்க. லைக் மோர் ஓவர் ஒரு கலாய்ச்சிருந்திருப்பாங்க, இதை கூட உன்னால பண்ண முடியல, இதுக்கு கூட நீ லாய்க்கு இல்லையான்னு. ஸோ அப்பா அவனை வந்து பயங்கரமா பார்த்து சிரிச்சிருந்தங்காட்டி தான் அவனுக்கு அந்த சிரிப்பு சத்தத்தை கேட்டோன்னே பயங்கர கடுப்பாகுது. ஸோ அப்படியே கட் பண்ணா பிரசன்ட்ல அவன் நிக்கிற இடத்துல ஒரு ட்ரெயின் ட்ராக் இருக்கிற மாதிரியும் அவனை ஃபாலோ பண்ணிக்கிட்டு அப்படியே ஒரு ட்ரெயின் வர மாதிரி இருக்குது. அப்படியே சிரிச்சுக்கிட்டு அதுவே அந்த லவ் பான் இருக்கிறாள் அவ அப்படியே அந்த ஒரு கோஸ்ட ஒரு ஸ்டிக்கை வச்சு அட்டாக் பண்ற மாதிரி இருக்குதா. இன்னொரு பக்கம் அந்த ஸ்னைப்பர் பையன் அவன் வச்சிருக்க கன்னை வச்சு அந்த சிலிக்கான் டாலை வந்து அட்டாக் பண்ற மாதிரி இருக்குதா. அந்த கன் வந்து ஆக்சுவலி கன் கிடையாது, ஸோ வந்து கொஞ்சம் பொம்மை மாதிரி தான் வச்சுக்கோங்க. பட் இருந்தாலும் அதுல வர சவுண்டை கேட்டு தூங்கிட்டு இருந்த பொண்ணுங்க எல்லாருமே எந்திரிச்சிடுறாங்க. எந்திரிச்சு பார்க்கும்போது வெளியில அந்த மிட்சுமோனி இருக்கிறான்ல அவனை வந்து ஆளக்கான அந்த மசாக்கிய காண அந்த லவ் பண்ண காணோம் அப்படின்னு சொல்லும்போது இந்த சத்தம் கேட்டு பசங்க எல்லாம் வேற ஒரு இடத்துல தூங்கி இருந்திருப்பானுங்களா, அவனுங்களுமே எந்திரிச்சு வரானுங்க. அப்ப அந்த ஹருக்கா வந்துட்டு அந்த வல்கானா கிட்ட இந்த மாதிரி சில பேரை வந்து காணோம், எங்க போனாங்கன்னு தெரியல, கன் சத்தம் வந்து கேட்டது அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் அவங்களுமே வந்து காட்டுக்குள்ள இறங்கி தேட ஆரம்பிக்கிறாங்களா. அப்படி தேட ஆரம்பிக்கும் போது அந்த ஸ்னைப்பர் பையன் அந்த ஸ்னைப்பர் பொண்ணு அதுக்கப்புறம் அந்த லவ் பண்ண இருக்கிறாள். ஸோ இவங்க 3 பேரையும் வந்து கண்டுபிடிச்சிடுறாங்க. ஸோ 3 பேருமே இந்த மாதிரி நான் ஒரு சிலிக்கான பார்த்தேன், நான் ஒரு தேனியை பார்த்தேன், நான் ஒரு கோஸ்டா பார்த்தேன் அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றும் சொல்லிக்கிட்டே இருக்கேன். சரி இவங்க எல்லாருமே வந்து சம்திங் எதையோ பார்த்து பயந்துருக்காங்க அப்படின்னு அவங்களுக்கு புரிய வருது. இன்னொரு பக்கம் அந்த மிக்காகே வேகமா ஓடி போய்கிட்டு இருக்கு. அவன் அப்படியே அந்த ட்ரெயின் வந்து அட்டாக் பண்ற மாதிரி காட்டுறாங்க. மறுபடியும் கட் பண்ணா இவங்க எல்லாருமே இந்த மாதிரி புலம்பிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் கேட்டுட்டு சரி ஃபைன் மத்தவங்க எல்லாரையும் நம்ம காலையில வெயில் வந்ததுக்கு அப்புறம் பாத்துக்கலாம், இப்ப கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி ரூமுக்கு வந்துடுறாங்களா. அப்ப அந்த ஹருக்கா அப்படிங்கிற அந்த ஒரு லேடி இருக்கிறாள் அவ இந்த மாதிரி இந்த வில்லேஜை பத்தி ஒரு முக்கியமான விஷயம் சொல்லி ஆகணும்னு
பண்ணணும்னு சொல்லிட்டு அவ இங்க வரக்கு முன்னாடி ஒரு புக்கை வந்து எடுத்துருப்பாளாமா. அந்த ஒரு புக்ல இந்த வில்லேஜை பத்தின சில விஷயங்கள்லாம் இருக்கும். அதுல பர்டிகுலர் ஒரு நியூஸ்ல பாத்தீங்கன்னா இந்த மசாக்கி அப்படின்னு சொல்லி ஒரு பொண்ணு இருக்கிறாள், அவ பேர்லயே ஐடா மசாக்கி அப்படின்னு சொல்லி ஒரு பொண்ணு 16 வயசு ஆனவ இங்க இந்த வில்லேஜ், இந்த நனாக்கி வில்லேஜ் இருக்கிற இதுக்கு பக்கத்து இருக்கிற இன்னொரு ஒரு வில்லேஜ்ல காணாம போயிருந்திருப்பாளாமா. அந்த நனாக்கி வில்லேஜ் பக்கத்துல இருக்கிற ஃபாரஸ்ட் கிட்ட தான் அவளை கடைசியா பார்த்ததா வந்து அதுல ரிப்போர்ட் பண்ணியிருந்திருப்பாங்க. சோ மேபி அவளை கண்டுபிடிக்கல அப்படிங்கும்போது இப்ப இருக்கிற இந்த ஒரு மசாக்கி மேபி கோஸ்டா இருக்கலாமோ அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்கும் வருவாங்க. அப்ப சில பேர் ஆனா இங்க இருக்கிறவங்க எல்லாம் மான்ஸ்டரை பார்த்ததா தானே சொன்னாங்க, யாருமே கோஸ்ட பார்த்ததா சொல்லலையேன்னு கேட்கும்போது ஆனா இங்க இருக்கிற அந்த ஒரு பஸ் டிரைவர் கோஸ்ட பார்த்ததா சொன்னார்லன்னு சொல்ல இருக்குமோ அப்படின்னு யோசிப்பாங்களா. ஆனா அதுவே அந்த மிட்சுமோனே அந்த மசாக்கி கூப்பிட்டுட்டு வேகமா அங்கிருந்து ஓடிக்கிட்டு இருக்க மிட்சுமோனே அந்த மசாக்கி இருக்கிறாள் அவளை கூப்பிட்டுக்கிட்டு வேகமா அங்கிருந்து ஓடிக்கிட்டு இருப்பானா. பார்த்தா பின்னாடி ஒரு பெரிய ஒரு பெண் குயின் சைஸ்ல இருக்கிற ஒரு பொம்மை வந்துகிட்டு இருக்கும். சோ அது வேகமா அவங்களை வந்து சேஸ் பண்ணிக்கிட்டு இருக்க. ஆனா அப்ப அந்த மசாக்கி வந்து டக்குனு கீழே விழுந்துருவாளா. ஒன்னும் ஆகலையே அப்படின்னு சொல்லி அவளை எந்திரிச்சிட்டு திருப்பி அவளை வந்து கூட்டிட்டு போகும்போது இல்ல எனக்கு எதுவுமே ஆகலையே அப்படிங்கிற மாதிரி சொல்லி அந்த மசாக்கி ஒண்ணுமே புரியாம அப்படியே பின்னாடி திரும்பி பார்த்துக்கிட்டே இருப்பாளா. ஆனா அப்படியே மிட்சுமுனேக்கு ஒரு பிளாஷ்பேக் போறாங்க. என்னன்னு பார்த்தா அவன் இப்ப பார்த்தா அந்த ஒரு பெரிய பெண் குயின் பொம்மை இருக்குது இல்ல, அதே மாதிரி அவனுக்கு சின்ன வயசுல இருக்கும்போது அவங்க அம்மா வந்து ஒரு பெண் குயின் பொம்மையை வாங்கி கொடுத்துருப்பாங்க. நம்மளோட மிட்சுமுனேக்கு ஒரு ட்வின் பிரதருமே இருந்திருப்பான். ஆனா அவன் சரியான சேட்டை பிடிச்ச பையனா இருப்பான். மிட்சுமுனேயோட அந்த பெண் குயின் பொம்மையை பார்த்துட்டு என்ன பொம்பளை புள்ள மாதிரி பொம்மையை வச்சு விளையாட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லி அவனை பயங்கரமா கலாய்ச்சிட்டு மிட்சுமுனே அவங்க அம்மாவோட பேச்சு கேட்டு ஒபீடியன்ட்டா இருப்பான். பட் அவனோட ட்வின் பிரதர் அப்படி கிடையாது, ரொம்ப சேட்டை பிடிச்ச பையனா இருக்க. ஒரு நாள் அங்க இருக்கிற ஒரு பில்டிங்ல வந்து விளையாடிட்டு இருக்கும் போது அப்போ மிட்சுமுனேயோட அந்த பொம்மை இருக்குதுல்ல அதை வந்து அவன் டக்குன்னு அப்படியே எடுத்து அவனோட ஷர்ட்குள்ள வச்சுக்கிட்டு அந்த மதில் மேல ஏறி போகும்போது அப்ப அவங்க அம்மா கரெக்டா அவனை பார்த்துட்டு டே கீழே இறங்கடான்னு கத்தும் போது சீன் கட் ஆகுது. பிரசன்ட்ல ஓடி வந்துகிட்டு இருக்க நம்ம மிட்சுமுனே அப்படியே அங்க வலிக்கு கீழே விழுவானா. அதுக்கப்புறம் மிட்சுமுனேவை அந்த மசாக்கிங்கிற பொண்ணு தான் தூக்கிட்டு வருவா. மறுபடியும் பாஸ்ட்ல அந்த மிட்சுமுனேயோட பிரதர் வந்து இறந்து போயிருந்திருப்பான். அவனுக்கான காரியம் எல்லாம் முடிச்சுட்டு அவனோட ஃபேமிலி உள்ள வரும்போது அவங்க அம்மா அந்த பையன் இறந்து போனதை கண்ணுக்கு நேரா பார்த்தாங்காட்டி அந்த ஒரு ஷாக்ல அந்த ஒரு டிராமால இருப்பாங்கல்ல. நம்ம மிட்சுமுனே கிட்ட போயிட்டு அவங்க அம்மா கிட்ட பேசலான்னு பார்க்கும்போது அவங்க அப்படியே நம்ம மிட்சுமுனேவை எடுத்து வச்சுக்கிட்டு இறந்து போன அந்த பையன் இருக்கிறான்ல அவனோட பேரை சொல்லிட்டு நம்ம மிட்சுமுனேவை பரவாயில்ல உனக்கு எதுவுமே ஆகல அப்படின்னு சொல்லி அவங்க நம்ம மிட்சுமுனேவை அவங்களோட இன்னொரு பையன் அப்படிங்கிற மாதிரி நினைச்சுக்கிட்டு இருப்பாங்களா. இப்ப அப்படியே அந்த ஒரு மயக்கத்துல இருந்து நம்ம மிட்சுமுனே எந்திரிக்கிறான். ஒருவேளை நான் மிட்சுமுனே இல்லையோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவனுக்குள்ள இருக்குது. அதுக்கப்புறம் மசாக்கி கிட்ட ஓகே சாரி நான் வந்து தெரியாம கீழே விழுந்துட்டேன் மயங்கிட்ட போல அப்படின்லாம் சொல்ல சரி ஏன் அழுதுகிட்டு இருக்கிற அப்படின்லாம் கேட்பாளா. இன்னொரு பக்கம் அந்த ஹருக்கா புக்ல இருக்கிற விஷயங்களை பத்தி எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கும் போது அப்ப அங்க இருக்கிறவங்க எல்லாம் அப்படின்னா அந்த மசாக்கி அப்படிங்கிற அந்த ஒரு பொண்ணு வந்து கோஸ்டா இருப்பாளோ அப்படின்லாம் பேசிக்கிட்டு இருப்பாங்களா. அண்ட் மேபி கோஸ்டா இல்லாம கூட இருக்கலாம். ஏன்னா இங்க இருக்கிற சில பேர் வந்து மான்ஸ்டரை பார்த்ததா தானே சொன்னாங்க அப்படின்னு இன்னொரு ஆர்குமெண்ட்டும் போகும்போது ஆனா அப்ப அந்த இடத்துக்கு அந்த மிகாகே அப்படிங்கிற அந்த ஒரு பையன் வரானா. வந்துட்டு என்ன மான்ஸ்டர் எல்லாரும் பார்த்தீங்க இல்லப்பா சும்மா எல்லாரும் மான்ஸ்டர்னு சொன்னாங்களா அதை பத்தி தானே சொல்ல என்னவா வேணா இருந்துட்டு போகட்டும். பட் அது என்ன மான்ஸ்டர் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நாம இப்ப டிஸ்கஸ் பண்ணியே ஆகணும். ஏன்னா இந்த இடத்துல வந்ததுல இருந்து நிறைய பேர் அந்த மான்ஸ்டரை பார்க்கல அப்படின்னாலும் சத்தங்கள் வந்து கேட்டது அப்படின்னு எல்லாருமே சொன்னீங்க. ஆனா அந்த சத்தங்கள் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி வந்து கேட்டது. சோ அப்படி இருக்கக்குள்ள அந்த சத்தங்களை பத்தி நம்ம யாருமே டிஸ்கஸ் பண்ணவே கிடையாது. ஏன்னா அந்த ஒரு சத்தங்களை பத்தி நம்ம பேசவே விரும்பல. அதனால அந்த ஒரு விஷயத்தை பத்தி இப்ப நம்ம பேசி ஆகணும்னு சொல்றான். முதல்ல அந்த மாய் அப்படிங்கிற பொண்ணு இருக்கிறாள் அவகிட்ட தான் இந்த மாதிரி நீ ஒரு பெரிய மிட்சுமுனேயை வந்து பார்த்த அப்படின்னு சொன்னேன் அந்த ஒரு டனலுக்குள்ள அப்படிதானே கேட்கும்போது ஆமா பார்த்தேன் பட் இருந்தாலும் அது உண்மையான்னு தெரியலன்னு சொல்ல அது உண்மையோ இல்லையோ பட் இருந்தாலும் இந்த இடத்துக்குள்ள நம்ம எதை மான்ஸ்டரா பாக்குறோமோ அது எல்லாமே வந்து நம்ம மென்டலி நம்ம பாஸ்ட்ல நடந்த ஒரு டிராமா தான் அப்படின்னு கரெக்டா கண்டுபிடிக்கிறான். இன்னொரு பக்கம் அந்த மிட்சுமுனே இருக்கிறான்ல அவன் அந்த மசாக்கி கூட பேசிட்டு இருக்கும்போது தான் என்ன நடந்துச்சுங்கிற விஷயத்த வந்து சொல்றான். ஆக்சுவலி அவங்க அம்மாவுக்கு வந்து மென்டலி ஸ்டேபிளா இருந்திருக்க மாட்டாங்க. மிட்சுமுனே வந்து அவனோட பிரதரோட பேரை வச்சுதான் அட்ரஸ் பண்ணிட்டு இருப்பாங்களா. சோ வேற வழி இல்லாம இது கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமுக்கு போயிடும். அவங்க அந்த மிட்சுமுனே அப்படிங்கிற அந்த ஒரு பர்சன் இருக்கிறாங்கிறதே மறந்துட்டு தன்னோட ஒரே ஒரு பையன் அந்த ஒரு மிட்சுமுனேயோட பிரதர் தான் அப்படின்னு சொல்லி அவனோட பேரை நம்ம மிட்சுமுனேக்கு வச்சே கூப்பிட்டுட்டே இருப்பாங்க. ரெண்டு பேரும் ட்வின்ஸ் இல்ல சோ பார்க்க ஒரே மாதிரி தான் இருப்பாங்களா. பிளஸ் மிட்சுமுனேயோட அப்பா இருக்கிறாருல அவரும் வந்து ஒரு டீச்சரா தான் இருப்பாரு. அவரும் நம்ம மிட்சுமுனேயோட ஸ்கூல்ல தான் ஒர்க் பண்ணுவாரு. சோ அதனால அவனோட நேம வந்து கம்ப்ளீட்டா ஸ்கூல் ரிஜிஸ்டர்ல இருந்து எல்லாருமே வந்து வேற ஒரு அவங்க பிரதரோட பேரை வச்சுதான் கூப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஆனா இந்த ஒரு விஷயம் வந்து மிட்சுமுனேக்கு பிடிக்காது. லைக் என் பேரு மிட்சுமுனே ஆனா வேற ஒரு பேரை வச்சு என்ன கூப்பிடுறீங்களா அதுவும் இவ்வளவு வருஷமானு. சோ அவனுக்கு ஒரு சென்ஸ் ஆஃப் ஐடென்டிட்டி வந்து லூஸ் பண்ண மாதிரி ஆயிரும். சோ அதனால தான் மெயின் ஸ்ட்ரீம் சொசைட்டியை பொறுத்த வரைக்கும் அவனோட பேர் வந்து வேறையா இருந்தாலுமே இப்போ இந்த ஒரு டூருக்கு வந்ததுக்கான ரீசன் இங்க இருக்கிற யாருக்குமே என்ன பத்தி தெரியாது. மேபி அந்த ஸ்பீடுக்கு மட்டும். பட் இந்த இடத்துல இருந்தோம் அப்படிங்கும்
இருக்கும்போது என் பேர் வந்து மிட்சுமோனி, இதை வச்சுதான் எல்லாருமே வந்து என்ன அட்ரஸ் பண்ணணும் அப்படின்லாம் அவன் சொல்ல, இதை கேட்ட மசாக்கியுமே ஓகே ஃபைன், ஸ்டோரி வந்து கொஞ்சம் க்ரூலா தான் இருக்குது, பட் என் கூட ஒரு வாக் போறையா அப்படின்னு சொல்லி அந்த மிட்சுமோனியோட கையை பிடிச்சிக்கிட்டு அங்க இருக்கிற அந்த ட்ராக்ல வந்து நடந்து போய்கிட்டு இருக்க. கடைசியில் அந்த டனலுமே வருது. ஆனா அந்த டனலுக்குள்ளேயும் அந்த மசாக்கிங்கிற பொண்ணு நம்ம மிட்சுமோனியை வந்து கூட்டிட்டு போவாளா, ஆனா அந்த இடத்துல அந்த ஒரு பெண் குயின் வரும். அதை பார்த்து நம்ம மிட்சுமோனி பயந்து ஓடலான்னு பார்க்க, கிடையாது உன்னோட ஃபியரை நீ கான்கர் பண்ணியாகணும், இதை நீ ஃபேஸ் பண்ணியாகணும்னு அவ சொல்லுவா. இப்படி சொல்லிட்டு அந்த மசாக்கி வந்து அந்த பெண் குயினை தாண்டி அங்க பக்கம் போயிருவாளா. ஓகே ஃபைன், அதை ஃபேஸ் பண்ணுவான்னு சொல்லி இவனும் போவான். பார்த்தா அது வச்சு ஒரே அடிதான் அவனை தூக்கி போட்டுரும். அதுக்கப்புறம் வேணாம் இது டேஞ்சர் அப்படின்னு சொல்லி அங்கிருந்து எஸ்கேப் ஆக, இன்னொரு பக்கம் அந்த மிகாகே ஹருக்கா கிட்ட அந்த மசாக்கி வந்து ஒரு பேய் அப்படிங்கிற விஷயத்தை பத்தி சில டீடைல்லாம் இருந்ததுல அதெல்லாம் கேட்டுட்டு போயிட்டு அந்த வல்கானா கிட்ட இந்த ஒரு விஷயத்த சொல்லி அந்த மசாக்கி வந்து பேய், அவ இங்க இருக்கிற மான்ஸ்டர்ஸ் எல்லாத்தையும் எழுப்பி நம்மளை வந்து அட்டாக் பண்றதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கிறா அப்படின்லாம் சொல்ல, அண்ட் அந்த வல்கானாக்கு முதல்ல வந்து லைக் உண்மையாலுமே அது வந்து பேய் தானா இல்ல அப்படின்னா உண்மையாலே இங்க வந்து ஏதாவது மான்ஸ்டர்ஸ் கீது இருக்குதா, எது நம்மளோட பிரைமரி எதிரின்லாம் கேட்க, அங்க இருக்கிறவங்கள அப்படியே திருப்பி எப்பவும் போல வந்து டிஸ்கஷன்லாம் பண்ணிட்டு இந்த மாதிரி அந்த பொண்ணு வேணா பேயா இருந்துட்டு போற, பட் இங்க வரது எல்லாமே வந்து மான்ஸ்டர்ஸா இருக்குது, சோ மான்ஸ்டர்ஸ் எதுக்குறதுங்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கும், சோ இட்ஸ் பெட்டர் நம்ம வந்து அந்த மசாக்கிங்கிற பொண்ணை வந்து முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்ல, அப்போ அந்த ஹருக்கா இது வந்து ஜஸ்ட் ஒரு தியரி மட்டும்தான், மற்றபடி அவளை போட்டு தள்ளுறதெல்லாம் பிளான்ல கிடையாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது, அண்ட் மேபி இதெல்லாம் முடிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம இங்கிருந்து கிளம்பலாமா அப்படின்னு சொல்லி அப்படி ஒரு பேச்சு வந்து அடிபடுமா. ஆனா அப்பதான் அந்த மாய் அப்படிங்கிற பொண்ணு இருக்கிறாள், அவ விஷயத்தை வந்து சொல்ல ஆரம்பிக்கிறா. அவ அந்த மிட்சுமோனி மேல லைட்டா இன்ட்ரெஸ்ட் காட்டியிருந்திருப்பாள். அது என்ன ரீசன் பார்த்தா, அவ ஸ்கூல் படிக்கும் போது அவளும் அவளோட ஃப்ரெண்டும் வந்து மிட்சுமோனி மாதிரியே இருக்கிற ஒரு பையன் மேல வந்து லவ் பண்ணியிருந்திருப்பாங்க, ரெண்டு பேருமே லவ் பண்ணியிருந்திருப்பாங்க. பட் அந்த பையனை வந்து இந்த மாய் அப்படிங்கிற பொண்ணு தான் கரெக்ட் பண்ணும்போது, இவ கூட காம்படிட் பண்ண அந்த இன்னொரு ஃப்ரெண்டு பொண்ணு இருக்கிறாள், அவ மத்தவங்க எல்லாரையும் ஒன்னா சேர்த்துக்கிட்டு இந்த மாய் கூட வந்து பேசாம அவளை வந்து ஒதுக்கி இருந்திருப்பாங்க. ஒரு பாயிண்ட்டுக்கு மேல அந்த பையனுமே வந்து இவளை கைவிட்டு இருந்திருப்பான். சோ இப்படி ஒரு ரீசன் இருக்குது, அதனால என்னால வந்து திருப்பி ஸ்கூலுக்குலாம் போக முடியாது, நான் இங்க தான் இருப்பேன்னு சொல்லுவாளா. ஈவன் அங்க இருக்கிற மத்தவங்களுமே அவங்களுக்கு ஒவ்வொரு ரீசன் வந்து வச்சிருந்திருக்காங்க, என்னால வந்து போக முடியாதுன்னு. ரியாலிட்டி வந்து பயங்கர டேஞ்சரா இருக்குது, நான் இங்க இந்த மான்ஸ்டர்ஸ் எதிர்த்து கூட இருந்துருவோம் போல அப்படின்லாம் சொல்லுவாங்களா. அப்ப இதெல்லாம் கேட்டுட்டு இருந்து அந்த ஸ்பீடு சும்மா அப்படியே உளறிட்டு இருக்காதீங்க, டே உங்களுக்கு எல்லாம் ஏதாவது சைக்காலஜிக்கலா பிரச்சனை இருக்குதுன்னா நல்ல ஒரு தெரபிஸ்ட போய் மீட் பண்ற வேலையை வந்து பாருங்க. அதுக்கு முன்னாடி அந்த மசாக்கி கூட என்னோட மிட்சுமோனி அப்படிங்கிற ஃப்ரெண்ட் வந்து இருக்கிறான், அவனை போய் காப்பாத்தணும்னு சொல்லுவானா. அடுத்த சீன்ல நம்ம மிட்சுமோனியவை அந்த ஸ்பீடு போய் கண்டுபிடிச்சிடுறானா. அதுக்கப்புறம் அவனை திருப்பி கூட்டிட்டு வரும்போது ஆல்ரெடி இந்த இடத்துல பார்த்தா ஒரு பெரிய பிளான் வந்து போட்டு வச்சிருந்திருக்காங்க இந்த மசாக்கி அப்படிங்கிற அந்த பொண்ணு இருக்கிறாள், சோ அவளை வந்து பிடிக்கிறதுக்காக. ஆனா அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி மிட்சுமோனி கிட்ட ரொம்ப நல்ல விதமா ரொம்ப கைண்டா நடந்துகிட்டு அவங்கிட்ட விஷயங்கள் எல்லாம் போட்டு வாங்கும் போது தான் அந்த டனலுக்குள்ள போனது, டனலுக்கு அந்த பக்கம் அவன் நிக்கிறா அப்படின்னும் அந்த பயத்தை எல்லாத்தையும் கடந்து வந்தோம் அப்படிங்கும் போது அவளை வந்து பார்க்க முடியும் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் அவ சொல்லியிருந்திருக்கா அப்படின்னு சொல்லி எல்லா விஷயத்தையும் வந்து போட்டு வாங்கிடுறாங்களா. ஆனா அதுக்கப்புறம் ஸ்பீடு கொண்டு போய் பத்திரமா மிட்சுமோனியை வந்து ஒரு ரூம்ல படுக்க வச்சுட்டு வெளியே வந்தா இந்த மாதிரி அந்த மசாக்கி பொண்ணு இருக்கிறாள், அவ வந்து ஏதோ சூனியக்காரி அப்படிங்கிற மாதிரியும் அவளை வந்து இவங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து நிறைய ரிச்சுவல் எல்லாம் பண்ணி அவளை போட்டு தள்ள போறேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வந்து பண்ணிட்டு இருப்பாங்க. பிளஸ் அந்த லவ் பண்ண இருப்பாள், சோ அவ தான் அந்த மந்திரங்கள் இதெல்லாம் ரெடி பண்ற ஒரு ஆளா இருப்பா. ஏன்னா அந்த பிரீஸ்ட் ஒருத்தன் அவங்க வீட்டுக்கு வந்திருப்பான்ல, சோ லைக் ஐயா அவன்கிட்ட இருந்து கத்துந்திருப்பா. சோ எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு அந்த ஒரு டனல்ல போய் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அப்ப அந்த டனலுக்குள்ள இருந்து அந்த மசாக்கி அப்படிங்கிற அந்த பொண்ணுமே வராளா. அதுவே இன்னொரு பக்கம் அந்த லைனுங்கிற பொண்ணும் அந்த டிடெக்டிவ் பொண்ணு இருப்பாங்கல்ல, இவங்க ரெண்டு பேரும் போய் நம்ம மிட்சுமோனி கிட்ட மசாக்கி வந்து ஆபத்துல இருக்கிறாங்கிற விஷயத்த உடச்சு விட்டுருவாங்க. அதுவே பார்த்தா அந்த மசாக்கிங்கிற பொண்ணை பிடிச்சிட்டு வந்து ஒரு கட்டையில கட்டி வச்சுட்டு அவ மேல தண்ணியெல்லாம் ஊத்தி உண்மையை சொல்றீ அப்படின்னு சொல்லி அவளை பயமுறுத்திக்கிட்டு இருக்கேன். ஆனா அப்ப இதெல்லாம் வேலைக்கு ஆகாது, நம்மள போட்டுடலாம்னு சொல்லி அந்த லவ் பண்ண கத்தி எடுத்துட்டு வருவாள். பட் இருந்தாலுமே அங்க இருக்கிற சில பேர்லாம் இல்ல முடியாது, மேபி அது பர்சனா இருந்தா என்ன பண்றது, அது பேயே இல்லாம இருந்தா என்ன பண்றதுன்னு சொல்ல, என்ன பண்றதா நான் பண்றேன்னு சொல்லி அந்த ஸ்பீடு உள்ள போது அந்த கத்தியை வாங்கி போட்டு தள்ளான்னு போக வல்கானா உள்ள போது தடுக்க பாப்பான். பட் இருந்தாலும் அப்படியே ஜஸ்ட் மிஸ்ல ஒரு சின்ன கோடு வந்து அப்படியே கையில விழுந்துருமா. அப்ப அந்த இடத்துக்கு அந்த மிட்சுமோனியே வருவான். வந்தவன் அவ கையில ரத்தம் இருக்கிறத பார்த்துட்டு நம்ம ஸ்பீடு அடிக்க பார்க்கும்போது எல்லாரும் மிட்சுமோனியை வந்து பிடிச்சுக்கிறாங்க. ஆனா அப்ப ஸ்பீடு இதெல்லாம் பத்தாதுன்னு சொல்லி அவளை திருப்பி போட்டு தள்ளான்னு போக, ஆனா அப்ப அவ சரி சரி நான் உண்மை எல்லாத்தையும் சொல்லிடுறேன்னு சொல்லி அப்படியே வாயை மசாக்கிங்கிற பொண்ணை வந்து கட்டி வச்சுட்டு குழப்பம்லாம் பார்ப்பாங்கல்ல. சோ ஒரு பாயிண்ட்டுக்கு மேல அந்த பொண்ணுமே சரி உண்மை என்ன அப்படின்னு நான் சொல்லிடுறேன்னு சொல்லுவாளா. என்னன்னு பார்த்தா நான் ஏற்கனவே இந்த நனாக்கி வில்லேஜுக்கு இதுக்கு முன்னாடி வந்திருக்கேன் அப்படிங்கிற விஷயத்த சொல்றான். இதை கேட்ட மிட்சுமோனிக்கே ஷாக்கு தான். அப்ப அப்படியே கட் பண்ணி என்ன நடந்துச்சுங்கிறத காட்டுறாங்க. இந்த மசாக்கி பொண்ணு ரெய்ஜி அப்படின்னு சொல்லி அவளோட கசின் ஒருத்தன் இருப்பானா, சோ அவன் கூட சேர்ந்துகிட்டு ஒரு மித்திக்கல் வில்லேஜ் ஒன்னு இருக்குது அப்படின்னு சொல்லி தான் அந்த நனாக்கி வில்லேஜ் வந்து தேடி வந்திருப்பாங்க. சோ அப்படி வர வழியில வந்து ஏகப்பட்ட சைன் வந்து இருந்திருக்கும். சோ இவங்களும் நிறைய டீடைல்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிருப்பாங்களா அந்த வில்லேஜுக்கு எப்படி போறதுன்னா. சோ அதெல்லாம் வச்சுதான் அந்த ஒரு வில்லேஜுக்கு வந்துகிட்டு இருப்பாங்க. அப்படி வர வழியில ஒரு ட்ரக் டிரைவர் ஒருத்தன் வருவானா, வந்துட்டு எங்கப்பா போறீங்க, இதுக்கு மேல நீங்க போக கூடாது, ரொம்ப ஆபத்து, அப்படியே கீழே இறங்கி போயிருவீங்களாமான்லாம்
சொல்லும்போது அங்கிருந்து எஸ்கேப் அப்படியே ஓரமா வந்து ஒளிஞ்சுக்குவாங்க. அந்த ட்ரக் டிரைவரை பார்த்து ஏதோ லைட்டா சந்தேகமா இருக்குதுன்னு, ஆனா கண்டிப்பா மேலதான் போய் ஆகணும் போல அப்படின்னு சொல்லி திருப்பி அவங்களோட ஜேர்னியை வந்து கன்டினியூ பண்ணுவாங்களா. ஃபைனலா அப்படியே மலையோட உச்சிக்கு வரும்போது அங்க இருந்து அதுக்கு கீழே இருக்கிற அந்த ஒரு வில்லேஜ வந்து பாக்குறாங்க. சோ கன்ஃபார்ம் பண்ணியாச்சு அதான் நனாக்கி வில்லேஜ்னு. அங்க இருக்கிற விஷயங்கள்லாம் பார்க்கும்போது அங்க நிறைய வீடுகள் வந்து இருக்குது, எல்லாம் வந்து கைவிடப்பட்டிருந்திருக்கு. பட் வீட்டுக்குள்ள யாருமே இல்லங்க போது அது ரொம்ப லைக் அவ்வளோ எக்ஸைட்டிங்கா அந்த ரேஜிங்கிறவன் போட்டோ எடுத்துக்கிட்டு இருப்பான், ஜாலியா அதை வந்து பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருப்பான். மசாக்கி ரொம்ப நேரமா இல்ல டைம் ஆயிடுச்சு போகலாம்னு சொல்லிட்டே இருக்கேன். அவன் எக்ஸைட்டிங்ல இருக்கிற இடத்துல போட்டோ எடுத்துக்கிட்டே இருப்பானா. ஆனா அதுக்கப்புறம் தான் ஓகே ஃபைன் லேட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அவசர அவசரமா அந்த மசாக்கி வந்து கூப்பிட்டுக்கிட்டு அந்த ரேஜி அங்கிருந்து போகும்போது ஆனா அப்பதான் காட்டுக்குள்ள வந்து அவனுக்கு சத்தம் கேட்கிற மாதிரியும் பிளஸ் அந்த ஒரு பெரிய மான்ஸ்டரை அவன் பார்த்துருப்பான். சோ வேகமா அங்கிருந்து அவன் போகலான்னு பார்க்கும்போது அப்ப மசாக்கி ஒரு பாயிண்ட்ல ஒரு வேலியில வந்து கீழே விழுந்துருவாளா. ஆனா அது மூலமா அவ மெயின் ரோடுக்கு வந்திருப்பா. வந்தவ திருப்பியும் அந்த ரேஜியை வந்து காப்பாத்துறதுக்காக மலையில வந்து ஏறதுக்காக அந்த நனாக்கி வில்லேஜுக்கு வந்து ட்ரை பண்ணியிருப்பா. பட் எப்படி இந்த நனாக்கி வில்லேஜுக்கு வரதுங்கிறது அவளுக்கு தெரிஞ்சிருக்காது. பட் இப்போ இவங்க கூட வந்ததுக்கான ரீசன் அந்த ரேஜியை வந்து காப்பாத்துறதுக்காகவும் இந்த இடத்துல மான்செஸ்டர்ல அவங்களோட கண்ணுக்கு வந்து தெரியுங்கிற ஒரு விஷயம் எனக்கு ஏற்கனவே தெரியும். பட் அதை மட்டும் உங்ககிட்ட சொல்லாததுக்கு நான் மன்னிச்சிடுங்கன்னு சொல்ல அதுக்கப்புறம் மசாக்கியோட கயிறு எல்லாத்தையும் வந்து கட் பண்ணி விடுறாங்களா. ஆனா அப்பவுமே இந்த மாதிரி எப்படி நீங்க இந்த நனாக்கி வில்லேஜுக்கு ஒரே நாள்ல வந்துட்டு திருப்பி போனீங்கிற ஒரு டவுட் வந்து கேட்க அதுக்கு அவளும் இல்ல எனக்கு தெரியாது சீரியஸ் எனக்கு ஐடியா இல்ல, இது எல்லாத்துக்கும் வந்து அந்த ரேஜி தான் வந்து கண்டுபிடிச்சா, என்கிட்ட எதுவுமே வந்து சொல்லலன்னு சொல்லுவாளா. சரி அதெல்லாம் இருக்கட்டும், நான் இங்க வந்ததுல இருந்து அந்த உன்னோட கசினை வந்து நீங்க கண்டுபிடிச்சியான்னு கேட்க இல்ல இந்த இடத்துல அவன் இல்ல மேபி வேற ஒரு வில்லேஜ்ல இருப்பானோ அப்படின்னு சொல்லும்போது அவ்வளவுதான் அங்க இருக்கிற எல்லாருக்கும் திருப்பி டவுட் ஆயிரும். என்ன வேற ஒரு வில்லேஜ் அப்படின்னா இந்த ஒரு நனாக்கி வில்லேஜ் இது மட்டும் கிடையாது போலயேன்னு ஒரு டவுட் கேட்க இல்ல எனக்கும் அதை பத்தி தெரியாது, ஜஸ்ட் ஒரு அசம்ஷன் தான், அந்த ரேஜிங்கிற என்னோட கசின் தான் இதை பத்தியும் சொன்னான்னு சொல்ல. ஆனா எப்படி நீ இந்த ஒரு நனாக்கி வில்லேஜை விட்டு நீ வெளியே போனேங்கிற ஒரு விஷயத்த வந்து கேட்கும்போது அது எனக்கே தெரியாதுன்னு அவ சொல்லுவாளா. அப்ப அங்க இருக்கிறவங்க எல்லாம் எப்படியா இருக்கும்னு யோசிச்சுக்கிட்டு இருக்க இவள் அந்த டனல் கிட்ட தான் கண்டுபிடிச்சேன், ஒருவேளை அந்த டனல் வழியா தான் வெளியே போக முடியுமோ அப்படிங்கும் போது அப்ப டக்குனு அந்த மசாக்கி இல்ல அது வழியா போகாதீங்கன்னு சொல்லுவாளா. அப்படின்னா அதுல தானே போவான்னு சொல்லும்போது இல்ல இல்ல அதுல போகாதீங்க, நானுமே வந்து அது முதல்ல எக்ஸிட் தான் நினைச்சேன் பட் அது கிடையாது, நான் அதுக்குள்ள கொஞ்சம் தூரம் வரைக்கும் போனேன் பட் எனக்கு ஏதோ சம்திங் பேடா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆச்சு அதனால நான் திருப்பி வந்துட்டேன்னு சொல்லுவா. கூடவே அன்னைக்கு இருட்டான ஒரு நேரத்துல தான் அந்த வேலையில இருந்து கீழே விழுந்து சம்திங் எப்படியோ மேனேஜ் பண்ணி வெளியே போனேன். சோ அதனால எப்படி வெளியே போறதுன்னு எனக்கு தெரியல. பிளஸ் அது மட்டும் இல்லாம கூடவே அன்னைக்கு நான் அந்த வேலையில இருந்து கீழே விழுகும் போது நைட் ஆயிடுச்சு. சோ எப்படி நான் வெளியே போனேங்கிறது எனக்கே தெரியலன்னு சொல்லுவாளா. ஆனா அப்ப அங்க இருக்கிறவங்களுக்கு மறுபடியும் ஒரு டவுட் வரும், ஒருவேளை உனக்கு ஏதாவது மான்சஸ் வந்து கண்ணுக்கு தெரிஞ்சிருக்குதா அப்படின்னு கேட்க இல்ல இது வரைக்கும் தெரிஞ்சதில்லை, எந்த ஒரு சத்தம் எனக்கு கேட்டதில்லைன்னு சொல்லுவாளா. அப்படி இருக்கக்குள்ள உனக்கு எந்த விதத்திலயும் பயமே கிடையாது, நீ வந்து காட்டுக்குள்ள போய் உங்களோட கசனை வந்து தெரிந்திருக்கலாமே, ஏன் நீ தேடவே இல்லை. இல்ல எனக்கு வந்து இந்த இடத்துல நிறைய வில்லேஜ் இருக்குதுன்னு தெரியும் பட் அந்த வில்லேஜுக்குள்ள எப்படி போறதுன்னு தெரியாதுன்னு சொல்லுவாளா. ஆனா அப்பதான் அங்க இருக்கிறவங்க எல்லாம் வெயிட் பண்ணு, அந்த ரேப்பர் கூட நீயும் சேர்ந்துதானே தொலைஞ்சு போன, சோ உனக்கு தான் எதை பார்த்தும் பயம் இல்ல, எந்த ஒரு காட்டுக்குள்ள மிருகம் இருக்கான்னு சொல்லி எந்த பயமே கிடையாதுங்கும் போது அந்த ரேப்பரை தேடி நீ போயிருந்திருக்கலாமேன்னு சொல்ல அப்ப அங்க இருக்கிற லவ் பான் இல்ல இல்ல கண்டிப்பா அவதான் கொலை பண்ணிருக்கணும் மயிலான்னு சொல்லி கத்திக்கிட்டு இருப்பாளா. சோ அதுக்கப்புறம் கன்னியூஸா அந்த மசாக்கியை நோக்கி ஏகப்பட்ட கேள்விகளை வந்து த்ரோ பண்ணிட்டே இருக்க சில விஷயங்கள்லாம் கிடைக்க ஆரம்பிக்குது. என்னன்னு பார்த்தா இந்த மசாக்கி வந்து இந்த வில்லேஜ் விட்டு ரோடுக்கு போயிருந்திருப்பாள் பட் அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து போயிருந்திருக்க மாட்டா. வீட்டுக்கு போகாம இந்த இடத்துல இருந்து அந்த ரேஜியை வந்து காப்பாத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரேஜியை வந்து தேடுறதுக்காக இங்க இருக்கிற நான் வேற ஒரு வில்லேஜ்ல வந்து தங்கி இருந்தேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் அவ சொல்லுவா. காசுக்காக என்ன பண்ணமான்னு கேட்கும் போது அந்த வில்லேஜ்லயே தங்கிட்டு அங்க வந்து பார்ட் டைம் ஜாப் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஆனா அப்படி இருக்கும் போது ஆன்லைன்ல நீங்க இந்த மாதிரி இந்த ஒரு நனாக்கி வில்லேஜுக்கு டூர் வந்து ஏற்பாடு பண்றீங்கிற ஒரு விஷயத்தை கேள்விப்பட்டு தான் நான் வந்தேன்லாம் சொல்ல அப்படின்னா அந்த மிஸ்ஸிங் நியூஸுக்கும் நீ தான் காரணமானு சொல்லி அந்த புக் எடுத்து காட்டுவாங்க. ஆனா அதுக்கப்புறம் தான் அந்த வில்லேஜ்ல அவ காணாம போனது. சோ அந்த நியூஸ் எல்லாமே அந்த மசாக்கி கூட தான் ரிலேட் ஆன ஒரு விஷயமா இருக்கும். சோ இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்த அந்த மிட்சுமோனே அப்படியே குறுக்கால போய் நின்னுட்டு வேணாம் நீங்க வந்து ஏகப்பட்ட கேள்வி கேட்டு அவளை வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, இவ வந்து ஒரு நியாயமான ஒருத்தியா தான் இருப்பா, இவ வந்து லைக் நீங்க இவ்வளவு கேள்வி கேட்கறங்காட்டி அவ பதறி போய் தான் பதில் சொல்ல மாட்டேங்கிறான்லாம் சொல்லி வக்காலத்தை வாங்கிட்டு இருக்க, வேணாண்டா டே வேணாண்டா சொன்னா கேள்றா அப்படின்னு சொல்லி பக்கத்துல நின்று அந்த ஸ்பீடு எவ்வளவோ சொல்லுவான். ஆனா அப்போ அந்த லவ் பானுக்கிறாள் அவளும் ஸ்பீடு ஒன்னா சேர்ந்துக்கிட்டு ஹருக்கா கையில இருக்கிற கத்தி எடுத்து அந்த மசாக்கியை போட்டு தள்ளிடலாம் அப்படின்னு சொல்லி பாத்துக்கிட்டு இருக்கேன். ஆனா அப்ப கரெக்டா அந்த இடத்துல வேகமா பஸ் வரும். அது வந்துட்டு அங்க இருக்கிற எல்லாரையும் வந்து அப்படியே களைச்சு விட பஸ்ஸுக்குள்ள யாருன்னு பார்த்தா அந்த பஸ் டிரைவரா தான் இருப்பாரு. அவரு நேரா மசாக்கி அப்படியே இழுத்து பிடிச்சி உள்ள போட அவ கூடயே வந்து இந்த மிட்சுமுனையும் போயிடுறானா. டே மிட்சுமுனை எங்கடா போற அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்பீடும் அப்படியே பின்னாடியே போய் அந்த பஸ்ல வந்து அப்படியே டோ பண்ணி ஏறிக்கிறான். ஆனா அங்க இருக்கிற மத்தவங்களுக்கு எல்லாம் புரியல. இப்ப அந்த பஸ் டிரைவர் எங்க இருந்து வந்தா வந்து இப்ப எதுக்கு தேவையில்ல அந்த மசாக்கி பொண்ணை வந்து தூக்கிட்டு போறான். ஒருவேளை இங்க இருந்து வெளியே போறதுக்கான வழி அந்த மசாக்கிக்கு தெரியும் அப்படிங்கிற ஒரு விஷயம் அந்த பஸ் டிரைவருக்கு தெரிஞ்சிருக்குமோ. பட் இத பத்திலாம் நாம தான் இங்க பேசிட்டு இருந்தோம். அந்த பஸ் டிரைவர் அங்கதான மல்லாக்கப்படுத்திருந்தான், என்னவா இருக்குன்னு சொல்லி லைக் கன்ஃபியூஸ் ஆயிருவாங்க அங்க இருக்கிற எல்லாருமே. ஆனா அப்பதான் அந்த ஹருக்காங்கிற பொண்ணு ஒரு விஷயத்த
சொல்றா. உண்மையாலுமே அந்த மசாக்கி சொன்ன கதையெல்லாம் உண்மையா பொய்யான்லாம் தெரியாது. பட் இன் சம் கேசஸ் அவ சொன்னது வந்து உண்மையா இருக்கும் அப்படிங்கிற பட்சத்துல அவ இதுக்கு முன்னாடி வந்த டைம்லயுமே அவளால மான்சஸை வந்து பார்க்க முடியல. இப்பவுமே வந்து அவளால மான்சஸை வந்து பார்க்க முடியல. அதனால தான் இங்க இருந்து அடிக்கடி எஸ்கேப் ஆகி போயிடுறா. ஸோ கன்ஃபார்மா அவளுக்கு சைக்காலஜிக்கலா எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. அவ பாஸ்ட்ல எந்த ஒரு ட்ராமாவையும் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணல தான் போலயே அப்படின்லாம் சொல்லுவாங்க. சரி அதெல்லாம் இருக்கட்டும்பா, இந்த இருட்டுல போய் எப்படி நம்ம அந்த பஸ் டிரைவரையும் அந்த பஸ்ஸையும் போய் பிடிக்கிறதெல்லாம் கேட்க இந்த இருட்டுல முடியாது. பட் அந்த பஸ்ஸை எப்படி தடுத்து நிறுத்துறதுன்னு சொல்லி நைட்டு ஃபுல்லா உட்காந்து யோசிப்போம்னு சொல்லி அந்த வல்கானை கூட்டிட்டு போயிடுவான். அப்ப அதுவே அந்த பஸ் டிரைவர் நேரா அந்த பஸ்ஸை கொண்டு ஒரு இடத்துல நிறுத்திட்டு அந்த மசாக்கி இருக்கிறாள் அவளை பிடிச்சிட்டு, என்னோட பொண்ணு வந்து ஒரு பேயா மாறி இருந்திருக்கா, அவ இறந்து போயிருந்திருக்கா, நீ ஒரு பேயா இருக்கிற அப்படிங்கிற பட்சத்துல அவளை ப்ளீஸ் கொண்டு வரவே, நான் வந்து அவளை பார்த்தாகணும் அப்படின்னு சொல்லி கதறிக்கிட்டு இருக்கேன். இல்ல சார் அப்படி என்னால எதுவுமே வந்து பண்ண முடியாது, நான் ஒன்னும் பேய் கிடையாது அப்படின்னு சொல்லி அவ்வளவு எவ்வளவோ சொல்லிக்கிட்டு இருப்பா. ஆனா ஒரு பாயிண்ட்டுக்கு மேல அந்த பஸ் டிரைவர் வந்து அப்படியே அழுதுகிட்டு இருக்கும் போது அந்த ஸ்பீடு இருக்கிறான்ல அவனுக்கு மிட்சுமோனே மேல பயங்கர கடுப்பு இருக்கும். எதுக்கு தேவையில்லாம இந்த பொண்ணுக்காக இந்த அளவுக்கு பண்ணிக்கிட்டு இருக்கிறான்னு. இன்னொரு பக்கம் வில்லேஜ்ல எல்லாரும் ஒன்னா சேர்ந்துக்கிட்டு அந்த ஒரு பஸ்ஸை வந்து பிடிச்சாகணும். பட் எப்படி பிடிக்கிறது, அந்த பஸ்ஸை டேமேஜ் பண்ணவும் கூடாது, அதே நேரத்தில் அதை பிடிச்சும் ஆகணும் அப்படின்னு சொல்லி அப்படியே சில டிஸ்கஷன்லாம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்களா. அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் வந்து எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு நம்ம வல்கான ஒரு ரூம்குள்ள வரும்போது அப்ப அந்த இடத்துக்கு அந்த ஹருக்கா இருக்கிறாள் அவ வந்துட்டு, உண்மையாலுமே அந்த மசாக்கி மேல எல்லாருமே சந்தேகப்படுறது அப்படிங்கிறது எனக்கு லைட்டா வருதுன்னு தெரிவிக்குது. ஏன்னா மசாக்கி மேல சந்தேகப்படுறதுக்கு முன்னாடி எல்லாருமே வந்து இந்த ஹருக்கா மேல தான் டவுட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. நீ எப்படிப்பா அப்படின்னு கேட்க அப்ப வல்கானா, நான் உன் மேல மட்டும் கிடையாது, இருக்கிற எல்லாரும் மேலேயும் சந்தேகப்படுறேன், நான் இங்க இருக்கிற எவனையுமே வந்து நம்பலன்னு சொல்ல. அப்போ அந்த ஹருக்கா சரி அதெல்லாம் இருக்கட்டும், பட் இருந்தாலும் எனக்கு அந்த மசாக்கிங்கிற பொண்ணுக்கு வந்து ஹெல்ப் பண்ணி ஆகணும்னு தோணுது. அவகிட்ட வேற ஒரு விஷயம் இருக்குது, மத்தவங்க கிட்ட அந்த மசாக்கி சிக்கினானா நிலைமையே வேறங்கிற மாதிரி தோணுது, மேபி அதுக்கு நீ வந்து ஹெல்ப் பண்றியா அப்படின்னு கேட்கும்போது அப்ப வல்கானா சரின்னு சொல்றான். இன்னொரு பக்கம் அந்த மாயிங்கிற பொண்ணு, அந்த லைன், அந்த டிடெக்டிவ், சோ இவங்க 3 பேர் ஒன்னா வந்துட்டு அந்த மாயோட பிளாஷ்பேக்கை பத்தி எல்லாம் பேசிக்கிட்டு இருப்பாங்களா. சோ இப்போ எப்படி இந்த மசாக்கிங்கிற பொண்ணை வந்து தனியா நிக்க வச்சுட்டு மத்தவங்க எல்லாரும் அவளுக்கு எதிராக இருந்தாங்களோ அந்த மாதிரி தான் ஒரு டைம்ல வந்து ஸ்கூல்ல இருக்கிற எல்லாருமே வந்து எனக்கு எதிராக இருந்தாங்க எல்லாம் சொல்லிக்கிட்டு இருப்பா. இன்னொரு பக்கம் வல்கானாவும் ஹருக்காவும் அவங்களோட பிளானை வந்து எக்ஸிக்யூட் பண்ணலாம்னு சொல்லி வெளியே வருவாங்களா யாருக்கும் தெரியாம. ஆனா அப்ப அந்த இடத்துல இந்த மாதிரி ஆரோ வந்து விழுகும், யாரோ அட்டாக் பண்றாங்க. பட் என் கண்ணுக்கு தான் அது அம்பு மாதிரி தெரியுதா இல்ல உனக்கும் தெரியுதான்னு கேட்கும்போது 2 பேருக்கும் தெரியுமா. பார்த்தா அந்த இடத்துல யாரோ இவங்க வந்து அட்டாக் பண்றாங்க. அட்டாக் பண்ற ஆள் அப்படியே ஸ்லிப் ஆகி கீழே விழுக, அது யாருன்னு பார்த்தா அந்த ஒத்த கண்ணனா இருக்கும், வில்லம்பால அட்டாக் பண்ணிக்கிட்டு இருப்பான்ல. ஆனா அப்போ அப்படியே ஸ்லிப் ஆகி கீழே விழுகும் போது உள்ள போந்த வல்கானா அப்படியே அந்த ஒத்த கண்ணனை வந்து அடிக்கிறது மட்டும் இல்லாம அந்த அம்பை வந்து உடைச்சு விட்டாரானா. டேய் என்னடா பண்ணிட்டு இருக்கிற, அது மட்டும் இல்லாம அப்படியே காணாம போனீங்களா, எங்கடா போன, இவ்வளவு நேரமா எங்க இருந்தேன்னு கேட்கும்போது நான் ஒருத்தரால வந்து காப்பாற்றப்பட்டேன், அவன் தான் உங்களை வந்து அட்டாக் பண்ண சொன்னான்னு சொல்லுவானா. ஆனா அப்ப சைட்ல இருந்து யாரோ அம்பால அட்டாக் பண்ணும்போது அந்த ஒத்தக்கண்ணனை வந்து அப்படியே அந்த ஹருக்கா கிட்ட ஒப்படைச்சிட்டு வல்கானா யார் இதுன்னு சொல்லி சேஸ் பண்ணி போறான். இங்க இன்னொரு பக்கம் அந்த பஸ் டிரைவர் இருக்கிறாருல அவர் அப்படியே அந்த மசாகி கிட்ட, சரி நீ பேய் இல்ல அப்படின்னா நான் என்னோட பொண்ணை வந்து பார்த்தேன்ல அது எப்படின்னு கேட்கும்போது அப்ப மிட்சுமோனே இல்ல சார் அது வந்து மான்ஸ்டரா இருக்கும் சார், உங்களுக்கு வந்து ஏதோ ஒரு பயம் இருந்திருக்கும்லாம் சொல்லிட்டு இருப்பானா. சரிடா ஸ்பீடு, நீயுமே வந்து மசாக்கி ஒரு பேய் தான் இன்னும் நினைக்கிறியான்னு கேட்க, அவ பேயா இல்லையா அப்படிங்கறத பத்தில எனக்கு தெரியாது, பட் கண்டிப்பா நான் அவளை சந்தேகப்படுறேன்னு சொல்லுவான். ஏன்டா அவளை வந்து ஏன் சந்தேகப்படுற, பார்த்தே எவ்வளவு பிரச்சனை நடந்துச்சு, ஆனா இது எதுக்குமே வந்து அவ காரணமா இருக்கிற மாதிரி தெரியலையேன்னு சொல்லும்போது மக்கள் இங்க இருக்கிற எல்லாருமே வந்து மான்ஸ்டர் பார்க்க தான் செய்யறாங்க, இன்க்ளூடிங் மீ, நானும் மான்ஸ்டர்ஸா பார்க்க தான் செய்யறேன். ஆனா இந்த மசாக்கி மட்டும் மான்ஸ்டர்ஸா பார்க்கல அப்படிங்கும் போது அதுலதான் சம்திங் ஏதோ வியர்டா இருக்குது. எதுக்கு தேவையில்லாம இப்ப இவ்வளவு ஆர்கியூமெண்ட் பண்ணிக்கிட்டு இன்னும் கொஞ்ச நேரம் டைம் இருக்குதுல்ல, அந்த மசாக்கி பொண்ணுகிட்டே விசாரிப்பான்னு சொல்லி அந்த ஸ்பீடு கேள்வி கேட்க ஆரம்பிப்பான். நீ அந்த ரேஜி அப்படிங்கிற உன்னோட கசினை தேடி தானே வந்திருந்த, சோ அப்படி இருக்கும்போது முதல்லயே ஏன் நீ உன்னோட கசினை தேடி வந்திருக்க அப்படின்னு எங்க கிட்ட சொல்லி எங்களோட ஹெல்ப்பை வந்து வாங்கலன்னு கேட்கும்போது, இல்ல உங்களுக்கு வந்து நான் தொல்லை கொடுக்க கூடாதுன்னு நினைச்சேன்னு சொல்லுவாளா. அப்படின்னா சரி அந்த டனலுக்கு எதுக்கு போனேன்னு கேட்க, அங்க என்னால கண்டுபிடிக்க முடியும் நினைச்சங்கும் போது ஏன் அந்த இடத்துல ஒரு கேள்வி கேட்பான். இல்ல அந்த இடம் வந்து டேஞ்சர் அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க, நான் டேஞ்சரா இல்லையாங்கிறதெல்லாம் கேட்கல, ரீசன் என்னன்னு கேட்டுக்கிட்டு இருக்கும்போது அப்ப அந்த பஸ் டிரைவர் இருக்கிறாருல அவர் டக்குனு பஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டு நேரா அந்த டனல்ல வந்து போக ஆரம்பிப்பாரு. அப்ப அந்த ஸ்பீடும் அந்த மிட்சுமோனையும் போய் அந்த டிரைவரை தடுக்கலான்னு பார்க்கும்போது அப்ப அந்த பொண்ணுமே இல்ல வேணாம் அந்த வழியா போகாதீங்க அப்படின்னு சொல்லும்போது மசாக்கி இப்படி சொல்றதை கேட்டோன்னே ஸ்பீடு வேணாம் வேணாம் அந்த டிரைவரை தடுக்க வேணாம், இவதான் போக வேணாம்னு அலறால, போய் தான் பாப்போன்னு சொல்லுவான். அதுக்கப்புறம் அந்த டனல்ல போய்கிட்டே இருக்க அந்த பஸ் டிரைவருமே லைக் அப்பா உன்னை தேடி வந்துகிட்டு இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிதான் அதுல போயிட்டு இருப்பாரு அவங்க பொண்ணை பாக்குறதுக்காக. ஆனா அப்ப பஸ்ஸை யாரோ டக்குன்னு அட்டாக் பண்ற மாதிரி இருக்குமா, என்னன்னு பார்த்தா அந்த இடத்துல அந்த மிட்சுமோனையோட பெண் குயின் இருக்கும்ல அதுதான் அட்டாக் பண்ற மாதிரி தெரியும். பட் அது ஸ்பீடோட கண்ணுக்கு தெரியாது. இருந்தாலுமே அந்த பெண் குயின் அட்டாக் பண்ற அந்த ஒரு இம்பாக்ட் இருக்குதுல்ல அதை வந்து ஸ்பீடால ஃபீல் பண்ண முடியுதா. அப்ப டக்குன்னு சைட்ல இருந்து சம்திங் ஏதோ ஒரு விதமான கை வரும்போது அதை பார்த்து நம்ம ஸ்பீடு பயங்கரமா பயப்படுறான். அப்போ ஒரு பாயிண்ட்
பாயிண்ட்ல அந்த பஸ்ஸுக்குள்ள அந்த டிரைவரோட பொண்ணு இருக்கிற மாதிரி இருக்கும்போது அவர் சடனா பிரேக்க போட்டுருவாரா. உடனே நம்ம ஸ்பீடு பஸ் விட்டு கீழே இறங்கி அந்த டனல் விட்டு கிராஸ் பண்ணி வெளியே வந்துருவான். என்னாச்சுன்னு சொல்லிட்டு மிட்சுமோனேயும் சரி அந்த மசாக்கியும் வெளியே வருவாங்களா, இல்ல ஒன்னும் கிடையாது, சரி அந்த டனலை தாண்டி வந்துட்டோம், பட் இருந்தாலும் எதுவுமே ஃபீல் ஆகலையே. அந்த பஸ் டிரைவர் எங்கன்னு சொல்லி பஸ்ஸுக்குள்ள போய் பார்க்கும்போது டிரைவர் ஆள காணோமா, எங்க நம்மளை விட்டுட்டு அப்படியே டனலுக்குள்ள போயிட்டானான்னு சொல்லி திருப்பி போய் பார்க்கலான்னு பார்க்க, ஆனா அப்ப அந்த மசாக்கி இல்ல வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்ப ஸ்பீடு சொல்லுவான், நீ சும்மா வேணா வேணுங்கிறதெல்லாம் என்னால கேட்டுட்டு இருக்க முடியாது, என்ன ரீசன் சொன்னீங்கன்னா வேணா அதை கன்சிடர் பண்றேன்பா. சோ அதுக்கப்புறம் அங்க இருக்கிற ஒரு கல்லுல அந்த ரேஜி அப்படிங்கிறவன் இந்த மசாக்கி பண்ண இருக்கிறாள் இவளுக்கு வந்து ஒரு மெசேஜ் விட்டுட்டு போயிருந்திருப்பான், இந்த இடத்தை விட்டு நீ போற அப்படின்னா நீ நனாக்கியை அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு. அந்த நனாக்கிங்கிறது வில்லேஜோட பேரு, அதை எப்படி அக்செப்ட் பண்ணிக்க முடியும்னு சொல்லி தான் அந்த மசாக்கிக்கும் எதுவும் தெரியாம இந்த ஒரு டனல் வழியா யாரையும் வந்து போக விடாம பண்ணியிருக்கா. ஆனா அப்பவும் நம்ம ஸ்பீடு இருந்தாலும் இந்த விஷயங்கள் எல்லாம் நீ ஏன் எழுதியிருக்க கூடாது அப்படின்னு எனக்கு டவுட் வருதுன்னு சொல்லுவானா. ஆனா அதுக்கப்புறம் நம்ம ஸ்பீடு அவங்க ரெண்டு பேரையும் வந்து கன்வின்ஸ் பண்ணிட்டு அந்த ஒரு வில்லேஜுக்குள்ள கூட்டிட்டு போறான். அந்த ஒரு வில்லேஜுமே பார்த்தா அந்த மாதிரி பயங்கர ஒரு பனிமூட்டமா அப்படியே லைக் எப்படி அந்த நனாக்கி வில்லேஜ் இருந்ததோ அதே மாதிரி தான் வந்து மக்களால் கைவிடப்பட்ட மாதிரியான ஒரு வில்லேஜா இருக்குது, யாருமே உள்ளேயும் இல்ல. சோ அதுக்கப்புறம் அதையும் சுத்தி பார்த்துட்டு அங்கிருந்து வந்துகிட்டு இருக்கும்போது அப்போ அந்த மசாக்கிங்கிற பொண்ணு எனக்கு ரெஸ்ட் ரூம் போகணும் அப்படின்னு சொல்லுவாளா. சரி நான் அங்க வெயிட் பண்றேன்னு சொல்லும்போது அந்த பொண்ணு அங்கிருந்து போவா. பட் இவனுக்கு ரெண்டு பேரும் போயிட்டானுங்களான்னு பார்த்துட்டு அவ திருப்பி அந்த வில்லேஜுக்குள்ள போக ஆரம்பிக்க, இவனுக்கு ரெண்டு பேரும் அப்படியே அங்க இருக்கிற ஒரு ஃபேக்டரி மாதிரி இருக்குமா, சோ அது மேல வந்து நின்னுகிட்டு யாராவது இருக்கிறாங்களான்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருக்க. அப்பதான் இந்த மாதிரி நம்ம ஸ்பீடு சொல்லுவான், நீ தேவையில்லாம அந்த பொண்ணுக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்லி உன்னதான் நீ வந்து டேஞ்சர்ல போட்டுக்கிட்டு இருக்கிற, என்னோட சொல் பேச்சையும் வந்து கேட்க மாட்டேங்கிற, ஏன் இப்படி பண்ற அப்படின்லாம் கேட்க. அப்போ அந்த மிட்சுமோனே இல்ல நான் வந்து இந்த இடத்துக்கு வந்ததே வந்து என்னோட ட்ரூ செல்ஃப் வந்து கண்டுபிடிக்கிறதுக்காக தானே, நான் வந்து மாறுறதுக்காக வந்திருக்கேன், அது மட்டும் இல்லாம அந்த பொண்ணுக்காக நான் ரொம்பவும் கேர் பண்றேன், அவளோட அந்த ரேஜிங்கிற கசினை வந்து கண்டுபிடிச்சாகணும், அவளோட மோட்டிவ்ஸ் என்னவா இருந்தாலும் சரி அதை நான் கண்டிப்பா வந்து சப்போர்ட் பண்ணி ஆவேன்லாம் சொல்லுவானா. அடே எங்க அப்பா நீ இங்க ஏன் வந்திருக்க அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் எனக்கும் தெரியும், பட் இருந்தாலுமே உன்னோட ட்ரூ செல்ஃபை கண்டுபிடிக்கிற அப்படிங்கிற பேர்ல இப்ப இருக்கிற நீ அப்படியே கம்ப்ளீட்டா லாஸ்ட் ஆயிட்ட அப்படின்னா என்ன பண்ணுவேன்னு கேட்கும்போது அப்படிலாம் கிடையாது, நான் வந்து மாறியே ஆகணும் அப்படின்னு அந்த மிட்சுமோனே சொல்லிட்டே இருக்கும்போது அப்ப ஸ்பீடு சொல்றான், மாறணும் அப்படிங்கிற என்ன ஒரு தேவை இருக்குது, அப்படியே இருக்கிறதுல உனக்கு என்ன குறை கண்டுபிடிச்சிட்ட அப்படிங்கிற மாதிரி கேட்பானா. சோ எல்லாமே வந்து தப்பா தான் இருக்குதுன்னு அவன் கத்தும் போது என்னமோ நீ மட்டும்தான் வாழ்க்கையில வந்து கஷ்டப்பட்டு இருக்கிற மாதிரியும் மத்தவங்க யாருமே வந்து சஃபர் ஆனது இல்லாத மாதிரியும் நீ வந்து பேசுறேன்னு சொல்லிட்டு ஸ்பீட் அப்படியே அவன் கதையை சொல்ல ஆரம்பிக்கிறான். ஆக்சுவலி ஸ்பீடு வந்து ஒரு நல்ல ஒரு பாஷான ஒரு ஃபேமிலியில தான் வளர்ந்துருப்பானா. சோ அவங்க அம்மா வந்து பயங்கர பெர்ஃபெக்ட்டா, அவங்க பேரண்ட்ஸ் எல்லாம் பயங்கர பெர்ஃபெக்ட்டா இருக்கிற மாதிரி தெரியும் வெளி உலகத்துக்கு. பட் உள்ள பார்த்தா இந்த ஸ்பீடை வந்து ரொம்ப அந்த அந்த ஸ்டாண்டர்ட்ஸ் அந்த எலைட் அப்படிங்கிற அந்த ஸ்டாண்டர்ட்ல வளர்க்கணும்னு சொல்லி அவனை வந்து லைக் ஒரு பொம்மை மாதிரி வந்து ட்ரீட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அவங்க அப்பாலாம் வந்து அவர் எதுலாம் டேலண்டடா இருக்காரோ அதுலாம் வந்து நம்ம ஸ்பீடும் டேலண்டடா இருக்கணும் அப்படின்னு நினைப்பாரு. ஸோ மற்றவங்க கிட்ட வந்து அந்த ஒரு பிரஸ்டீஜ் அந்த ஒரு ரெப்புடேஷனை வந்து காப்பாற்றணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக ஸ்லைட்டா ஏதாவது மிஸ்டேக் பண்ணா கூட இந்த ஸ்பீடை போட்டு மிதிச்சு அப்படியே அவங்க வீட்டில் வந்து ஒரு அட்டிக்கு இருக்குமா, ஸோ அதில் வந்து போட்டு அடைச்சி வச்சிருவாங்க ஒரு பனிஷ்மெண்ட் மாதிரி. பட் அந்த ஒரு அட்டிக்கில் தான் பார்த்தா சில வருஷங்களுக்கு முன்னாடி அவங்க பாட்டி வந்து லைட்டா மூளை வந்து குழம்பி அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுவாங்களா. ஸோ வீட்டை திறந்து விட்டுட்டு அவங்க பாட்டுக்கு தெருவில் சும்மா போக ஆரம்பிச்சிருவாங்க. அது அவங்க ஃபேமிலியோட ரெப்புடேஷன் வந்து கெடுக்குது அப்படிங்கிறங்காட்டி அவங்க அந்த பாட்டிமா வந்து சாகிற வரைக்கும் அவங்களோட அட்டிக்கில தான் போட்டு வச்சிருப்பாங்களா. அவங்க இறந்து போனதுக்கு அப்புறம் அந்த இடத்துல ஒரு போட்டோவுமே இருக்கும், அது பயங்கர விகாரமா இருக்கும். இவனை அடிக்கடி அந்த ஒரு அட்டிக்கில வந்து போட்டு வைக்கிறங்காட்டி அந்த போட்டோவை பார்த்து அப்படியே பயங்கரமா டிராமடைஸ் ஆயிருந்திருப்பான். அவங்க பாட்டியை பார்த்து அந்த பேய் கை வந்ததுல அது அவங்க பாட்டி தான். ஸோ அந்த மாதிரி கம்ப்ளீட்டா ஒருத்தரோட கண்ட்ரோல்லே வந்து இருந்து வளர்ந்துருப்பானா. இப்படி இருக்கும் போது தான் அவன் மிட்சுமோனையை பார்த்துருப்பான். பிளஸ் மிட்சுமோனே எதுலையுமே வந்து அந்த அளவுக்கு இல்லாதங்காட்டி அவனுக்கு டீச் பண்ணி அவனை வந்து கண்ட்ரோல்ல வச்சிருக்கிறது அப்படிங்கிறது வந்து ஸ்பீடுக்கு பிடிச்சிருந்திருக்கும். ஸோ ஸ்பீடோட ஒரு பப்பட் தான் பார்த்தா மிட்சுமோனே. இந்த விஷயத்துல அவன் ஓப்பனா சொல்லிவிட அந்த இடத்துல மிட்சுமோனே ஏண்டாடே அப்ப நீயும் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணும் அப்படிங்கிறங்காட்டிலாம் பண்ணல, உனக்கு ஒரு பப்பட் தேவைப்பட்டிருக்கு அதனால நீ என்ன யூஸ் பண்ணியிருக்க, நல்லா இருக்கடா அவங்க ஆட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பீடு கூட சண்டை போட்டு வெளியே வந்துருவானா. அதுக்கப்புறம் அந்த மசாக்கியை தேடி வரும்போது அந்த இடத்துல அந்த வல்கானா வருவானா. பார்த்தா அந்த ஒத்தக்கண்ணனை தேடிட்டு அந்த வல்கானா இந்த ஒரு வில்லேஜுக்கே வந்துருப்பான். அண்ட் வந்த இடத்துல அந்த நீ என்னடா பண்ணிருக்கிறலாம் கேட்கும்போது அந்த மிட்சுமோனே சொல்லிட்டு இருக்கும்போது டக்குன்னு அந்த இடத்துக்கு அவங்களோட ஃபியர்ஸ் எல்லாம் வந்துடும். அந்த வல்கானா சம்திங் ஏதோ ஒரு ஜெல்லி மாதிரி இருக்குமா, அது கூட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கேன். அந்த ஒரு பெண் குயின் அப்படியே அந்த மிட்சுமோனே அட்டாக் பண்ற மாதிரி வரும். வந்துட்டு அப்படியே அங்க இருக்கிற ஒரு சரிவுல கீழே விழுக அதை ஃபாலோ பண்ணி போவானா. அப்ப அங்க இருக்கிற ரிவர்ல வந்து அவங்க அம்மாவோட வாய்ஸ் வந்து கேட்கும். அப்ப அந்த பெண் குயின் கூடயே அந்த மிட்சுமோனேயுமே இல்ல என் பேரு மிட்சுமோனே, இனிமேல் உங்களுக்கு கீழெல்லாம் நான் இருக்க மாட்டேன் அப்படிங்கிற சொல்லி நடந்து போயிட்டு இருப்பான். இப்போ அதுவே அந்த லைனு அந்த டிடெக்டிவ் பொண்ணு அந்த மாய்ங்கிற பொண்ணு இவங்க 3 பேரும் நடந்துட்டு இருப்பாங்களா. அப்ப அந்த டிடெக்டிவ் பொண்ணு சொல்லுவா, ஹே மாய் இந்த மாதிரி உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் உன்னோட பாய் ஃப்ரெண்டு இவங்க
எல்லாம் உன்னை பிட்ரே பண்ணிட்டாங்க தானே அப்படிங்கிற விஷயத்த எல்லாத்தையும் வந்து தனித்தனியா சொல்லி காட்டுவாளா. நீ இந்த அளவுக்கு ப்ரிசைஸா சொல்லி எனக்கு ஹர்ட் பண்ணுங்கிற அவசியம் இல்லைன்னு அந்த மாய் சொல்ல, நான் யோசிச்சது கரெக்டா தான் போச்சு. அவங்க உனக்கு துரோகம் பண்ணிட்டாங்கிற விஷயம் உன்னை பெருசா உனக்கு அஃபெக்ட் பண்ணவே இல்லை. அவங்க துரோகம் பண்ணிட்டாங்கிறத நான் அப்ப சொன்னது உனக்கு வந்து அஃபெக்ட் ஆகுது. ஸோ அப்படி இருக்கும்போது நீ அதுல இருந்து லைட்டா ஹீல் ஆகுறன்னு தான் நினைக்கிறேன். ஸோ அதனால வா, அந்த ஒரு டனலுக்குள்ள போயிட்டு உன்னோட ஃபியரை வந்து நீ ஃபேஸ் பண்ணு, கவலைப்படாத, நாங்க வந்து உன்னை பிட்ரே பண்ண மாட்டோம், நாங்களும் உங்க கூட வரோம்னு சொல்ல, அந்த லைனுமே ஆமா ரிசல்ட் பார்க்க எனக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குது, வா போகலான்னு சொல்லி அந்த மாயை ஃபோர்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்களா. அப்ப அந்த இடத்துல ஒரு அம்பு வந்து விழுகும். அது யாருன்னு பார்த்தா அந்த ஜாக்குங்கிறவனா தான் இருப்பானா. அப்ப டக்குன்னு சைடுல இருந்து எவனோ ஒருத்தன் வந்து அந்த ஜாக்கை அடிக்கிறான். இவன் யாரா அப்படின்னு சொல்லி பார்க்க, இன்னொரு பக்கம் அந்த மிட்சுமோனே இருக்கிறான்ல, அவன் ஏதோ ஹாஸ்பிட்டல்ல வந்து எந்திரிக்கிற மாதிரி இருக்குதா. ஆனா மிட்சுமோனே ஏதோ ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற மாதிரி இருக்குது. அப்படியே எந்திரிச்சு ரிசப்ஷன் கிட்ட வரும்போது அந்த இடத்துல அவங்க அப்பா இருக்கிறாரா. ஆனா அவரு நம்ம மிட்சுமோனேக்கு ஃபேவரட்டான ஒரு ஜூஸ் வந்து எடுத்துட்டு வரும்போது, பரவாயில்லையே நீங்க மாத்தி அவனுக்கு பிடிச்ச ஜூஸ் எடுத்துட்டு வராம இருக்கிறீங்களேன்னு சொல்ல, இல்ல என்னதான் உன் பேரை வந்து நாங்க மாத்தி சொன்னாலுமே ஸ்டில் நீ எப்படிப்பட்டவன், நீ யாருங்கிறது எனக்கு தெரியும். அண்ட் டீப் டவுன் உங்க அம்மாவுக்குமே நீ உயிரோட தான் இருக்கிற, உன்னோட பிரதர் தான் இறந்து போனா அப்படிங்கிற விஷயமே தெரியும்னு சொல்லும்போது ஒரு பிளாஷ்பேக் போறாங்க. ஆக்சுவலி வீட்டுல பார்த்தா இந்த மாதிரி நம்ம மிட்சுமோனேயோட பாட்டி வந்து டிவி பார்த்துட்டு இருப்பாங்களா. அதுல இந்த மாதிரி சின்ன பசங்க எல்லாருமே வந்து சம்திங் ஏதோ ஆன்லைன்ல வந்து டூர் எல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டு அப்படியே காணாமலாம் போய்கிட்டு இருக்காங்க. வர இந்த பசங்களுக்கு வாழ்க்கை மேல இருக்கிற அந்த ஒரு பிடிப்பே வந்து இல்லாம போயிட்டு இருக்குன்னு சொல்ல, ஏமா இன்னும் இதை பார்த்துட்டு இருக்கிறேன்னு சொல்லி நம்ம மிட்சுமோனோட அப்பாவை கடுப்பாய் அந்த டிவி வந்து ஆஃப் பண்ணுவாரா. அப்ப கரெக்டா அவருக்கு லேண்ட்லைன்ல இந்த மாதிரி அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ், ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்களா, அவங்க எல்லாம் கால் பண்ணிட்டு உன்னோட பையன் வந்து இறந்து போயிட்டானாமா அப்படின்னு சொல்லி நல்லா விசாரிக்க மாதிரி பண்ணுவாங்களா. பட் ஆப்வியஸா அவருக்கு வந்து பயங்கர கடுப்பாகும். சோ போனை தூக்கி போட்டு உடைச்சிடுவாரு. அப்ப அந்த இடத்துக்கு அவங்களோட ஒய்ஃப் வந்துட்டு இந்த மாதிரி நான் தானே ஒரு பையனை வந்து கொலை பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்களா. சோ அது மூலமா தான் அவர் சொல்றாரு, இன்னுமே நீ உயிரோட இருக்கிற, உன்னோட பிரதர் தான் இறந்து போயிட்டாங்கிற விஷயம் அவளுக்கும் தெரியுது. சூனர் அவளும் வந்து சரியா போயிருவா, எல்லாமே வந்து கரெக்டா நார்மலா ஆயிரும் அப்படின்னு சொல்லுவாரா. ஆனா அப்ப மிட்சுமோனே அது நார்மலா ஆகட்டும் இல்ல ஆகாம கூட போகட்டும், பட் கொஞ்ச நாள் நான் ஒரு இடத்துக்கு போகணும்னு நினைக்கிறேன், அங்க போயிட்டு நான் ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறேன்னு சொல்லுவானா. எந்த இடம், எங்க போற, எப்ப வருவ அப்படின்னு இவரும் கேட்பாரு. ஆனா அது உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்னு எனக்கு தோணலன்னு சொல்லுவானா. புரியுது, இவ்வளவு நாளா உன்னையே வந்து நாங்க மாத்தி தான் பேசிட்டு இருக்கிறோம், நீயும் அப்பா வந்து நம்பல அப்படின்னு சொல்ல, இல்ல உங்களை நம்பல அப்படின்லாம் கிடையாது, நான் அதை சொன்னேன்னா அது உங்களுக்கு நம்புற மாதிரி இருக்காது, பட் கண்டிப்பா அங்க போயிட்டு நான் எதுக்கு போனோம், அந்த வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் திருப்பி வருவேன்னு சொல்லுவானா. இதே ஒரு விஷயத்தை தான் உன்னை காப்பாத்தி இந்த ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு வந்தவருமே சொன்னாருன்னு சொல்லிட்டு ஒரு பேப்பரை வந்து எடுத்து அப்படியே அவனுக்கு வந்து கொடுப்பான். ஆக்சுவலி இந்த சீன் கொஞ்சம் கன்ஃபியூசிங்கா தான் இருக்கும், இதுக்கு நான் அப்புறமா வரேன். சோ அதுக்கப்புறம் அந்த மிகாகே அப்புறம் மத்தவங்களா இருக்கிறானுங்கல்ல, சோ அவங்க எல்லாரும் ஒண்ணு சேர்ந்துக்கிட்டு அந்த பஸ்ஸை வந்து முதல்ல நிறுத்தி ஆகணும். அதுக்கப்புறம் அதுக்குள்ள இருக்கிற மசாக்கியை பிடிச்சிக்கிட்டு விசாரிச்சாதான் நாம இங்க இருந்து போறதுக்கு வந்து ஏதாவது வழி பிறக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அந்த இடத்துல நின்றுட்டு இருப்பாங்களா. பட் ரொம்ப நேரம் ஆகும், அந்த பஸ் வந்து வராத மாதிரியே இருக்கும். இவனுங்களும் நைட்டு ஃபுல்லா தூங்கிருக்க மாட்டானுங்க. பட் வல்கான வேற இப்ப இந்த இடத்துல இல்லையா, எனக்கு அவன் மேலேயும் சந்தேகமா இருக்குது அப்படிங்கிற மாதிரி அந்த மிகாகே வந்து சொல்லுவான். எல்லாரும் தூங்காம இருக்கிறங்காட்டி அந்த கிரிஞ்சு பண்ணி சுத்திக்கிட்டு இருந்த அந்த கப்பல் இருக்குதுல்ல, அவங்களுமே அந்த இடத்துல ஒரு மாதிரி கொஞ்சம் ரூடா நடக்க ஆரம்பிப்பாங்களா. அப்ப அந்த ஆர்கனைசர் அப்படியே அந்த இடத்துல சிகரெட் எல்லாம் பிடிக்கும் போது இனாத்தால ஸ்மோக் பண்றேன்னு கேட்க, ஒன்னும் இல்ல அந்த ஹருகாங்கிற பொண்ணுக்கு ஸ்மோக் பண்றது பிடிக்காத போல தெரியுது, சோ அவ பார்க்க வேற கொஞ்சம் நல்லா இருக்கிறாளா, சோ அதனால தான் அப்படியே கரெக்ட் பண்ணலான்னு ட்ரை பண்ணிட்டு ஓப்பனா பேச, அங்க இருக்கிற எல்லாருமே பரவாயில்லையே ஆர்கனைசர் கொஞ்சம் ஃப்ரீ ஆயிட்டாருன்னு சொல்லிட்டு எல்லாருமே லைக் அவங்க மனசுல தோன்ற விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து அப்படியே கொஞ்சம் கூட கன்சிடர் பண்ணாம மத்தவங்க என்ன நினைப்பாங்க அப்படிங்கறத பத்தி யோசிக்காம அவங்க பாட்டுக்கு பேச ஆரம்பிப்பாங்க. ஆனா அப்ப அவங்களுக்கும் ரியலைஸ் ஆகுது, ஓகே ஃபைன், நம்ம யாருமே நைட்டு தூங்கவே இல்லை, அதனால தான் இந்த அளவுக்கு பேசிக்கிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் தெரிஞ்சாலுமே அப்ப அந்த மிகாகே ஏன் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கிறீங்க, நம்ம அந்த மசாக்கியை வந்து பிடிச்சாகணும் அப்படின்னு சொல்லுவானா. அந்த மசாக்கியை பிடிச்சா மட்டும் நம்ம எல்லாரும் சேஃப் அப்படிங்கிறதுக்கு என்ன ஒரு கேரண்டி இருக்குது, அது மட்டும் இல்லாம நீ யார எங்களை வந்து இந்த மாதிரி ஆர்டர் போட்டுக்கிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அந்த மிகாகேக்கு எதிராக வந்து பேச ஆரம்பிப்பாங்களா. ஈவன் அந்த ஸ்னைப்பர் பொண்ணு அந்த ஸ்னைப்பர் பையன் அட்லீஸ்ட் நீங்களாவது வாங்கன்னு சொல்லும் போது இன்னும் அந்த பஸ் வந்து வர மாதிரி இல்லைன்னு சொல்ல, எல்லாரும் எப்படியோ போங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மிகாகே அங்கிருந்து போயிருவானா. அதுக்கப்புறம் மத்தவங்களுமே சரி வாங்கப்பா அவன்லாம் போயிட்டா நம்ம போய் தூங்குவோன்னு சொல்லி அங்க இருந்து போகும்போது அப்ப அந்த லவ் பண்ணுக்கிறாள் அவ வேற எங்கேயோ போறான். இப்போ அதுவே அந்த மாய் அந்த லைன் அந்த டிடெக்டிவ் பண்ணுவீங்க 3 பேரையும் ஒருத்தன் காப்பாத்தி கூட்டு வந்திருப்பான்ல, அப்படியே அவன் வீட்டுல வச்சு டீ கொடுத்துக்கிட்டு இருப்பானா. சரி யாரு சார் நீங்க இந்த இடத்துல என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க கேட்கும் போது, இந்த இடத்துல நிறைய பேர் இருந்தாங்க, இப்ப நான் மட்டும் தான் இருக்கிறேன், எல்லாரும் வந்து சடனா காணாம போயிட்டாங்கன்னு சொல்லுவான். சரி தல அவங்க எல்லாம் உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்க, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இல்ல என் கூட ஒரே ஒரு கம்பெனியன் மட்டும் இருந்தான்னு சொல்ல, அந்த கம்பெனியன் யாரும் கேர்ள் ஃப்ரெண்ட் கேட்கும் போது கேர்ள் ஃப்ரெண்ட் எல்லாம் சொல்ல முடியாது, அவ பேர் வந்து மசாக்கின்னு சொல்லும் போது அங்க இருக்கிற எல்லாருக்கும் ஷாக் ஆயிரும். அப்படின்னா நீ தான் ரெய்ஜியா, அந்த மசாக்கி அப்படிங்கிறவ என்ன உங்களுக்கு எல்லாம் ரிலேஷன்ஷிப் இல்லையான்னு கேட்க, இல்ல அந்த மசாக்கி ஒன் சைடா என் மேல ஃபீலிங்ஸ் வச்சிருந்திருக்கா, பட் அதுக்கு நான் ரெஸ்பான்சிபிள் ஆக மாட்டேன்ல, அது மட்டும் இல்லாம என்னாலையும் வர முடியாதுன்னு
போயிடுன்னு சொல்லிடுவான் இங்கிருந்து. இப்போ இன்னொரு பக்கம் இந்த மிட்சுமோனே இருக்கிறான்ல, அவன் ஹாஸ்பிட்டல்ல இருப்பானா, அவங்க அப்பா ஒரு பேப்பர் வந்து கொடுத்துருப்பாருல, அந்த ஒரு பேப்பர்ல இந்த நனாக்கி வில்லேஜை பத்தி தெரியணும் அப்படின்னா 2 மணிக்கு ஹாஸ்பிட்டலோட மாடிக்கு வான்னு சொல்லியிருந்திருக்கும். இவனும் போய் பாப்பானா, பார்த்தா அந்த இடத்துல அந்த ரேப்பர் இருப்பான். மிட்சுமோனே அந்த ரேப்பர் கிட்ட நீதான் என்னை காப்பாத்தி இந்த ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு வந்தியான்னு கேட்பான். ஏன்னா அந்த ஒரு ரிவர்ல அந்த பெண்கின் கூட அவன் நடந்து போயிருப்பான்ல, அதனால காப்பாத்தினது நீயான்னு கேட்க, இல்ல நான் கிடையாது, உன்னை காப்பாத்தினது கடவுள், உன்னை மட்டும் இல்ல என்ன காப்பாத்தினதுமே வந்து கடவுளுமா. என்னடா சொல்ல வரேன்னு கேட்கும் போதுதான் விஷயத்தை வந்து சொல்றான். ஆக்சுவலி அவன் அந்த மசாகி பொண்ணை கூட்டிட்டு போயிட்டு அப்படியே ஜாலி பண்ணலான்னு போயிருந்திருப்பான். பட் அந்த பொண்ணு வந்து மாட்டேன்னு சொல்லியிருப்பாளா. அந்த ஒரு டைம்ல தான் அந்த இடத்துல வந்து 2 பேர் அவனுக்கு நிக்கிற மாதிரி இருந்திருக்கும். அது அவனோட பாஸ்ட் டிராமாவா இருக்குமா. சோ அந்த ஒரு நனாக்கிய பார்த்ததுக்கு அப்புறம் தான் அங்க இருக்கிற ஒரு சைவில வந்து விழுந்துட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தா கடவுள் வந்து என்ன காப்பாத்தினாரு சொல்லுவான். அப்போ நனாக்கினா என்ன அர்த்தம்டான்னு கேட்கும் போது, இது கூட தெரியாதா, உன்னோட பாஸ்ட் டிராமா இருக்குதுல்ல அதுதான் நனாக்கி, அந்த மான்சஸ் இருக்குதுல்ல அதுக்கு பேர் தான் நனாக்கி. சரிடா இதெல்லாம் இந்த விஷயங்கள் உனக்கு எப்படி தெரியும்னு கேட்கும்போது, கடவுள் சொன்னாருன்னு சொல்லுவான். ஆனா அதுக்கப்புறம் அந்த ரேப்பர் நம்ம ஹீரோவை ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போவானா, பார்த்தா அந்த இடத்துல ஒரு வயசான ஒரு டாக்டர் இருப்பாரு. சோ அவரு தான் கடவுள் அப்படின்னு சொல்லுவான். ஆக்சுவலி அந்த டாக்டரோட பேர் வந்து காமியாமா அப்படின்னு வருமா. சோ ஜப்பான்ல காமியாமா லைக் அந்த காமி அப்படிங்கறதே கடவுள்னு மீனிங். சோ அதனால தான் அவன் கடவுள்னு சொல்லிட்டு இருக்கிறான், நிக்நேம் மாதிரி. சோ இந்த கடவுள் தான் அவனை காப்பாத்தினாரு அப்படின்னு சொல்ல, பிளஸ் அந்த கடவுள் இருக்கிறாருல அவரு இந்த மாதிரி அந்த நனாக்கி வில்லேஜுக்கு அவரு சின்ன வயசுல இருக்கும்போதே போயிருந்திருப்பாராமா. பிளஸ் அது மட்டும் இல்லாம அந்த வில்லேஜை பத்தி ஏகப்பட்ட ரிசர்ச் ஒர்க் வந்து பண்ணி வச்சிருந்திருப்பாரா. அதெல்லாம் பார்க்கும்போது இவனுக்கு பயங்கர ஷாக்கு. என்னமோ அந்த நனாக்கி வில்லேஜ் வந்து ரீசெண்டா தான் கண்டுபிடிச்சாங்கன்னு நினைச்சேன், பார்த்தா ரொம்ப நாளா பண்ணுகிறாங்க போலயேன்னு. சரி இருந்துட்டு போகட்டும், நான் முதல்ல அந்த நனாக்கி வில்லேஜுக்கு திருப்பி போகணும்னு சொல்லுவானா. ஏன் அவனே அவ்வளவு டேஞ்சரான பிளேஸ் வந்து இப்பதானே எஸ்கேப் ஆகி வந்தேன்னு கேட்க, அந்த இடத்துல இருக்கும்போது எல்லாருமே முதல்ல வெளியே போகணும்னு சொன்னாங்க, ஆனா அதுக்கப்புறம் திருப்பி அங்கே இருக்கணும்னு சொன்னாங்க. அவங்க யாருமே வந்து மென்டலி ஸ்டேபிளே கிடையாது, அப்படி இருக்கும்போது அவங்க யாரையும் நான் விட்டுட்டு போக எனக்கு இஷ்டம் இல்லைன்னு சொல்லுவான். இன்னொரு பக்கம் அந்த டிடெக்டிவ் பண்ணு அந்த லைனு அந்த மாய் இருக்கிறாள். ஸோ அவங்க 3 பேரையும் அந்த ரேஜி அப்படியே அந்த ஒரு 2வது வில்லேஜுக்கு கூட்டிட்டு போயிட்டு இருப்பானா. ஸோ அப்போதான் இந்த மாதிரி லைனோட ஃபிளாஷ்பேக் வந்து காட்டுறாங்க. பார்த்தா அவளோட அம்மா வந்து இந்த மாதிரி இந்த ஷாமனா இருப்பாங்க, இந்த மந்திரம்லாம் பண்றேன் உன்னை காப்பாத்துறேன் அப்படின்னு சொல்லி ஜோசியம் பார்க்குற மாதிரி ஊரை ஏமாத்திட்டு இருப்பானுங்கல்ல. ஸோ அந்த மாதிரி ஊரை ஏமாத்திட்டு தான் இருந்திருப்பாங்க. ஸோ அதுல இருந்தா லைன் வந்துருப்பா. அதுக்கப்புறம் அந்த ரேஜி அந்த ஒரு 2வது வில்லேஜுக்கு அவங்களை கூட்டிட்டு போகும்போது அந்த இடத்துல அப்படியே புகையெல்லாம் வந்து ஒரு மாறி இருந்திருக்குமா. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு சம்திங் ஏதோ நடக்குது. எனிவேஸ் அந்த நனாக்கி அப்படிங்கிறது உங்களோட பாஸ்ட் டிராமா தான், அந்த ஒரு மான்சஸ் தான். அதை நீங்க எதிர்த்தீங்க அப்படின்னாலே வந்து இங்கிருந்து எஸ்கேப் ஆக முடியும்னு சொல்ல, அப்ப ஏன் தல நீ போகாம இதே இடத்துல இருக்கிறேன்னு கேட்கும்போது அதை எதிர்க்கிறது அவ்வளவு ஈஸின்னு நினைக்கிறீங்களான்னு கேட்பான். இன்னொரு பக்கம் கடவுள் இருக்கிறாருல அவரு பார்த்தா நம்ம மிட்சுமோனே கிட்ட இதை பத்தி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கும்போது நிறைய பேர் அந்த நனாக்கி வில்லேஜ் விட்டு வெளியே வந்திருப்பாங்கல்ல. ஸோ அவங்க கிட்ட எல்லாம் அப்படியே ரிசர்ச் பண்ணி பார்க்க இந்த டிராமாலாம் இருக்குதுல்ல, சைக்காலஜிக்கல் ஸ்கார்ஸ், ஸோ அதெல்லாம் வந்து இருந்தாலுமே அதையெல்லாம் யார் ஓவர் கம் பண்ணி வராங்களோ அவங்களால மட்டும்தான் அந்த நனைக்க வில்லேஜ்ல இருந்து வெளியே வர முடியுது அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவர் ரிசர்ச் பேப்பர்ஸ் வந்து இருக்கும். ஆனா அவங்க கூட இருந்த கொலீக்ஸ் எல்லாம் சில பேர்லாம் வந்து இந்த ரிசர்ச் பேப்பர்லாம் வந்து நம்பி இருக்க மாட்டாங்களா. ஒரு பாயிண்ட்டுக்கு மேல இவரே கடுப்பாயிட்டு நானே போய் பாத்துக்கிறேன்டா அப்படின்னு சொல்லி அந்த ஊருக்கு கிளம்பி போயிருப்பாரு. போன இடத்துல அவரும் அவரோட சைக்காலஜிக்கல் டிராமா எல்லாத்தையும் வந்து மீட் பண்ணியிருப்பாரு. ஆனா அதை எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணிட்டு ஓகே ஃபைன் நம்மளோட ரிசர்ச் எல்லாமே வந்து கரெக்டா தான் இருக்குதுன்னு நினைக்கும் போது ஒரு பாயிண்ட்ல டக்குனு ஒரு ஸ்பிளிட் செகண்ட்ல அந்த வில்லேஜ்ல இருந்து ஒரு வெளியே வந்திருப்பாரு. சோ இந்த கடவுளோட ரிசர்ச் பேப்பர் தான் பாத்தீங்கன்னா இவரோட பெரிய நனாக்கியாவே இருந்திருக்குது, இவரோட பெரிய பயமாவே. ஏன்னா எல்லாருமே வந்து அது பொய்ன்னு சொன்னாங்கல்ல, அதனாலதான். பட் அந்த நனாக்கியா ஒரு பார்த்ததுக்கு அப்புறம் அந்த ரிசர்ச் பேப்பர்ல உண்மை அப்படின்னு ஆயிருச்சு இல்ல. சோ அதனால அந்த பயம் அவருக்கு போய் அந்த நனாக்கியா அங்கிருந்து காணாம போயிடுச்சு. இவரு அந்த வில்லேஜ்ல இருந்து வந்துட்டாரு. இது இவ்வளவு சிம்பிளா இருக்குதுன்னு சொல்லும் போது இருக்கட்டும் அங்க இருக்கிற ஒரு போட்டோ அதை போய் பாருன்னு சொல்லுவாரு. இவனும் போய் பாப்பான். பார்த்தா அந்த போட்டோல 2013 எடுத்ததா இருக்கும். அவர் ரொம்ப யங்கா இருப்பாரு. இப்ப 2016 அப்படிங்கும் போது 3 வருஷத்துக்கு முன்னாடி என்ன 50 வயசு ஆன மாதிரி உட்கார்ந்திருக்குன்னு கேட்க, அங்கதான் செக் இருக்குதுன்னு பாரு. ஆக்சுவலி ஒருத்தர் அவங்களோட சைக்காலஜிக்கல் ஸ்கார்ல இருந்து கம்ப்ளீட்டா கட் டவுன் ஆயிட்டாங்கன்னு வைங்களேன். அவங்களோட பாஸ்ட்ல நடந்த விஷயங்களை அப்படியே மறந்துட்டாங்க அப்படின்னா அவங்களோட பாடியோட ஃபங்க்ஷனிங் வந்து அஃபெக்ட் ஆகும். அது மூலமா இவரோட ஏஜ் வந்து ரொம்ப ராப்பிடா வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்குதுன்னு சொல்றாரு. இன்னொரு பக்கம் இந்த ஒத்தக்கண்ணை ரூம்குள்ள வரும்போது அங்க ஜாக் இருப்பானா, ஏன்டா அவங்களை தப்பிக்க விட்டா அப்படின்னு சொல்லி அந்த ஒத்தக்கண்ணை அடிக்கும் போது அதுக்கப்புறம் அந்த ஜாக்குமே நானும் அவங்களை தப்பிக்க விட்டேன் என்ன நீ அடின்னு சொல்ல 2 பேரும் மாத்தி மாத்தி அடிச்சுக்குவானுங்களா. நாம அடிச்சுக்கிறோம் ஆனா நம்மளோட பாஸ் வந்து நம்மளை விட்டு வைப்பாங்களா அப்படின்னு கேட்கும்போது அப்ப அந்த ரூமுக்குள்ள யாரோ வராங்களா. பார்த்தா அந்த ஒத்தக்கண்ணை அப்படியே அவங்க போயிட்டு கெஞ்சனா ப்ளீஸ் என்ன வந்து விட்டுருங்க, எதுவும் பண்ணிடாதீங்க, அவங்களை அடுத்த தடவை பிடிச்சிடுறேன் அப்படின்னு சொல்ல அது அந்த பாஸ் யாருன்னு பார்த்தா அந்த ஹருக்காவா இருக்கும். பஸ் டிரைவர் இருக்கிறாருல அவர் ஒரு இடத்துக்கு வருவாரா. பார்த்தா அந்த இடத்துல அவரோட பொண்ணு இருப்பாங்க. ஆனா அந்த குட்டி பொண்ணு கிட்ட போயிட்டு அப்படியே கீழே உட்காந்து என்ன வந்து மன்னிச்சிடு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். அடுத்த சீன்ல வல்கானா இருக்கிறான்ல அவன் அப்படியே மத்தவங்க எல்லாம் பார்க்க வரும்போது எல்லாருமே வந்து ரூம்ல ஒரு மாதிரி ஏதோ சரக்கடிச்ச மாதிரி படுத்து கிடப்பாங்களா. அங்க இருக்கிற சில பேர்லாம் வந்து அப்பதான் வல்கானா கிட்ட
இவனுங்க வந்து நல்லா தான் இருக்கிறானுங்க, எந்த ஒரு ஃபீவரும் இல்ல, எதையும் தப்பாலாம் சாப்பிடவே இல்ல, பட் இப்படிதான் பண்ணிக்கிட்டு இருக்கிறானுங்க. இன்னும் சில பேர்லாம் வந்து ரூம்குள்ள தூங்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்துல வல்கனாட்ட சொல்லுவாங்களா, என்னதான் அவங்களுக்கு ஆச்சு அப்படின்னு சொல்லி அங்க இருக்கிறவங்களுக்கு ஒண்ணுமே புரியாம இருக்கும்போது, ஆனா அப்ப அந்த இடத்துக்கு அந்த மாய் அந்த லைன் அந்த டிடெக்டிவ்லாம் வந்துட்டு இவங்கள அப்படி இருக்கிற ரீசன் வந்து இந்த ஒரு வில்லேஜ் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. பிளஸ் இவங்களுக்குள்ள இருக்கிற அந்த ஒரு டார்க்கான மெமரியை தான் நனாக்கி அப்படின்னு சொல்றாங்க. அந்த நனாக்கி இப்ப அவங்கள விட்டு வெளியே இருக்குது அப்படிங்கிறங்காட்டி அந்த பாஸ்ட் எமோஷனுக்கும் இவங்களுக்கும் வந்து ஒரு கேப் வந்து ஏற்படுமா, இது மூலமா அவங்களோட செல்ஃப் வந்து அவங்க லூஸ் பண்ணி அவங்க ஒரு ஹியூமனா ஃபங்க்ஷன் ஆக மாட்டாங்க. இன்னும் சொல்ல போனா இந்த டார்க்கான மெமரிஸ் எல்லாமே வந்து அவங்கள ஒரு பாகம் அவங்க கிட்ட இல்ல அப்படிங்கும்போது அவங்க லிட்டரலி எம்டி அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இதெல்லாம் ஒரு பக்கம் இவங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும் போதுமே அங்க இருக்கிறவங்க எல்லாம் வந்து ஒரு மாதிரி அப்படியே பேசிக்கிட்டு இருப்பாங்களா, கொஞ்ச நேரம் கம்முனு தான் இருங்களேன் அப்படின்னு சொல்லி அந்த வல்கானுக்கு பக்குன்னு இருக்கும். சரி, இந்த விஷயத்தை எல்லாத்தையும் வந்து அந்த ரேஜி அப்படிங்கிற அந்த மசாக்கியோட கசன் தான் உங்ககிட்ட சொன்னான் அப்படின்னா ஏன் அவனை கையோட கூட்டிட்டு வரலன்னு கேட்க, இல்ல அதெல்லாம் கூப்பிட்டு பார்த்தா அவன் தான் வரலன்னு சொல்லுவாங்களா, எப்படி போய் ஒருத்தன் கையில மாட்டின்னு இருக்க அவனை கூட கூட்டிட்டு வர முடியாம அவங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி அந்த வல்கான டென்ஷன் ஆயிட்டு இருப்பானா. ஆனா அப்ப அங்க இருக்கிறவங்க எல்லாருமே வந்து எப்பா டே வல்கானா போதுண்டா டே, இதே வில்லேஜ்ல வந்து இருப்போம், என்ன ஆயிர போது, இப்ப வா கொஞ்சம் தூங்குவோம் அப்படின்லாம் பேசிட்டு இருப்பானுங்க. ஆனா இப்ப சடனா அந்த இடத்துல வந்து நெருப்பு ஆரோல வந்து விழுகுமா, என்னன்னு பார்த்தா அந்த ஒத்த கண்ணனும் அந்த ஜாக்குமா தான் இருப்பாங்க. அப்படியே தூரமா ஒரு பில்டிங்ல இருந்து நின்னுக்கிட்டு இவங்களை அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்க. அப்ப அந்த ஸ்னைப்பர் பையன் இருக்கிறான்ல அவனும் அப்படியே ஒரு மாதிரி தான் இருப்பான். பட் இருந்தாலும் அப்படியே அந்த அம்பெல்லாம் பார்த்துட்டு அவனுங்க அவ்வளோ தூரத்துல இருந்தெல்லாம் வந்து இதை அட்டாக் பண்ணல, அது ஒன்றும் நெருப்பு பிடிக்காது, அதனால பொறுமையா எல்லாரும் படுத்துவங்கன்னு சொல்ல இவனுங்க கிட்ட பேசிட்டு இருந்தா வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லிட்டு அந்த ஜாக்கையும் அந்த ஒத்த கண்ணனையும் பிடிக்கிறதுக்காக இவங்க அந்த பில்டிங் மேல ஏறுவாங்களா, பார்த்தா ஒளிஞ்சிருந்து அந்த லைனுங்கிற பொண்ணையும் அந்த மாய்ங்கிற பொண்ணையும் வந்து கத்தியில அப்படியே பாயிண்ட் பண்ணி நிறுத்தி வச்சிருவானுங்களா, இங்க இருந்து போயிருங்க இல்லைன்னா வந்து அறுத்தறிஞ்சிருவான்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கேன். வல்கானா அந்த ஜாக்கு கிட்ட பேசுறதுக்காக ட்ரை பண்ணுவானா, அப்ப அந்த ஜாக் ஏண்டா டே என்ன கொண்டு போய் அந்த ஜெயில போடும்போது நானும் பேசுறதுக்காக ட்ரை பண்ணல, நீ அதை காது கொடுத்து கேட்டியான்னு கேட்க, ஆனா உன்னை ஜெயில போடுறதுக்கு முக்கியமான ரீசனே அந்த ஒத்தக்கண்ணன் தானே, அவன் கூட ஏன் இருக்கிறேன்னு கேட்கும்போது அப்ப அந்த ஒத்தக்கண்ணன் அது அப்ப ரீசனா இருக்கலாம், ஆனா ஒன்ஸ் நான் வந்து பாஸை மீட் பண்ணதுக்கு அப்புறம் நான் வந்து கம்ப்ளீட்டா மாறிட்டேன், இப்ப வந்து இவங்களுக்காக தான் நான் வந்து கம்ப்ளீட்டா சப்போர்ட் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்லாம் சொல்லுவானா. ஆனா அந்த பாஸ் அப்படின்னு சொல்லும்போது மேடம் அப்படின்னு வார்த்தையை மென்ஷன் பண்ணுவான். என்னது அந்த பாஸ் வந்து ஒரு பொண்ணா அப்படின்னு வல்கனா கேட்க, ஓ பாஸ் உனக்கு தெரியாது இல்ல, பாஸோட பேர் என்ன தெரியுமா நான் சொல்ல வரும்போது இன்னொரு பக்கம் ஸ்பீட் அந்த மிட்சுமோனேவை தேடிக்கிட்டு அப்படியே ஒரு ஆத்தோரம் போய்கிட்டு இருக்கும் போது அந்த இடத்துக்கு அந்த ஹருக்கா வருவாளா, அவ வந்துட்டு என்ன அந்த மிட்சுமோனேவை தேடிக்கிட்டு இருக்கிறியா, சரி வா என் கூட போகலான்னு சொல்லும்போது இல்ல முடியாதும்மா, புரியுது இந்த இடத்துல நீ அந்த மிட்சுமோனேவை மட்டும் தானே நம்புவ, வேற யாரையும் நம்ப மாட்டே இல்லன்னு சொல்ல, அப்ப ஏன் நம்பிக்கையை பத்தியெல்லாம் இழுக்கிறீங்கன்னு கேட்பானா. நானுமே வந்து இந்த இடத்துல ஒரு பர்சனுக்காக தான் வந்திருந்தேன், பட் அந்த ஒரு பர்சன் இல்ல அப்படிங்கும் போதுன்னு சொல்லி அப்படியே அவ வந்து கண் கலங்கும் போது என்னவா பேசுறான்னு சொல்லி அந்த ஸ்பீடுக்கு ஒன்றும் புரியாதா. இன்னொரு பக்கம் இந்த ஹருக்கா தான் பாஸ் அப்படின்னும் அவளுக்கு ஆல்ரெடி இந்த ஒரு வில்லேஜ் பத்தின விஷயங்கள் எல்லாமே தெரியுங்கிற விஷயம் எல்லாம் இந்த வல்கானுக்கு தெரிய வர, அப்புறம் இன்னும் பொதுக்குக்கு நம்மள இந்த இடத்துக்கு கூட்டிட்டு வந்தா இந்த எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம கிட்ட சொல்லவே இல்லைன்னு சொல்லி அவங்க எல்லாருக்குமே வந்து டவுட் வந்துடும். ஆனா அப்பதான் ஜாக் சொல்லுவான், எங்களோட பாஸ் வந்து இந்த இடத்துல இன்னும் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு நனாக்கியை வந்து கிரியேட் பண்ண ட்ரை பண்றாங்கன்னு, சோ நாங்க 2 பேரும் ஸ்பெஷல் அப்படின்னு எங்க 2 பேர்னால மட்டும்தான் இந்த இடத்துல வந்து ஒரு ஸ்ட்ராங்கஸ்டான நனாக்கியை வந்து கிரியேட் பண்ண முடியும்னு அவங்க சொல்லியிருந்தாங்கன்னு சொல்லி அந்த ஒத்தக்கனை சொல்லிட்டு கூடவே ஏற்கனவே வந்து வேற ஒருத்தனை செலக்ட் பண்ணியிருந்தா, பட் அவனால இந்த இடத்துல ஒரு ஸ்ட்ராங்கான நனாக்கியை கிரியேட் பண்ண முடியாது, ஏன்னா அவன் வந்து நீதி நேர்மை நியாயம்னு போய்கிட்டு இருப்பான், அவன் வேலைக்கு ஆக மாட்டான்னு சொன்னான்னு சொல்ல இது எல்லாத்தையுமே வந்து அந்த டிடெக்டிவ் பொண்ணு வந்து அப்படியே யோசிச்சு பார்த்துக்கிட்டே இருப்பா, லைக் என்னவா இருக்கும்னு. இங்க இன்னொரு பக்கம் அந்த ஸ்பீடு கிட்ட அந்த ஹருக்கா பொண்ணு வந்து பேசிக்கிட்டு இருப்பாள். சோ அப்பதான் அந்த மாதிரி லைஃப் வந்து ரொம்ப சோகமா இருந்திருக்கும்ல, உனக்கு பாஸ்ட்ல வந்து ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து ரொம்ப கஷ்டமா நடந்திருக்கும்ல, அதனால இன்னுமே வந்து அந்த நினைவுகள் எல்லாமே வந்து உன்னோட மைண்ட்ல வந்து இருக்குது தானே, உன்னோட சோலே வந்து கம்ப்ளீட்டா காயப்பட்டிருக்குல்ல அப்படின்லாம் சொல்லுவாளா. இதெல்லாம் கேட்கும் போது அவனுக்கு வந்து லைக் இதை கன்சோலிங்கா எடுத்துக்கிறதா இல்ல அப்படின்னா அவ என்ன சொல்றான்னு சொல்லி ஒண்ணுமே புரியாம அந்த இடத்துல பேன் நின்னுகிட்டு இருப்பான். சோ இந்த மாதிரி இருக்கும்போது உன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டான அந்த மிட்சுமோனேவை அந்த மசாக்கி அப்படிங்கிற அந்த ஒரு பொண்ணு உங்ககிட்ட இருந்து திருடிட்டு போயிட்டா. ஆனா இன்னும் சொல்ல போனா இது மசாக்கியோட தப்பு கிடையாது, ஏன்னா அந்த மசாக்கி மேல அந்த மிட்சுமோனேக்கு தான் வந்து அட்ராக்ஷன் இருந்தது, அவனாதான் போனா அப்படின்னு சொல்ல இதை கேட்டுட்டு இருந்தவன் அப்படியே டக்குனு தன்னோட காதை பொத்திட்டு அப்படியே உட்காந்துருவான், இதுக்கு மேல சொல்லாதன்னு. அப்ப அப்படியே காட்டுக்குள்ள அந்த ஸ்பீடோட நனாக்கி இருக்குதுல அது ரொம்ப பெருசா வளர்ந்து வருமா, இதான் எதிர்பார்த்தங்கிற மாதிரி அந்த ஹருக்கா அங்க நின்று பார்த்துட்டு இருப்பான். இன்னொரு பக்கம் அந்த காடு ராப்பரு மிட்சுமோனே இவங்க 3 பேரும் அந்த நனாக்கி வில்லேஜுக்கு வந்துகிட்டு இருப்பாங்க. சோ அந்த வில்லேஜுக்கு எப்படி போகணுங்கிறது அவருக்கு வந்து தெரியும். பிளஸ் இந்த காடு இந்த மாதிரி ரிசர்ச் எல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் தான் பாத்தீங்கன்னா இந்த வில்லேஜை பத்தின விஷயங்கள்லாம் வெளியே வந்து தெரிய வந்திருக்குது. சோ அதனால யாரும் கியூரியாசிட்டியில கூட இந்த வில்லேஜுக்கு போயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் இவர் இந்த இடத்துல ரோந்து பண்ணிட்டு இருப்பாரா. ஆனா அந்த டைம்ல தான் அந்த மசாக்கி பொண்ணும் அந்த மசாக்கியோட கசின் இருக்கிறாங்களே, சோ அவங்க 2 பேரும் இந்த ஒரு காடை தான் பார்த்து இருப்பாங்க.
அன்னைக்கு. பட் எவனோ ஒருத்தன் அப்படிங்கிற சொல்லி எஸ் ஆயிருந்திருப்பாங்க. அப்ப நம்ம மிட்சுமோனே அந்த ராப்பர் கிட்ட ஆமா ஏன் உனக்கு வயசாகலன்னு கேட்க, ஏன்னா நான் அங்கிருந்து வரும்போது என்னோட பயத்தையும் சேர்ந்து கூட்டிட்டு வந்துட்டேன்னு சொல்லுவான். என்னன்னு பார்த்தா அவன் அந்த ரிவர்ல அடிச்சுட்டு வந்துருப்பான்ல. சோ அது ஆக்சுவலி அவனோட பாடியா தான் இருந்திருக்கும். ஆனா அப்போ ஒரு பாயிண்ட்டுக்கு மேல அவனுக்கு முழிப்பு வந்துருமா. அப்பதான் இந்த மாதிரி அவங்க அப்பா அம்மா 2 பேரும் ஒரு பெரிய கிளாசிக்கல் மியூசிஷியன்ஸா இருந்திருப்பாங்க. ஆனா இவனுக்கு அந்த கிளாசிக் மியூசிக்ல வந்து பெருசா இன்ட்ரெஸ்ட் இருந்திருக்காது. ஒரு ராப்பர் ஆகணும் அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா கிட்ட போய் சொல்லியிருந்திருப்பான். ஸ்பெசிபிக்கா எந்த ஒரு டேலண்டும் அவங்ககிட்ட இருந்திருக்காது. ஒரு பாயிண்ட்டுக்கு மேல சம்திங் அவனை தண்ணிக்குள்ள ஏதோ ஒன்று இழுக்கும் போது அவன் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அதுகிட்ட பெருசா வந்து ரெபல்லாம் பண்ணிக்கிட்டு இல்லாம அது கூடயே போயிருந்திருப்பான். ஆனா அதுக்கப்புறம் தான் திருப்பி இந்த ஒரு ரியல் வேர்ல்டுக்கு நான் வந்தேன். பிளஸ் எனக்கு வேர்ல்ட் ஃபேமஸ் ஆகணும், அப்படியே நம்பர் 1 பொசிஷன் போகணும் அப்படிலாம் கிடையாது. நான் பிறந்தது ரேப் பாடுறதுக்காக, ரேப் மட்டும் தான் பாடுவேன், அவ்வளவுதான். நான் அதை வந்து எதிர்த்து நின்னேன். அதுக்கப்புறம் எனக்கு திருப்பி என்னோட லைஃப் எனக்கு கிடைச்சிச்சுன்னு சொல்லுவானா. அதுக்கப்புறம் அந்த நனாக்கி வில்லேஜ் இருக்கிற அந்த ஒரு இடத்துக்கு வந்துடுறாங்க. பார்த்தா இவங்களுக்கு அந்த வில்லேஜ் கண்ணுக்கு தெரியல. ஏன் சார் கண்ணுக்கு தெரியலன்னு சொல்லி போன் பண்ணி அந்த காடு கிட்ட கேட்கும்போது அவர் சொல்றாரு, மேபி உன்னோட அந்த ஒரு சைக்காலஜிக்கல் ஸ்காரை நீ சம்ஹவ் ஹீல் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். நீ ஹீல் பண்ணங்காட்டி தான் உனக்கு அது வந்து தெரிய மாட்டேங்குதுன்னு சொல்லும்போது அப்படின்னு நல்லா திருப்பி போக முடியாதான்னு யோசிக்கிறான். இன்னொரு பக்கம் அந்த பஸ் டிரைவர் அவரோட பொண்ணு கிட்ட இந்த மாதிரி நீ வந்து ஏதோ ஒரு மான்ஸ்டர் அப்படிங்கிற மாதிரி இங்க இருக்கிறவங்க எல்லாருமே சொன்னாங்க. உன்னை இழந்தது அப்படிங்கிறது எனக்கு ரொம்பவுமே வந்து ஒரு பெரிய ஒரு வழியா தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே அந்த பொண்ணை வந்து கட்டி பிடிச்சுக்கிட்டே இருக்கேன். அப்ப அந்த பொண்ணு சொல்லும், நீங்க என்ன அக்செப்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நான் வாழ்க்கை முழுக்க தொடர்ந்து உங்க கூட வந்து அந்த ஒரு பெயின்ஃபுல்லான ஒரு மெமரியா தான் கேரி ஆவேன்னு சொல்ல, பரவாயில்ல அந்த ஒரு மெமரி வந்து எனக்கு இருந்துட்டு போகட்டும் அப்படின்னு அவன் சொல்லுவானா. அப்ப அந்த இடத்துக்கு அந்த ரேஜி வந்துட்டு, பரவாயில்ல குட்டி பண்ணு, உங்க அப்பாவை நீ கண்டுபிடிச்சிட்ட போல, சரி நீங்களும் உங்களோட பாஸ்ட் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டீங்க, எனிவேஸ் உங்களோட ஹெல்ப் எனக்கு கொஞ்சம் தேவைப்படுதுன்னு சொல்லுவான். சீன் கட் பண்ணா அந்த பஸ் வேகமா அப்படியே மிட்சுமோனே கிட்ட வருதா. என்னடா பஸ் வருதுன்னு சொல்லி இவங்க 2 பேரும் உள்ள ஏறி பார்த்தா அதுக்குள்ள அந்த டிரைவர் இருப்பாரு. பிளஸ் அந்த டிரைவரோட அந்த நனாக்கி இருக்குது அந்த குட்டி பொண்ணு அதுவுமே வந்து இருக்குமா. நான் அது இந்த மாதிரி நான் வெறும் உங்களோட மெமரி மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த டிரைவரோட மெமரிக்குள்ள வந்து போயிடும். அந்த பொண்ணு டக்குனு அங்க இருந்து காணாம போயிருவா. ஆனா அதுக்கப்புறம் அந்த டிரைவர் சொல்லுவாரு, டே மிட்சுமோனே உன்னை வந்து திருப்பி அந்த வில்லேஜுக்கு வர சொல்லி ரேஜி அப்படிங்கிற ஒருத்தன் சொன்னான் அப்படின்னு சொல்ல, அங்கதான் ஒரு விஷயம் எனக்கு ஸ்ட்ரைக் ஆகுது. மேபி அந்த ரேஜி அப்படிங்கிறவன் வந்து அந்த மசாக்கியோட ஒரு நனாக்கியா இருக்குமோ அப்படின்னு யோசிக்கிறாங்க. அந்த மசாக்கியோட கற்பனையா இருக்குமோன்னு. சோ இத பத்தி அந்த காட் அப்படிங்கிறவர்கிட்ட ஒரு கன்ஃபர்மேஷனை போட்டதுக்கு அப்புறம் எனிவேஸ் அந்த நனாக்கி உங்களை கூப்பிட்டு வர சொன்னிச்சு, நான் உங்களை கூப்பிட்டு போறேன்னு சொல்லி அந்த டிரைவர் வேகமா அப்படியே அந்த பஸ்ஸை வந்து ஓட்டுவாரா. பார்த்தா டக்குன்னு அவர் காணாம போயிருவாரு. சோ அதுக்கப்புறம் நம்ம மிட்சுமோனே தான் அந்த பஸ்ஸை வந்து ஓட்டிட்டு போவான். இங்க இன்னொரு பக்கம் அந்த மசாக்கி காட்டுக்குள்ள போய்கிட்டு இருக்கும் போது அப்ப அந்த மிக்காகியும் அந்த லவ் பணம் ஒன்னா சேர்ந்துக்கிட்டு அந்த மசாக்கியை போட்டு தரலான்னு பார்க்க, ஆனா அப்ப கரெக்டா பஸ் எடுத்துக்கிட்டு மிட்சுமோனே அந்த இடத்துக்குள்ள வந்துடுறானா. அப்படியே பஸ் விட்டு இறங்கி வந்துட்டு என்னடா பண்ண பாக்குறீங்கன்னு கேட்கும்போது காடே அதிருது. என்னன்னு பார்த்தா அந்த இடத்துல ஒரு பெரிய ஒரு நனாக்கி வந்து அந்த ஒரு நனாக்கி வில்லேஜுக்கு வரும்போது அப்ப அந்த இடத்துல ஒரு ஜெய்ஜாண்டிக்கான ஒரு நனாக்கி ஒன்று வருமா. ஆனா அந்த நனாக்கியை பார்த்து எல்லாரும் பயந்துகிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல அந்த ஸ்பீடு இருக்கிறான்ல அவன் வந்து நிப்பான். இன்னுமே வந்து நீ அந்த மசாக்கி கூட தான் வந்து சுத்திக்கிட்டு இருக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்பீடு அப்படியே அவனோட நனாக்கி மேல வந்து ஏறி வந்துகிட்டு முதல்ல அவங்க எல்லாரையும் அட்டாக் பண்ணணும்னு சொல்ல, அதுவும் அட்டாக் பண்ணுமா. இவங்களுக்குலாம் ஷாக்கா இருக்கும், என்ன நனாக்கி அவன் சொல் பேச்செல்லாம் கேக்குதுன்னு. கரெக்டா நம்ம மிட்சுமோனேவும் அந்த மசாக்கி இருக்கிறாங்கல்ல, சோ அவங்க 2 பேரையும் தான் வந்து டார்கெட் பண்ணி அப்படியே கையில வந்து பிடிச்சிருவானா. அப்படியே அந்த மிட்சுமோனே வந்து ஒரு கையால பிடிச்சுக்கிட்டு நீ வந்து அவளோட அழகுல வந்து மயங்கி கிடக்குற, உனக்கு வந்து இன்னுமே வந்து ஒண்ணுமே புரியலன்னா சொல்லிக்கிட்டு இருக்கேன். அப்ப அந்த ஒரு நனாக்கி இருக்குதுல அதுக்கு மேல ஒரு கேஜ் இருக்குமா. அந்த கேஜுக்குள்ள நம்ம மிட்சுமோனேயோட நனாக்கி வந்து இருக்கும். அந்த மிக்காகேவும் அந்த லவ் பானும் அப்படியே ஓரமா ஒரு மரத்துல இருந்து பாத்துக்கிட்டு இருப்பாங்க. ஓ அப்படிதான் மிட்சுமோனேயோட அந்த நனாக்கி இருக்குமான்னு பார்க்க அப்பதான் மிட்சுமோனேக்கு வந்து புரிய வரும், இவ்வளவு நாளா வந்து அந்த கேஜ்ல எப்படி அந்த நனாக்கி வந்து இருக்குதோ அதே மாதிரிதான் அந்த ஸ்பீட் அப்படிங்கிறவனுமே மிட்சுமோனே வந்து சின்ன வயசுல இருந்து பாத்துக்கிட்டே இருந்திருக்கான். ஒரு கேஜ்ல வச்சு ப்ரொடெக்ட் பண்ணிட்டே இருந்திருக்கான், எதுவும் ஆகாம. பார்த்தேன் நான் வந்து உன்னை ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருந்திருக்கேன்ல, சோ அதனால நீ என் கூடயே இரு, உன்னை வந்து நான் கண்டிப்பா எதுவும் ஆகாம பாத்துக்குவேன்னு சொல்ல. ஆனா அப்பா மிட்சுமோனே இல்ல கிடையாது, நீ என்ன பாத்துக்கிற அப்படிங்கறது இங்க மேட்டர் இல்ல, இந்த ஒரு வில்லேஜுக்கு நான் வந்ததுக்கான ரீசனே வந்து நான் என்ன வந்து யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக தான். இன்னும் சொல்ல போனா நான் வந்து பெட்டரான பர்சனா மாதிரி உன்னை விட்டு போகணுங்கிறதுக்காக கிடையாது. உனக்குமே வந்து ஃபேமிலி ப்ராப்ளம்ஸ்ல இருக்குதுன்னு எனக்கு தெரியும். சோ நீ எங்கேயாவது கஷ்டப்படும் போது நீ ஃபீல் பண்ணி நீ உடஞ்சு உட்காரும் போது உனக்கு ஆறுதல் சொல்ற உனக்கு ஈக்குவலான ஒரு ஃப்ரெண்டா இருக்கணும் தான் நான் வந்து நினைக்கிறேன். அதுக்கு தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கிறேன். என்னைக்கும் உன்னை விட்டுட்டு போகிற அந்த ஒரு எண்ணம் வந்து எனக்கு கிடையாதுன்னு சொல்லும் போது அப்ப ஸ்பீடோட அந்த ஒரு நனாக்கி இருக்குதுல அது அப்படியே உடஞ்சு கீழே விழுகுமா. அப்ப அந்த ஹருக்கா வந்துட்டு ஸ்பீடு அவன் சொல்றதெல்லாம் நம்பிக்கிட்டு இருக்காத, அவன் அந்த பொண்ணை காப்பாத்துறதுக்காக பொய் சொல்லிக்கிட்டு இருக்கிறான், அந்த மசாக்கியை காப்பாத்துறதுக்காக. அவன் எப்படி பார்த்தாலும் உன்னை விட்டுட்டு போயிடுவான், அதுதான் அவனோட நோக்கம். சோ நீ அவனை வந்து நம்பாத, நீ வந்து இதுக்கெல்லாம் ஏமாறதான்னு கத்திக்கிட்டு இருக்க. அப்போ ஸ்பீடோட நனாக்கி திருப்பி பெருசா மாறிட்டு ஸ்பீடையே வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருமா. ஸ்பீடோட கால்ல அடிபட்டுரும். சோ உடனே அங்கிருந்து எஸ்கேப் ஆகிறதுக்காக மிட்சுமோனே
மிட்சுமோனே ஸ்பீடை வந்து கூட்டிக்கிட்டு அப்படியே அங்கிருந்து எஸ்கேப் ஆகி போக என்ன பிளான் எல்லாமே வந்து நாசமா போய்கிட்டு இருக்குது அப்படின்னு அந்த ஹருக்கா இருப்பாள சோ அவ யோசிப்பாள. ஆனா அப்ப அந்த இடத்துல அந்த பஸ்ல இருந்து அந்த வாக்கி டாக்கி கீழே விழுந்திருக்கும். அதை வந்து எடுத்து பார்க்கும்போது இன்னும் அந்த வாக்கி டாக்கில அந்த காட் இருக்கிறாருல சோ அவர் வந்து கனெக்ஷன்லயே தான் இருப்பாரா. அந்த ஹருக்காவோட வாய்ஸ் கேட்டோன்னே ஹே ஹருக்கா நீ அங்க என்ன பண்ற அப்படிங்கிற மாதிரி யோசிப்பாரு. என்ன மேட்டர்னு பார்த்தா இந்த ஹருக்கா வந்து அந்த காடோட பொண்ணா இருக்கும். பிளஸ் இவங்க பஸ்ல வந்து அந்த ஒரு மலையை தாண்டி போயிருந்திருப்பாங்கல்ல அந்த ஒரு டைம்ல இந்த காட் அந்த வழியா போற எல்லாரையுமே வார்ன் பண்ணிட்டு தான் இருந்திருப்பாரு. பட் அன்னைக்குன்னு பார்த்து அவரோட குடிக்கிற டீல வந்து மயக்க மருந்து கலந்து கொடுத்துருப்பாளா. சோ அதனால தான் அன்னைக்கு அவர் எந்திரிச்சிருக்க மாட்டாரு. பிளஸ் இவ எதுக்கு இப்ப இந்த வில்லேஜுக்கு இவங்களெல்லாம் கூட்டிட்டு வந்திருக்கான்னு பார்த்தா இவளோட அப்பா தான் அந்த காட் அப்படிங்கும் போது அவருக்கு வயசாகிட்டே இருக்குதுல்ல. அவரோட நனாக்கிய இந்த ஒரு வில்லேஜ்ல ஒரு தொலைச்சங்கடி தானே அவருக்கு வயசாகிட்டே இருக்குது. சோ அந்த ஒரு நனாக்கிய தேடி அவர் திருப்பி இந்த ஒரு வில்லேஜுக்கு வரவே இல்லை. சோ அதனால தான் அவர் சார்பா இந்த இடத்துல அவரோட நனாக்கிய தேடி அந்த ஹருக்கா வந்திருக்கா. சோ அந்த விஷயத்துல அவ வாக்கில பேசிக்கிட்டு இருக்கேன். ஆனா அப்பா கரெக்டா பின்னாடி அந்த ரேஜி இருக்கிறான்ல அவன் வருவான். இதுதான் ரீசனா நீ இதெல்லாம் பண்றக்கு அப்படின்னு. அந்த ரேஜியோட வாய்ஸை கேட்டு அந்த கடவுள் நீ அந்த ரேஜி அப்படிங்கிற பையன் தான் மிட்சுமோனே உன்னை பத்தி சொன்னா நான் வந்து கேள்விப்பட்டேன். சரி சரி என் பொண்ணு அங்கதான் இருக்கிறா அப்படின்னா அவளை வந்து கொஞ்சம் சேஃபா பாத்துக்கோ அப்படின்லாம் இவர் கொஞ்சம் அப்படியே லைக் பெருசா கேர் இல்லாம தான் பேசிட்டு இருப்பாரு. ஆனா அவங்க பொண்ணு வந்து பயங்கர டென்ஷன் ஆகுவா அந்த ஹருக்காங்கிறவன். என்ன அப்பா நீங்க வந்து இப்படி வயசாயிட்டு இருக்கிறீங்க, கூடிய சீக்கிரம் நீங்க வந்து செத்து போயிருவீங்க போல இப்படியே போய்கிட்டு இருந்தா என்ன நீங்க வந்து ஒரு பெரிய ஒரு ரிசர்ச்சர்ல நீங்க வந்து உங்களோட லைஃபை திருப்பி வாங்கினாதான் நீங்க இன்னும் நிறைய ரிசர்ச் வந்து பண்ண முடியும்னு சொல்லி அவர் நிறைய விஷயங்கள் சொல்லிட்டே இருக்க. அவர் ரொம்ப சிம்பிளா சொல்லுவாரு எஸ் நான் ஒரு ரிசர்ச்சர் தான். ஆனா அதே நேரத்துல இந்த ஒரு நனாக்கி வில்லேஜுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் என்னோட சைக்காலஜிக்கல் ஸ்கார்ஸ் என்னோட டிராமா எல்லாத்தையும் என்னை விட்டு கம்ப்ளீட்டா போனதுக்கு அப்புறம் நான் எப்படி ஃபீல் பண்ணுவேன் அப்படிங்கறத என்னால வந்து இப்பதான் புரிஞ்சுக்க முடியுது. சோ ஆக்சுவலி நான் தான் என்னோட சைக்காலஜி ரிசர்ச்சுக்கான டெஸ்ட் சப்ஜெக்ட். இது ஆக்சுவலி ரொம்ப ஃபன்னா இருக்குது. இன்னும் சொல்ல போனா நம்ம வயசாக வயசாக நம்மளோட நாடி துடிப்பு எல்லாமே வந்து கம்மியாகிட்டு இருக்கும். பட் என்னோட நார்மலா தான் இருக்குது. நீ பெருசா எதுவுமே வந்து கேர் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது. நான் ஹியூமன் சைக்காலஜியை வந்து ஒரு வேற லெவல்ல பாத்துக்கிட்டு இருக்கிறேன்ல சொல்லுவாரா. ஆனா இதை கேட்டு அவ வந்து பயங்கர கடுப்பை அந்த வாக்கி டாக்கி தூக்கி எரிஞ்சிருவா. ஸ்பீடோட அந்த நனாக்கி கிட்ட இருந்து அவங்க எல்லாம் எஸ்கேப் ஆகி போயிட்டு இருப்பாங்களா. அந்த டனல் வழியா போனா போதும் தான் நினைப்பாங்க. ஆனா அப்ப டக்குன்னு அந்த மிட்சுமோனே கீழே விழுகும் போது அப்ப அந்த ஸ்பீடு ஓகே நீ என்ன ப்ரொடெக்ட் பண்ணதெல்லாம் போதும், இவ்வளவு நாள் நான் தான் என்னமோ உன்னை வந்து காப்பாத்தி இருக்கிறேன், உனக்கு வந்து ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் நினைச்சேன். பட் நீ என் கூட இருந்து நீ தான் எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணியிருக்க. என்னோட இன்செக்யூரிட்டிக்கு நீ தான் தீனி போட்டிருக்க மாதிரி இருக்குது. சோ இந்த இடத்துல உனக்கு ஆக்சுவலாவே நான் ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லி அப்படியே அவனோட நனாக்கியை அவன் எதிர்த்து நிப்பானா. அதுவுமே அவனை சாப்பிடுற மாதிரி போகுமா பார்த்தா அந்த இடத்துல அவன் காணாம போயிருவான். சோ அவன் அவனோட நனாக்கியை அக்செப்ட் பண்ணங்காட்டி அவன் அங்கிருந்து போயிட்டான். இந்த ஒரு விஷயத்த அங்க வந்து அந்த ரேஜி இருக்கிறான்ல அவன் தான் சொல்லுவானா. ரேஜியை பார்த்தோன்னே அந்த மசாக்கிக்கு பயங்கர ஹாப்பி. ஆனா அப்ப அந்த ரேஜி இருக்கிறான்ல சோ அவன் அப்படியே மசாக்கி கிட்ட எல்லா உண்மையை போட்டு உடைச்சிருவான். நான் ஜஸ்ட் உன்னோட வெறும் இமேஜினேஷன் தான் அப்படின்னு. என்னன்னு பார்த்தா ரேஜி அப்படிங்கிறவன் ஆக்சுவலி கசின் கூட கிடையாது. சின்ன வயசுல இருந்து இந்த மசாக்கி வந்து ரொம்ப லோன்லியா இருந்திருப்பாளா. சோ அதனால அவ இமேஜினேஷன்ல கிரியேட் பண்ண ஒரு கேரக்டர் தான் அந்த ரேஜி. பட் இங்க வந்ததுக்கு அப்புறம் அந்த ரேஜி அப்படிங்கிற அவளோட அந்த ஒரு சைக்காலஜிக்கல் ஸ்கார் வந்து ஒரு உருவம் பெற்று ஒரு ரேஜி அங்க இருக்குது. சோ அதனால அந்த ஒரு ஃபேக்டை நீ அக்செப்ட் பண்ணிக்கணும்னு சொல்லும் போது இது எதையுமே ஏத்துக்க முடியாம அந்த மசாக்கி அழுதுகிட்டே அங்க இருந்து போவாளா. அப்ப மிட்சுமோனேவே பின்னாடி அவளை ஃபாலோ பண்ணிட்டு போக ஆமா இந்த பெண் குயின் தான் என்னோட நனாக்கி அப்படின்னா இப்ப அது எங்க போயிருந்திருக்கும் அப்படின்னு யோசிப்பானா. அப்ப அந்த மசாக்கி அப்படியே ஒரு இடத்துல நிப்பா. என்னன்னு பார்த்தா அந்த இடத்துல அந்த ஒரு பெண் குயின் வந்து அப்படியே ஒரு மாதிரி வித்தியாசமா ரிப்பன் மாதிரி இருக்குமா. ஓ இதுதான் என்னோட புது நனாக்கியா. ஆமா அந்த ரேஜியை பத்தி நான் கேள்விப்பட்டதுக்கு அப்புறம் இதுதான் என்னோட புது பயமா மாறி இருந்திருக்கும் போல. சரி எனிவேஸ் மசாக்கி நான் உன்னை திருப்பி கூட்டிட்டு போக தான் இங்க வந்திருக்கேன்னு சொல்லுவானா. இன்னொரு பக்கம் அந்த ரேஜி அப்படிங்கிறவன் அங்க மயக்கமாயி போதையில கிடக்கிற மத்தவங்க கிட்ட எல்லாம் போயிட்டு எல்லா விஷயத்தையும் சொல்லுவான். பட் அங்க இருக்கிற யாருமே வந்து நாங்கெல்லாம் கேர் பண்ண மாட்டோம்ன்றவாங்க. டிடெக்டிவும் வல்கானாவும் ஒண்ணு சேர்ந்து அந்த ஒத்த கண்ணனையும் அந்த ஜாக்கியை வந்து அச்சு இழுத்துட்டு வருவாங்களா. அப்ப அந்த ஒத்த கண்ணா என் தலைவன் ஜாக்கிக்கு கோவம் வந்தா என்ன ஆகுன்னு தெரியுமான்னு சொல்ல. அப்ப அந்த ஜாக் அதை பத்திலாம் நான் கவலைப்பட மாட்டேன், எனக்கு எதை பத்தி கேர் இல்ல, இந்த வில்லேஜ்ல நான் இருந்தாலே போதுன்னு சொல்ல. அப்ப அந்த ரேஜி நீங்க இப்படி எல்லாம் பேசக்கூடாது, நீங்க அவங்களோட நனாக்கிய வந்து கன்ஃபரண்ட் பண்ணி ஆகணும், அதை நீங்க எதிர்த்து நின்னாகணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஆமா இவன் யாரா புதுசான அந்த வல்கானாக்கு ஒரு ஷாக்கு. அப்ப காட்டுக்குள்ள இருந்து அவங்களோட நனாக்கி எல்லாமே வந்து கத்துற மாதிரி எல்லாம் சத்தம் வந்து கேக்குமா. சோ அப்ப முடிஞ்ச அளவுக்கு அந்த ரேஜி வந்து அவங்களுக்கு எடுத்து சொல்ல ட்ரை பண்ணுவான். அந்த நனாக்கி அப்படிங்கிறது வந்து உங்களோட ஒரு பகுதி தான். சோ நீங்க தான் அந்த நனாக்கி, அந்த நனாக்கி தான் நீங்க அந்த நனாக்கி ரிஜெக்ட் பண்றீங்கிறது உங்களே நீங்க வந்து ரிஜெக்ட் பண்ணிக்கிற மாதிரி. சோ அந்த மாதிரி பண்ணாம நீங்க அதை முடிஞ்ச அளவுக்கு அக்செப்ட் பண்ணிக்க ட்ரை பண்ணணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். இங்க இன்னொரு பக்கம் நம்ம மிட்சுமோனே அந்த மசாக்கியை வந்து லைக் கொஞ்சமாவது காம் டவுன் பண்றதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருப்பானா. சோ அப்ப அந்த மசாக்கி வந்து ஒத்துக்கிற ஆக்சுவலி அந்த ரேஜி அப்படிங்கிறவன் வெறும் இமேஜினேஷன் தான் அப்படிங்கறது அவளுக்கு ஏற்கனவே தெரியும். பட் இதை எப்படியாவது உண்மையாக்கணும், ரியாலிட்டி ஆக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ஒரு நனாக்கி வில்லேஜை பத்தி அவ கேள்விப்பட்ட உடனே அவளோட சைக்காலஜிக்கல் ஸ்கார்ஸ் வந்து ஒரு மெட்டீரியலைஸ் ஆகி ஒரு உருவ
உருவமா மாறும் அப்படின்னு கேள்விப்பட்ட உடனே இங்க வந்திருப்பா. எப்படியாவது இந்த ரெய்ஜி கூட வந்து தன்னோட வாழ்நாள் ஃபுல்லா இருக்கணும் அப்படிங்கிறங்காட்டி இந்த விஷயத்துல அவ சொல்லும் போது அப்ப மிட்சுமோனே லைக் ஓகே இதெல்லாம் ஃபைன் தான், பட் அந்த ரெய்ஜியை வந்து நீ இங்கிருந்து போகணும் அப்படின்னு தான் ஆசைப்பட்டான். நீ சின்ன வயசுல இருந்தே நீ எந்த மாதிரியான விஷயங்களை கேட்கணும்னு நினைக்கிறியோ அதை தானே ரெய்ஜி உங்ககிட்ட இது வரைக்கும் பேசிக்கிட்டு இருந்திருக்கான். சோ அந்த ஒரு இடத்துல நான் இருக்கிறேன். நான் வந்து அந்த அளவுக்கு ஸ்மார்ட்லாம் கிடையாது, பட் இருந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு அந்த ஒரு இடத்தை நான் ரீப்ளேஸ் பண்றதுக்கு வந்து ட்ரை பண்றேன் அப்படின்னு சொல்லும்போது இங்க இருந்து அந்த ரெய்ஜி இருக்கிறான்ல அவன் டக்குன்னு காணாம போயிருவான். சோ உடனே அப்படியே அந்த மசாக்கிக்கும் அந்த ரெய்ஜி வந்து அவளுக்குள்ள திருப்பி வந்துட்டா அப்படிங்கிற அந்த ஒரு ஃபீல் வரும்போது அவளுமே அங்கிருந்து போயிடுறாளா. ஆனா அதுக்கப்புறம் மிட்சுமோனே கிட்ட அவனோட பெண் குயினுமே வந்துருது. ஓகே ஃபைன், நானும் சூனர் போக போறேன்னு நினைக்க இங்க ரெய்ஜி காணாம போயிட்டான் அப்படிங்கும்போது அங்க இருக்கிறவங்களுக்கு தெரிய வருது. ஓகே ஃபைன், மசாக்கி வந்து இங்க இருந்து கிளம்பிட்டா. சோ அதனால அந்த ரெய்ஜியும் போயிருச்சு. பட் இருந்தாலுமே நாமளும் போயாகணுமே அப்படின்னு ஒரு சில பேர் நினைச்சாலுமே இன்னும் சில பேர் எல்லாம் எப்பாடே நாளா ரியாலிட்டிக்கு போனேன்னு வையன் என்னெல்லாம் சாகடி இருக்கு ஆல்ரெடி ரெடி ஆகிக்கிறானுங்க நிறைய பேர். அதுவும் இல்லாம அந்த லைஃப்ல எவனாவது வாழுவானா அப்படியே நினைச்சாலே அப்படின்னு சொல்லிட்டு இன்னுமே ரியாலிட்டிக்கு போக வேணாம், அங்க போய் சர்வை பண்றதோட இங்க இருக்கிறது எவ்வளவோ பெட்டர் அப்படின்லாம் சொல்ல அப்ப அந்த இடத்துக்கு அந்த ஹருக்கா வந்துட்டு ஃபைன் நீங்க இங்க இருக்கிறீங்க அப்படிங்கும் போது உங்களை எல்லாம் பாத்துக்க நான் இருக்கிறேன்னு சொல்லுவாளா. நீ தான் இந்த பிளான் எல்லாம் போட்டவ, என்ன நீயே வந்து எங்களுக்கு நல்ல உமர் நடிச்சிட்டு இருக்கிறியான்ல கேட்கும்போது இல்லப்பா அதெல்லாம் கிடையாது, எங்க அப்பா மாதிரியே தான் நானும் ஒரு ரிசர்ச்சர்ஸ் அப்படி இருக்கக்குள்ள இந்த ஒரு நனாக்கி வில்லேஜ் வந்து ஸ்டே பண்ணிட்டு நான் வந்து ரிசர்ச் வந்து கன்டினியூ பண்ண போறேன். சோ அது மட்டும் இல்லாம நீங்களும் இங்க வந்து ஸ்டே பண்ண போறீங்க அப்படிங்கும்போது உங்களோட ஐடென்டிட்டி வந்து லூஸ் ஆகாத மாதிரி இந்த இடத்துல இருந்து உங்களை நான் பாதுகாக்க போறேன்னு சொல்லும்போது அங்க இருக்கிற நிறைய பேர் வந்து ஓகே ஃபைன் நாங்களும் ஸ்டே பண்றோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஈவன் அந்த வல்கானா இருக்கிறான்ல அவனுமே வந்து நானும் ரியாலிட்டிக்கு போயெல்லாம் ஒன்றும் பண்ண போறது இல்லை, அதனால இங்கே இருந்துக்கிறேன்றான். ஸோ அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில அந்த வல்கானா, அந்த மேனாமினிக்கு பொண்ணு, அந்த ஒத்தக்கண்ணை, அந்த ஜாக்கு, இந்த ஹருக்கா, லைனு, அதுக்கப்புறம் இன்னும் 3 பேர் இவங்களை தவிர மற்றவங்க எல்லாருமே அந்த வில்லேஜ்ல இருந்து போறதுக்காக கிளம்பி அந்த ஒரு டனல் இருக்குல்ல அது வழியா போக அவங்களோட பயத்தை வந்து கன்ஃபரண்ட் பண்ண கட் பண்றாங்க. பார்த்தா எல்லாருமே அந்த ஒரு பஸ்ல வந்து உட்கார்ந்து இருக்காங்களா. ஸோ அதுக்கப்புறம் திருப்பியும் அதே மாதிரி பாட்டை வந்து பாடிக்கிட்டு அந்த ஹிப்போபொட்டாமஸ் அப்படின்னு சொல்லி அந்த பாட்டை பாடிக்கிட்டு அப்படியே அங்கிருந்து போயிட்டு இருக்கிறாங்களா. இன்னொரு பக்கம் அந்த ராப்பரும் அந்த காட் இருக்கிறாங்கல்ல, ஸோ அவங்க 2 பேரும் ஒன்னாதான் இருக்கிறாங்க போல. அப்படியே அந்த பஸ் போறதை வந்து பார்க்க அங்கே அந்த ஒரு சீரீஸையும் முடிக்கிறாங்க. எனிவேஸ் கண்டிப்பா சீரீஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்திருக்கும் நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படிங்கும்போது என்ன பண்ணணும்னு உங்களுக்கே தெரியும். பிளஸ் இந்த சீரீஸை பத்தின உங்களோட தாட்ஸ் வந்து மறக்காம கமெண்ட்ல வந்து ஷேர் பண்ணிட்டு போங்க. அப்புறம் வேற எதுவும் பெருசா சொல்றதுக்கு இல்லை. தேங்க்யூ.